Hi. Hello. Hello. Super guys. Online students கேக்குதுல? You're able to hear me? Okay, okay. Thank you. Sorry, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பஸ்ல தான் வந்தேன் கொஞ்சம் அதனால. ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். which is ஃபர்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி I'm just let's ask you a few questions. So subsequent eventsனா என்னது சார்? The events occurring between correct, super. So next வந்து objectivesம் அதே தான் இதுவும் அதே தான் in case first இது what are the audit procedures to be followed நான் என்ன first SA 560 subsequent events பத்தி தெரிஞ்சுக்கிறதுனா first நான் என்ன procedure follow பண்ணுவேன் next சொல்லு பாலாஜி சொல்லு procedure சொல்லு பிரவீன் அது வந்து இல்ல இப்ப நான் கேக்குறது என்ன வாட் ஆர் த ஜெனரல் ஆடிட் ப்ரொசீஜர் சொன்னது கரெக்ட் நான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன் இன்கொயர் பண்ணுவேன் மினிட்ஸ் ரீட் பண்ணுவேன் லேட்டர் சப்சிக்வன்ஸ் இது ஜெனரல் ப்ரொசீஜர் இப்போ நீ சொல்றது ரெலவெண்டா இருக்கும் இன் கேஸ் ஆடிட்டருக்கு அது தெரிஞ்சிருச்சு அவர் அந்த மிஸ்டேக்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு இப்போ அவர் என்ன பண்ணுவார் ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவாரு அப்புறம் அமெண்ட்மெண்ட் வேணுமான்னு கேட்பாரு அப்புறம் எப்படி அமெண்ட் பண்ண போனேன்னு முடிஞ்சது அவ்வளவுதான் this is the core logic next going concernல ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் ஓகே வேல்யூவேட்டிங் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒன்னே ஒன்று தான் இம்பார்ட்டன்ட் நோட்ஸுமே இங்க இருக்குல்ல இங்க இருக்கு ஓகே சோ இதுல என்னது கோயிங் கன்சர்ன் வந்து கோயிங் கன்சர்ன் இன்அப்ராப்ரியேட்டா இருந்ததுன்னா அட்வர்ஸ் ஒப்பீனியன் நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நான் டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா டிஸ்க்ளோஸ் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் ஆனா செப்பரேட் பேராகிராஃப் நான் கொடுக்கணும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டிஸ்க்ளோசரே பண்ணல அப்படின்னா ஆர் அட்வர்ஸ் ஒப்பீனியன் மேனேஜ்மெண்ட் நான் கோயிங் கன்சர்ன் எவாலுவேட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னா முடிஞ்சது அவ்வளவுதான் இதுதான் கோர் ஸோ ஆன்லைன்ல இருக்கிறவங்க ஃபாலோ பண்ண முடியுதுல பவித்ரா பவனி திவ்யா பிரியங்கா ஓகே ஃபாலோ பண்ண முடியுது சூப்பர் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து வேல்யூவேஷன் மிஸ்டேக் நெக்ஸ்ட் வா மிஸ்டேட்மெண்ட் ஸோ SA 450 சார் SA 450 என்ன சார் சொல்லுது வாட் டஸ் SA 450 சொல்லுதுன்னா இன்கேஸ் நீ மிஸ்டேட்மெண்ட் நீ ஆடிட் பண்ணும் போது மிஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிட்ட அப்படின்னா அது எப்படி டீல் பண்ணுவேன் மிஸ்டேட்மெண்ட்னா என்னது சார் த டீவியேஷன் பிட்வீன் what you have done and the applicable financial reporting framework so audit பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணா நீ என்ன பண்ணுவ ஃபர்ஸ்ட் objective of an auditor என்னது அதோட எஃபெக்ட் என்னன்னு நான் கண்டுபிடிப்பேன் ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்டோட எஃபெக்ட் என்னன்னு கண்டுபிடிப்பேன் அதே மாதிரி அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட் ஒன்னு ஐடென்டிஃபை பண்ண மிஸ்டேட்மெண்ட் எஃபெக்ட் என்னது ஐடென்டிஃபை பண்ணாத அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்டோட இம்பாக்ட் என்னது அப்படிங்கறத ஆடிட்டர் பார்ப்பார் அதான் நம்மளோட மேஜர் ஆப்ஜெக்டிவ் next என்னது சார் accumulation of misstatements identified during the audit. The auditor shall accumulate the misstatement identified during the audit other than those that are clearly trivial. A misstatement may arise from varieties of factors including like inaccuracy in gathering, processing data or omission of disclosures can result in a misstatement. என்ன சொல்றான்னா accumulation of misstatement எல்லாமே ஒரு ஆடிட் பண்ணும்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ப்ராப்பரா அக்கவுண்ட் பண்ணிருக்க மாட்டான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ப்ராப்பரா பிரசன்ட் பண்ணிருக்க மாட்டான் இது எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணி he will be projecting எவ்வளவு மிஸ்டேட்மெண்ட் அதான் accumulation of misstatement அப்புறம் consideration of identified misstatement as the audit progress என்ன பண்ணுவார்னா ஆடிட் ப்ரோக்ரஸ் ஆக 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 அவருக்கு ஏதோ ஒன்று மிஸ்டேட்மெண்ட்ஸ் தெரியுதுன்னா அவரு என்ன பண்ணுவாரு the auditor shall determine whether the overall audit strategy and overall audit plan need to be revised ரிவைஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது பாப்பாரு ஃபர்ஸ்ட் என்ன பாப்பாரு ஃபர்ஸ்ட் the nature of identified mistake ஜூம் பண்ணுடா ஷூர் ஓகேல
The auditor shall determine whether the overall audit strategy and overall audit plan need to be revised. So அவர் பண்ண ஸ்ட்ராட்டஜியும் பிளானும் ரிவைஸ் பண்ண இதெல்லாம் கதையா கேட்டுக்கிட்டா போதும், பை ஹார்ட் பண்ணுங்கிற அவசியம் ரொம்ப வேண்டாம். எம்சிக்யூ பர்பஸ் நம்ம மேல சொன்ன பத்தியா கோயிங் கன்சர்ன் அட்வர்ஸ் ஒப்பீனியன் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் கண்டிப்பா அவன் கேட்பான், கண்டிப்பா வரும். SA 560லயும் அதே தான், என்ன டிஃபரன்ஸ் இதெல்லாம் அவன் கேட்பான். பட் இதெல்லாமே just for your understanding. Auditor shall determine whether overall strategy and overall audit plan need to be revised if the nature of identified misstatements, circumstances of their occurrence indicate that misstatements may exist. ஏன்னா misstatement அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா, when he identify அவர் வந்து he has decided that there is an identified misstatement, தப்பு இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா he has to modify his overall strategy and overall audit plan. Next, the aggregate of misstatement accumulating during the audit approaches materiality domain according to SA 320 படி அதோட materiality என்ன அப்படிங்கறத அவர் பாப்பாரு. அதே மாதிரி the auditor may request the management to examine the class of transaction accounts or disclosures in order for the management to understand the cause of the mistake identified by an auditor, blah 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 blah. இங்க என்ன சொல்லிருக்கானா, ஆடிட்டர் என்ன பண்ணுவார்னா மேனேஜ்மெண்ட் கேட்பாரு, இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணலாம் நீ ஐடென்டிஃபை பண்ணிருக்கியா, வாட் ஆர் தி இம்பாக்ட் ஆஃப் யுவர் மிஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு he will be evaluating whether அந்த மிஸ்டேட்மெண்ட் வந்து மெட்டீரியலா இல்லையா அப்படிங்கறத அவர் பார்ப்பாரு. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் அண்ட் கரெக்ஷன் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட். ஆடிட்டர் என்ன பண்ணுவார்னா, ஒன்னும் இல்ல அந்த மிஸ்டேட்மெண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறார்ல அத வந்து டைம்லி he will be reporting. என்ன சொல்லிருக்கான், the auditor shall communicate. What sir, when sir he should communicate? He shall communicate on timely basis. What sir he will communicate? All the misstatement accumulated during the audit with appropriate level of management. What is sir accumulated misstatement? ஒன்னும் இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா பாக்குறது accumulated misstatement. So அவர் அதை evaluate பண்ணி மேனேஜ்மெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி கரெக்ஷன் ஏதோ பண்ணாங்க, கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதையும் அவர் இன்டிமேட் பண்ணுவாரு. இன்கேஸ் கரெக்ஷன் பண்ணல இல்ல பண்ணிட்டாங்கன்னா he will evaluate whether correction பண்ணது it reduces the risk of material misstatement or not. அதே மாதிரி the management refuse பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏன் ரெஃப்யூஸ் பண்ணாங்க, ஏன் மேனேஜ்மெண்ட்னால பண்ண முடியல அப்படிங்கறத எவாலுவேட் பண்ணுவாரு. மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டேன்ட்டான், அவன் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஏதோ ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா அப்படிங்கறத பாப்பாரு. whether for correction பண்ணாத காரணம் whether financial statements are free from material misstatement பாப்பாரு. ஆனா அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா சிம்பிள் ஒப்பீனியனை அட்வர்ஸ் கொடுப்பாரு, இல்ல இங்க வந்து டிஸ்க்ளைம் கொடுப்பாரு. ஏன்னா மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டேன் தர மாட்டேங்க, சோ டிஸ்க்ளைம் ஒப்பீனியன் கொடுப்பாரு. ஆனா மேனேஜ்மெண்ட் எவிடன்ஸ் கொடுத்து அவர் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுப்பாரு. ரொம்ப மேனேஜ்மெண்ட் வாய் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா he will withdraw from the engagement. கதம், இதான் இதோட கோர் கான்செப்ட். அப்புறம் evaluating the effect of uncorrected misstatement. So எப்படி சார் uncorrected misstatement எப்படி சார் evaluate பண்ணுவாரு? The auditor shall first அந்த misstatement material எப்படி பாப்பாரு, the size and nature of the misstatement பாப்பாரு. நீ misstatement எந்த லெவலுக்கான இம்பாக்ட், குட்டி இம்பாக்டா பெரிய இம்பாக்டா அப்படிங்கறத பாப்பாரு. and whether he will be seeing whether the whole the situation as a whole, whether the financial statements are free from material misstatement அப்படிங்கற பாப்பாரு. அதே மாதிரி effect of uncorrected misstatement என்னன்னு பாப்பாரு. சிம்பிளா புரிஞ்சுக்கோ. ஏற்கனவே misstatement இருந்தது அப்படின்னா அதோட சைஸ் அண்ட் நேச்சரை பாப்பாரு, அதே மாதிரி uncorrected misstatement இருந்தது, uncorrectedனா சரி பண்ணாத மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதோட இம்பாக்ட் எப்படின்னு பாப்பாரு. அதுக்கு அவர் என்ன சோர்ஸா எடுத்துப்பாரு, போன வருஷத்துல இதே மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கா அப்படிங்கறத பார்த்து எடுத்துப்பாரு. இது எல்லாமே நீ ஒன் டைம் ரீடு தான், மக்கடிக்கணுங்கிற தேவையில்ல, இது உனக்கே தெரியும். மிஸ்டேட்மெண்ட் இருந்தா அதோட சைஸ் நேச்சர் அண்ட் இம்பாக்ட பாப்பேன். பெரிய மேட்டரா, குட்டி மேட்டரா, சின்ன மேட்டரா, ரெவென்யூ நேச்சர் மேட்டரா, பேலன்ஸ் ஷீட் நேச்சர் மேட்டரா, அதோட இம்பாக்ட் என்னன்னு பாப்பேன். அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்னா அதோட இம்பாக்ட் என்னது, அது போன வருஷத்துல இதே மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு, அது எப்படி நம்ம டீல் பண்ணிருக்கோம், கதை முடிஞ்சது. சரிதான் அவன் சொல்லிருப்பான். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் வித் தோஸ் சார்ஜஸ் கவர்னன்ஸ். சார் தோஸ் சார்ஜஸ் கவர்னன்ஸ்னா யாரு சார்? ஓனர்ஸ். மேனேஜ்மெண்ட் வேற, ஓனர் வேற. those charges are ultimate இருக்கிறவங்க. so the auditor shall communicate with those charges governance regarding the uncorrected misstatement, correct பண்ணாத unmisstatement அவர் சொல்லுவாரு. and the effect they give, whether they are in individual or in aggregate, and whether they have any effect on the opinion of the auditor's report. the auditor shall also identify the material uncorrected misstatement individually. the auditor shall request that uncorrected misstatement may be corrected. the auditor shall also communicate with those charges governance effect of uncorrected misstatement related to prior period, relevant class of balance, transaction, account balance, disclosure, financial statements. என்ன சொல்றாருன்னா அவர் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுவார், மேனேஜ்மெண்ட் தெரிவிப்பார். இந்த பாரு மேனேஜ்மெண்ட் அவரு ஏற்கனவே
கரெக்டட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை சொல்ல மாட்டாரு. ஏன்னா அதுக்கு தானே மேனேஜ்மெண்ட் அவர் சொன்ன பேச்ச மாதிரி கரெக்ட் பண்ணிட்டாங்க. அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்டை தான் ஓனர்கிட்ட சொல்லுவாரு. ஏன்னா மேனேஜ்மெண்ட் அதை கரெக்ட் பண்ணியிருந்தானா அது அன்கரெக்டட்லயே வந்திருக்காது. So he will be disclosing it to the those charges of governance regarding the uncorrected misstatement. இதான் லாஜிக். ஓகே, அதையும் தெரிஞ்சுக்கணும். கரெக்ட் மிஸ்டேட்மெண்ட் ரிலேட் டு ப்ரையார் பீரியட், ரெலவென்ட் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அக்கவுண்ட் பேலன்ஸ், டிஸ்க்ளோஸ் ஃபினான்ஷியல் as a whole. ஓகே, நெக்ஸ்ட் என்னது சார்? Written representation on the management regarding the effect of uncorrected misstatement. So our management in the written representation வாங்கிப்பாரு sir. What he will get it from written representation sir? என்ன வாங்குவார்னா பாரு 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 இப்போ கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்னா பிரச்சனை இல்ல, அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒன்று இருக்கு. ஃபியூச்சர்ல ஏதோ ஒன்று பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆடிட்டரோட சட்டை பிடிச்சி கேட்பாங்கல்ல பப்ளிக், என்னடா அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட் காரணம் நான் உன்னை நம்பி ஒரு டிசிஷன் எடுத்தேன், என்னோட போட்ட காசெல்லாம் தண்ணியில போயிருச்சு அப்படிம்பாரு. அதுக்காக ஆடிட்டர் அவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு. எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாரு? மேனேஜ்மெண்ட் இருந்து ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கிடுவாரு. மேனேஜ்மெண்ட் என்ன ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்குவாரு? மேனேஜ்மெண்ட் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்னால ஏதோ ஃபியூச்சர்ல பிரச்சனை வந்ததுன்னா நீதான் பொறுப்பு. நான் பார்த்துட்டேன், பார்க்கறது என் வேலை. ஆனா அது காரணம் ஏதோ பெரிய பூகம்பம் மாதிரி ஏதோ ஒண்ணு வெடிச்சதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதான் சொல்லியிருக்கோம். ஸோ டாக்குமெண்டேஷன் ரிகார்டிங் த மிஸ்டேட்மெண்ட் என்னெல்லாம் சார் நான் டாக்குமெண்ட் பண்ணுவேன்? சிம்பிள், அதே தான். ஸோ அமௌண்ட் பிலோ விச் மிஸ்டேட்மெண்ட் குட் பி ரிகார்ட் அஸ் கிளியர்லி ட்ரிவியல். ட்ரிவியல்னா என்ன தெரியுமா? ட்ரிவியல்னா என்ன தெரியுமா? இம்பார்ட்டன்ட். ட்ரிவியல்னா இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி என்னெல்லாம் மிஸ்டேட்மெண்ட் அக்யூமுலேட் பண்ணியிருக்கேன்? ஆடிட்டர்ஸ் கன்க்ளூஷன் கதம். இதெல்லாம் தான் டாக்குமெண்ட் பண்ணும். இதெல்லாம் பை ஹார்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா 415 வந்தாலே என்ன சார்? மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அரைச்சமாவே அரைப்பான். கரெக்ட் என்னது? ஐடென்டிஃபைட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், கரெக்டட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், அன்கரெக்டட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். என்ன ஆனாலும் மேனேஜ்மெண்ட் அன்கரெக்டட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன். என்னெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணோம், ஆடிட்டர் எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணாரு, அன்கரெக்டட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்டோட இம்பாக்ட் என்னது, அந்த இம்பாக்ட் ஆன ஆடிட்டர் என்ன கன்க்ளூஷன் டிரா பண்ணாரு, கதம். சோ இனி என்னது கீவேர்ட் நமக்கு? ஆடிட்டர் கன்க்ளூஷன், மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அக்யூமுலேட்டட், the amount below which misstatement would be regarded as clear trivial na importance. So தான் நான் சொல்லியிருக்கான். ஸோ இதெல்லாம் செக்லிஸ்ட் which you can learn. There's nothing to complicate on this part. நெக்ஸ்ட் வந்து written representation. written representation ஒன்றும் இல்லை, இட்ஸ் அடிஷ்னல் எவிடன்ஸ். ஒருத்தர் எழுதி நம்ம வாங்கிக்கிறோம். நல்லா பார்த்துக்கோ. written representation by its nature is not a complete audit evidence. ஏன்னா நல்லா பாரு, ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன் ஆடிட் எவிடன்ஸா வச்சுக்கிட்டான்னு வையன், ஆடிட்டருக்கு என்ன வேலை? சும்மா மேனேஜ்மெண்ட் கை ஒப்பம் வாங்கிட்டே இருப்பாரு. இது கரெக்டா எழுதி கொடு, கரெக்ட்னு எழுதி கொடு, இதெல்லாம் வச்சு இதெல்லாம் ஆடிட் எவிடன்ஸ், ஆடிட்டர் போட்ட முடிச்சிட்டேன் அப்படிம்பாரு. அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் இஸ் a supporting to audit evidence. It is not அதுவே நீ ஃபுல் ஆடிட் எவிடன்ஸ் எடுத்துக்க முடியாது. ரிட்டன் ரெப்ரசன்டேஷனை ஒரு சப்போர்ட்டிங்கா யூஸ் பண்ணிக்கலாம் ஆடிட் எவிடன்ஸ்க்கு. அதோட ஆத்தென்டிசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதுக்கு தான் ஹெல்ப் ஆகும். ஆனா பை நேச்சர் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஏன் நம்பி நான் ஆடிட் பண்ண வேணான்னு கேட்டா நோ பண்ண முடியாது சார், பண்ண முடியாது. ஓகேவா? இது அதோட கோர் கான்செப்ட். பாப்போமா? ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் இஸ் a statement which is given by the management provided to the auditor. எதுக்கு சார் ப்ரொவைட் பண்றாரு? to confirm on certain matters or to support other audit evidence. நல்லா பாரு. Written representation is a statement provided by whom? யாரு கொடுப்பா நமக்கு? மேனேஜ்மெண்ட் கொடுப்பா. மேனேஜ்மெண்ட்டை கொடுன்னு யாரு ரெக்வெஸ்ட் பண்ணுவா? ஆடிட்டர் ரெக்வெஸ்ட் பண்ணுவா. எதுக்கெல்லாம் அவன் ரெக்வெஸ்ட் பண்ணுவான்? ஒண்ணு, இருக்கிற மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணு. இருக்கிற மேட்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன், பில்டிங் உன் பேர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன், எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன், சும்மா ஒப்புக்கிச்சப்பா நீயும் ஒரு கன்ஃபர்மேஷன் கூட, நீயும் கொடுத்து வைய, எக்ஸ்ட்ராவா நான் வச்சுக்கிறேனே. To confirm on certain matters or to support other audit evidence. Support other audit evidence னா நீ inventory stock taking எடுத்துட்ட நீ எடுத்துட்ட, நீ மேனேஜ்மெண்ட் கேப்ப, நீயும் ஒரு டைம் எடுத்துட்டியா கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு சொல்லு. ஒன்னு to confirm on certain matters or to support other audit evidence. நல்லா பாரு பொறுமையா. What is written representation, sir? Written representation is a statement provided by the management. Management எப்போ provide பண்ணுவான்? When it is requested by the auditor. Auditor எதுக்கு சார் request பண்ணுவான்? To confirm on certain matters, இல்லாட்டி to support other audit evidence. புரிஞ்சுதா? தெளிவா இருக்கா? இதான் கோர் கான்செப்ட். ஓகேவா? சோ இங்க என்ன சொல்லிருக்கான்?
Next, audit evidence. Audit evidence is all the information used by the auditor in arriving at the conclusion. BS boss. Audit evidence is done and the conclusion drop. So, audit evidence is all the information used by the auditor in arriving at an audit conclusion. And the audit conclusion is based on audit opinion on which my audit opinion is based. Written representation are the necessary information that the auditors requires in connection with the audit of entities financial. Accordingly, similar to responses to inquiry, written representations are audit evidence. Written representation are the important source of audit evidence. Pare. It's the important source of audit evidence. The management modify blah blah blah. Kada kudurupan. This is important. This is important. Pare. Inge pare. Although written representation provides necessary audit evidence, but they do not provide sufficient and appropriate audit evidence on their own. தனித்ததுனால ஒன்றும் பண்ண முடியாது. அதுவே ஏன்னா அதை நம்பி இருந்தா ஆடிட்டே இருக்காது. ஆடிட்டருக்கு வேலையே இல்லையே. சும்மா மேனேஜ்மெண்ட் சைன் பண்ணி கொடு எல்லாம் ஆடிட் எவிடன்ஸ் கத்தம். ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஆடிட் எவிடன்ஸ் ஆடிட் இஸ் டன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். So they do not provide audit evidence on their own. இதை நீ தெரிஞ்சுக்கணும். Okay, so SA 580 என்ன சொல்லுது சார்? SA 580 says that an auditor should obtain, objective of an auditor என்னது? To obtain representation from the management where appropriate those charged the governance that they believe that they have fulfilled their responsibility. First என்ன வாங்குவாரு? Responsibility of preparation of financial statements or to support audit evidence. இங்க பாரு ஆடிட்டருக்கு மெயினா என்ன தேவை? நம்ம ஏல என்ன படிச்சோம்? Responsibility of the management is to prepare financial statements, devise internal control and to assess the going concern. Auditor responsibility என்னது? To provide opinion on the financial statements whether they are free from material aspects and prepared in all material aspects in accordance with applicable financial reporting framework to assess the appropriateness of the going concern. இப்போ இங்க என்ன சொல்லிருக்கோம்? Objective of an auditor, managementக்கு preparation of the financial statements, the responsibility of the management. ஆனா management இருந்து ஒரு கையொப்பம் வாங்கிக்கோ என்ன எதை பத்தி? For the preparation of financial statement. So to obtain a written presentation from the management where appropriate those are the governance that they believe that they have fulfilled their responsibility in preparation of financial statements and to support other audit evidence. First என்ன வாங்க? Management is prepared their financial statements first and to support other audit evidence support பண்றது. இதான் நம்மளோட கோர் லாஜிக் சார். இதெல்லாம் பை ஹார்ட் பண்ணாதீங்க சார், தேவையில்லை. ஒப்ஜெக்டிவ்லாம் கேட்பானா 10th ஸ்டாண்டர்ட் மாதிரி வாட் இஸ் தி ஒப்ஜெக்டிவ் இதெல்லாம் கேட்க மாட்டான். இது ஞாபகம் இருந்தா நீ இன்ட்ரோடக்ஷன் நான் சொன்னேன்ல உனக்கு எப்படி இருக்கணும் எழுதும் போது இன்ட்ரோடக்ஷன், அனாலிசிஸ், கன்க்ளூஷன். இன்ட்ரோடக்ஷன்ல சும்மா அதுக்கு நெக்ஸ்ட் மார்க் இல்ல, ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நீ கிரியேட் பண்ற எக்ஸாமினருக்கு. அதனால அதுக்கு இது ஹெல்ப் ஆகும். இது உட்காந்து மகடிக்கணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. பாட்டு கேட்கற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா உன் மைண்ட்ல போய்க்கும். சரியா? அதை நீ தெரிஞ்சுக்கோ. இப்போ நெக்ஸ்ட் and to respond appropriately to written representation provided by the management கொடுக்கிற written representationக்கு ரிப்ளை பண்ணுவ. ஏன்னா நீ கேட்டது என்ன? மேனேஜ்மென்ட்ட preparation of financial statementsக்கு written representation கொடுங்க. மேனேஜ்மென்ட் என்ன பண்ணுவான்? சம்பந்தமே இல்லாம வேற என்னத்தையோ ஒன்னு கொடுத்து வைப்பான். so you have to ரெஸ்பாண்ட் பண்ணுவ. மேனேஜ்மென்ட் நான் கேட்டது இது, நீ கொடுத்தது இது, மரியாதையா சரி பண்ணி எனக்கு கொடு. so you have to respond appropriately to the written representation provided by the management. இதெல்லாம் ஸ்கிராச் பண்ணிட்டு தேவையே இல்லை எல்லாம் தேவையில்லை. இங்க பாரு இதை மட்டும் படி, அவ்வளவுதான். இத மட்டும் படி. ஏன் சொல்லு உன் கீவேர்டு இதான் பாஸ், உன் கீவேர்டு இதான். To obtain representation, to support other audit evidence, to respond appropriately. இதான் கோர் கான்செப்ட். ஓகே, from whom the written representation will be provided? Written representation will be requested from the management, not those charged with governance. ஏன் மேல நம்ம பார்த்தோம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி மேனேஜ்மென்ட் தான பார்த்தோம். ஏன்னா ஓனர்ஸ் வேற, மேனேஜ்மென்ட் வேற. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது மேனேஜ்மென்ட். அப்ப மேனேஜ்மென்ட் என்னன்னா ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கணும். எதை பத்தி? whether they have fulfilled their responsibility in the preparation of financial statements. என்ன சொல்லுது? auditor shall request representation of the management that appropriate responsibility of the management knowledge the matters concerned. Management is the request பண்ணுவாரு. Written representation manager responsibility. So management எதை பத்தி வாங்குவாரு? இது உனக்கே தெரியும் பாரு. Management responsibility preparation of financial statements, devising of internal control and checking the going concern.
இதான் ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட். பாரு நம்ம படிச்சிருக்கோம், அதே தான் அரைச்சமாவா அரைச்சிருப்போம். அதனால தான் சில டாபிக்ஸ் வந்து இன்டர்லிங்க் இருக்கும். இங்க பாரு, ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட்டர் ஷால் ப்ரொவைட், நீ இந்த கதையை எழுதிக்கலாம். ஆடிட்டர் ஷால் ப்ரொவைட் டேட்டா ஆஃப் மேனேஜ்மெண்ட் blah 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 whether they have been used properly, அவங்க வந்து ஆக்சுவலி எம்ப்ளாய் பண்ணிருக்கானா, ஸ்டாஃப் இன்ஜினியர்ஸ் எம்ப்ளாய் பண்ணிருக்கானா, இன்டர்னல் கவுன்சில், இதெல்லாம் கதை, இதெல்லாம் கதை, இதெல்லாம் கதை. ஸோ என்ன சொல்லுவான்னா மேனேஜ்மெண்ட் கேட்பான், நீ வந்து ஆக்சுவலினா யாரு தெரியுமா, ஆக்சுவலிங்கிறோம், ஆக்சுவலினா யாரு தெரியுமா, இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நம்ம எவாலுவேட் பண்ணோம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் லயபிலிட்டி, ப்ரொவிஷன் ஃபார் லீகல் எக்ஸ்பென்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் எம்ப்ளாயி காஸ்ட். இந்த ப்ரொவிஷன் எல்லாம் எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணோம்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டடி இருக்கு, ஆக்சுரியல் சயின்ஸ்னு. அவங்க இந்த மேக்ஸ் எல்லாம் நல்லா படிச்சவங்க, அதுக்குன்னு ஐசிஏ, நம்ம எப்படி சிஏ படிச்சு ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகிறோமோ அந்த ஆக்சுரி எவாலுவேட்டர் ஒரு எக்ஸாம் எழுதணும், அதுக்குன்னு ஒரு பாடி இருக்கு, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்சுரியல் சயின்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க மேத்தமேட்டிக்ஸ்ல பெரிய பாப்பா இருப்பாங்க. ஸோ அவங்களா தான் இந்த ப்ரொவிஷனெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீ யாரையோ எம்ப்ளாய் பண்ணியிருக்கியா அப்படிங்கிறது நான் ரிட்டன் பிரசன்டேஷன் காமிப்பேன். engineers who are specialized in this area, so internal counsel nothing but lawyers. கவுன்சில்னால they are lawyers. ஸோ அந்த மாதிரி கேட்பேன், மேனேஜ்மெண்ட் வாங்குவேன். அப்புறம் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டை whether they have provided completeness of transaction எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கா. என்ன இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் has provided all the, இது நான் படிச்சதப்போ இது கேட்டோம், வாட் வில் யூ obtain determination, இதுல தான் கேட்டான். ஸோ என்ன பார்த்தா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆடிட்டருக்கு எல்லா ஆக்சஸும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்குவேன். அண்ட் ஆல் த டிரான்சாக்ஷன் ஹஸ் பீன் ரெக்கார்டட். ஸோ சிம்பிள் பாய்ஸ், சிம்பிளா சொல்ல போனா இங்க பாரு, மேனேஜ்மெண்ட் நான் என்னெல்லாம் வாங்குவேன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஃப்எஸ், சரியா. நெக்ஸ்ட் அவன் என்ன பண்ணுவேன்னா, whether they are fulfill access to auditor கொடுத்துருக்காங்களா, access to auditor எல்லா ஆக்சஸும் கொடுத்துருக்காங்களான்னு கேட்பேன். அப்புறம் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் ப்ராப்பர்லி, அதுக்கு பேர் தான் கம்ப்ளீட்னஸ். இது ஜஸ்ட் ஃபார் யுவர் கான்செப்ட். எதுக்கு சார் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் தேவை? ஏன்னா மேனேஜ்மெண்ட் வந்து ஃபியூச்சர்ல உங்க மேல ஏதோ ஒன்று சொன்னானா, அப்படி சொல்லவே இல்லை ஆடிட்டர் கிடிட்டர் அப்படின்னு. ஸோ ஒரு எவிடன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்க பாரு, ஆடிட்டர் could not conclude the management has provided the auditor with relevant information in terms of audit engagement receiving information. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பாரு, ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் என்ன வாங்குவ, ஃபினான்ஷியல் ப்ரிப்பேர் பண்ணிட்டான் and the management has provided all the access relevant to the audit. அப்போ ஃபியூச்சர்ல இப்போ பப்ளிக் வந்து ஆடிட்டர் மேல கேஸ் போடுறாங்க, இந்த மாதிரி ஆடிட்டர் நீங்க வந்து குட்வில்ல பத்தி பார்க்கவே இல்ல, எதை பத்தி பார்க்கல சார், குட்வில்ல பத்தி பார்க்கவே இல்ல அப்படின்னு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், பப்ளிக்ட்ட இங்க பாரு, பப்ளிக் பாரு, மேனேஜ்மெண்ட் என்கிட்ட எல்லா ஆக்சஸும் கொடுத்தேன்னா குட்வில்ல பத்தி கால்குலேட் பண்றதுக்கு எனக்கு ஆக்சஸே தரல அப்படிங்கிறத நான் காமிச்சிருப்பேன். அது எனக்கு ஹெல்ப் பண்ணும், என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. ஸோ ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஆர் நாட் ஆடிட் எவிடன்ஸ், ஃபுல் ஆடிட் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் பை தேர் ஓன், பட் இட் வில் ஆக்ட் as a சப்போர்ட். இது எதுக்கு கொண்டு வந்தா SA 580, நம்ம ஆடிட்டரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஃபியூச்சர்ல நம்ம ஆடிட்டர் மேல என்னத்தையோ ஒரு கேஸோ கீஸோ போட்டோம்னா நம்ம இந்த ரிட்டன் ரெப்ரசன்டேஷனை வச்சு we can argue in the court of law. அதான் இதோட மெயின் பர்பஸ். So இதுக்கெல்லாம் சார் இது particularly appropriate when those who sign the terms of audit engagement, the terms of audit engagement previous yearல prepare ஆயிருக்கு, indication the management misunderstand or chosen change circumstances. இது சிம்பிளா என்ன, எப்போ written representation அடிஷனலா தேவை அப்படின்னா, நீ ஒரு டைம் சைன் பண்ண வேற ஒரு மேனேஜரா இருப்பான், இன்னொரு சைன் பண்ண வேற ஆடிட் மேனேஜரா இருப்பான். ஸோ இந்த மாதிரி மாறுறாங்க அப்படின்னா நீ ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஆடிட் என்கேஜ்மெண்ட் மாறி இருக்கு, இண்டிகேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றான், சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ். பாரு, ஒரு டைம் நீ ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கினா போதும், 5 வருஷத்துக்கே யூஸ் பண்ணிக்கலாம். பட் எப்பெல்லாம் நீ மாத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல, இன்கேஸ் அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் மாறிட்டான், இன்கேஸ் உனக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு நீ சொன்னது புரியல, போன வருஷம் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த வருஷம் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கும் நீ ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கிப்ப. சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ்னா ஒரு கம்பெனி இப்போ வேற ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல you will be taking into account. And description of management responsibility.
So management responsibility shall be described in written representation about management responsibility. நம்ம எல்லாம் கொடுப்போம். Next other written representation. So other written representation general. This is also not greatly important, guys. Just நீ தெரிஞ்சுக்கோ. So general எதுக்கெல்லாம் வாங்க, இப்ப ஜெனரலா எதுக்கெல்லாம் வாங்குவேன்னா whether application of accounting policies பத்தி written representation வாங்குவேன், or entity வந்து carrying value எப்படி பண்ணிருக்கான், liabilities பத்தி, or title or control over the aspects of laws and regulations. இது not that important. highlight பண்றது மட்டும் படி. இது other written representation. But core written representation is preparation of financial statements, access to all the information to the auditor. இதுதான் core. இதுதான் கோர். கோரை தவிர்த்து இருக்கிறது என்ன சார்? இதெல்லாம் அக்கவுண்டிங் பாலிசி கரெக்டா பண்ணிருக்கானா, கேரிங் வேல்யூ கரெக்டா இருந்திருக்கா, லயபிலிட்டி கரெக்டா இருந்திருக்கா, டைட்டில் ஆஃப் த அசெட்ஸ் கரெக்டா இருந்திருக்கா, ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அதர் லாஸ் அண்ட் ரெகுலேஷன். இது அதர் தென் கோர். ஸோ கோரை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. அது மோர் தேன் என்ன, இதெல்லாம் போட்டு நீ மைண்ட்ல கன்ஃபியூஸ் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் அடிஷனல் ரிட்டன் ரெப்ரஸன்டேஷன். ஆடிட்டர் என்ன பண்ணலாம், the auditor may require consider necessary require the management to provide representation in case of any deficiency in internal control management server. Because internal control ஏதோ deficiency இருந்தது அப்படின்னா அதையுமே the management has to disclose the same to the auditor in a written representation. இங்க about specific assertions. Assertion என்ன சார்? குச்சி, existence, completeness, timeliness, cut off. இதெல்லாம் assertion. இதை வச்சு நான் evaluate பண்ணேன், இந்த குச்சியை வச்சு நான் பார்ப்பேன். அதான் என்னோட assertions. Okay, first என்னது, இது obtaining audit evidence regarding evaluating judgment. The auditor may consider one or more following. என்ன பண்ணுவாரு, assertions பத்தி written representation வாங்குறதுன்னா first past history பார்ப்பாரு. அந்த entity போன வருஷத்துல என்ன பண்ணிருக்கான், entity வந்து அவங்களோட ஆக்ஷனை மாத்துறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கா, whether there is a reason for choosing a particular course of action, and entity இந்த ஆக்ஷனை சூஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கா. So ability to pursue a specific course of action and existence or lack of other information. See, இதெல்லாம் கொஞ்சம் ஏன் ஓவரால் ஷாலோ டெப்த்ல போறேன்னா இது அவ்வளவுதான் வர்த்து. இதெல்லாம் ரொம்ப நீ போட்டேன்னா தூக்கம் தான் வரும். ஸோ ஜென்ரலா தெரிஞ்சுக்கோ. ஜென்ரலா என்னது, இதுதான் அதுல ஒரு பார்ட். அதுல என்னது, அதர் தென் ஸ்பெசிபிக் அசர்ஷன். ஸ்பெசிபிக் அசர்ஷன்ஸ்ல என்னெல்லாம் பார்ப்பேன், என்டிட்டியோட பாஸ்ட் ஹிஸ்டரி அப்படின்னு பார்ப்பேன். அவங்க ஏன் இதை சூஸ் பண்ணாம, ஃபார் எக்ஸாம்பிள் WDVல வேல்யூ பண்ணாம ஏன் கிராஸ் வேல்யூல வேல்யூ பண்ணிருக்கான், அதை நான் பார்ப்பேன். கிராஸ் வேல்யூல தான் நான் வேல்யூ பண்ணிருக்கேன், நான் வாய் விட்டானா நீ எதுக்கு அந்த மாதிரி நீ பண்ணிருக்க அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ வாட் இஸ் த இன்டென்ஷன் பிஹைண்ட் சூசிங் அ ஸ்பெசிபிக் கோர்ஸ் ஆஃப் பிளான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், இன் கேஸ் ஆஃப் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதோ லேக்கா இருக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு இல்லை அப்படின்னா அதை பத்தியும் நான் துருவி அவன்கிட்ட கேட்பேன். அதான் அவங்க சொல்றான், துருவி சும்மா வாயால கேட்க மாட்டேன். இது இன்கொயரி இல்ல, written representation. And written representation is also your audit procedure, one of the audit procedure. But inquiry, inspection, recalculation, reperformance, ஆமா written representation நீ அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிக்க முடியாது. But written representation will support the audit procedure. So simple பாரு, risk assessment procedure என்ன சார், inquiry, inspection, recalculation, reperformance. Further audit procedures என்ன சார், test of controls. அப்புறம் substantive analytical procedure. அது எப்படி ரெண்டா பிரியும், ஒன்னு என்ன சார், test of details, analytical procedure. இதுதான் கோர். ஓகே, தெளிவா தெரிஞ்சுக்கோ, செம்ம தெளிவா தெரிஞ்சுக்கோ. அடிஷனல் ஐட்டம் ரெக்வெஸ்ட் சொல்லுவோம், டேட் அண்ட் பீரியட் கவர்ட் பை ரிட்டன் ரெப்ரசன்டேஷன். இங்க பாரு ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். தெளிவு தானே. இங்க பாரு, ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் நீ மேனேஜ்மெண்ட்டே வாங்குற, ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. டேய், அது வாங்கினதுக்கு அப்புறம் தானடா நான் ஆடிட்டே பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். மேனேஜ்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே அது, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் ஆடிட்டே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் ஆடிட் ரிப்போர்ட்டே நான் கொடுத்துருப்பேன். So written representation should not be dated later than audit report. Audit report கொடுக்கிறதுக்கு முன்னாடி. So 18th May அன்னைக்கு நான் audit report கொடுக்கிறேன் அப்படின்னா question கேட்கிறேன், 18th May அன்னைக்கு audit report நான் கொடுக்கிறேன், audit report final sign பண்ணியாச்சு. 25th May அன்னைக்கு மேனேஜ்மெண்ட் எனக்கு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் தரோம். அது வேலிடா இன்வாலிடா? இன்வாலிட். ரிப்போர்ட்டே முடிஞ்சிருச்சு, போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பரியல் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ கொடுக்குறான். இது லாஜிக்கல். அதுவே 18th May ஆடிட் ரிப்போர்ட், 10th May அன்னைக்கு எனக்கு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறான். வேலிடா இன்வாலிடா? வேலிட். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க, வேலிடா இன்வாலிடா? Valid. Okay, so it's valid. So written representation, it will be valid. Okay,
இப்போ next என்னது sir? So next what we will be doing? Next is about the இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? So the date of audit report wherever practicable என்ன இருக்குன்னா it should not be after the date of auditor's report, your date of written representation. So because written representation are necessarily an audit evidence, but நல்லா புரிஞ்சுக்கோ, written representations are audit evidence, but அவங்க தனித்து it cannot provide, அது தனியா இருந்து it cannot provide you a sufficient appropriate audit evidence. So என்ன சொல்லிருக்கான்? Written representations are for all the periods referred in the auditor's report. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன தெரியுமா? இது என்ன தெரியுமா? லெட்ஸ் சே இப்போ ஒரு கம்பெனில லெட்ஸ் சே பிரவீன் வந்து மேனேஜரா இருக்கான். அந்த கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ் மேனேஜர், சிஏவா ஆயிட்டு அக்கவுண்ட்ஸ் மேனேஜரா இருக்கான். இப்போ வந்து நான் தான் ஆடிட்டர் அந்த கம்பெனிக்கு. லெட்ஸ் சே பிரவீன் வந்து வேலையை விட்டு போயிட்டான், வேற ஒரு கம்பெனிக்கு போயிட்டா. பிரவீன் இடத்துல பாலாஜி வரான், சிஏ பாலாஜி அந்த அக்கவுண்ட்ஸ் மேனேஜரா வரான். நல்லா பாரு, இப்போ நான் தான் ஆடிட்டர். நான் பிரவீன்ட்ட வந்து ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கேட்பேன். எதுக்குன்னா ஒரு 3 வருஷத்துக்கு தா, ஏன்னா 3 வருஷத்துக்கு நான் வந்து ப்ரீவியஸ் ஆடிட் பண்றேன்னு வச்சுக்கோ. 3 வருஷத்துக்கு நான் கேட்கறேன். இப்போ பிரவீன் வந்து பாலாஜி சொல்ல முடியாது, போன வருஷம் பிரவீன் தான் இருந்தான், பிரவீன் பண்ண வேலைக்கெல்லாம் நான் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஃபார் விச் எவர் இயர் ஆர் கிவிங் இட் மஸ்ட் பி ஆல், எல்லா வருஷத்துக்கும் கொடுக்கறதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள். அதாவது இந்த கேஸ்ல பாலாஜி தான் ரெஸ்பான்சிபிள், பிகாஸ் ஹி இஸ் த மேனேஜ்மெண்ட். அதான் இதோட கோர் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து டிஸ்க்ளைம் பண்ணிடுவேன். எது இருந்தாலும் உனக்கு இருக்குல்ல ஆயுதம், ஒப்பீனியனை மாத்திடுவான். ஒப்பீனியன் அவ்வளவுதான். ரொம்ப வாய் பேசினாலும் சரி ஓகே, ஏன்னா ஆடிட் ரிப்போர்ட் ஏன் ப்ராப்பர்ட்டி, ஏன் சொத்து. ரொம்ப வாய் பேசினாலும் டிஸ்க்ளைம் பண்ணிடுவேன். ரொம்ப அது மெட்டீரியலா இருந்ததுன்னா அட்வைஸ் கொடுத்துட்டு கிளம்பிடுவேன். அவ்வளவுதான். ஒப்பீனியன் சார் அதனால தான் சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ளோ சார்ட்டை நான் வச்சுக்கோ. மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ்னா என்ன சார்? குவாலிஃபைடு. இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எரர் இருக்கு, அது மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவா இருக்கு. அது என்னது சார்? கரெக்ட். எனக்கு எவிடன்ஸே வாங்கவே முடியல, மெட்டீரியல் அண்ட் அட்வர்ஸா இருக்கு. இத மறந்துடாத. சுத்தி இதைத்தான் அவன் கேட்பான். நீயே பாரு, ப்ரீவியஸ் இயர் பேப்பரை பார்த்தா சிரிப்ப. இதேதான் இருக்கும். இதைதான் அவன் கஷ்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சம்டைம் ஃபீல் பண்ணுவான். இது இவ்வளவுதான். இப்ப நீ சொன்ன பாத்தியா, இதுதான் கான்செப்ட், இதுதான் உன் மைண்ட்ல இருக்கணும். இதை நீ தெளிவா இருந்தாலே என்னோட இன்டென்ஷன் இஸ் அச்சீவ்டு, உனக்கு இது தெளிவா தெரியுதுன்னு. அதுதான் இப்போ நீ சொன்னது 100%. இந்த மாதிரி தான் நீ படிக்கணும். இப்போ கண்டிப்பா நீ ரிவைஸ் பண்ணிருப்பாங்க, பட் இது இப்படிதான், இந்த அப்ரோச் தான் உன் மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இந்த கான்செப்ட்ல இந்த லெவலுக்கு தெளிவா இருந்தா வர்ஸ்ட் சினாரியோ நீ 24 MCQல வாங்குவ. மிஞ்சி போனா ஒரு 20 வாங்க மாட்டியா? ஈஸியா வாங்குவ. உனக்கு கீவேர்ட்ஸே உன் மைண்ட்ல நான் வச்சுக்கும். பர்வேசிவ், டிஸ்கஸ் வித் மேனேஜ்மெண்ட், தோஸ்ட், அது என்னத்தையோ பர்முண்டேஷன் காம்பினேஷன் போட்டாச்சு நீ அட்லீஸ்ட் 20 வாங்குவ. லிட்டரலி 44 பேர் மினிமம் லெக்சரை மட்டும் நம்ம பார்த்துட்டு போனோம்னா. ஸோ இதுதான், இதை நீ தெளிவாக வச்சுக்கோ. கொஞ்சம் எஃபர்ட் எக்ஸ்ட்ரா, ஒரு லைட்டா எஃபர்ட் போட்டோன்னா ஈஸியாக நீ 60 வாங்கிடலாம். ஆடிட் பேப்பர்லாம் 60 நீ வாங்கினா பாக்கி இருக்கிற ஒரு பேப்பர்ல 40, 50 முடிஞ்சு. ப்ராக்டிக்கல் பேப்பர் நீ ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அவ்வளவுதான் ஆடிட்ல நீ வந்து பாரு, ரொம்ப மைண்ட் போட வேணாம். காஸ்டிங்லாம் எங்கேயோ குழப்பி விட்டானா முழுசா குழப்பிடுவான் ஐசிஏ. அவ்வளவுதான். என்னத்தையோ மார்ஜினல் காஸ்டிங் ஸ்பின் பண்ணானா ஸ்பின் பண்ண மாதிரி இருக்கும். ஆடிட்ல என்னத்தை அவன் ஸ்பின் பண்ண முடியும்? புக்கை விட்டு அவன் என்னத்தை கேட்க முடியும்? அட்வர்ஸ், டிஸ்க்ளைம், இது. ஆனா மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அவன் என்ன வேணா கேட்கலாம். புது சம்ம கிரியேட் பண்ணுவான் அவன். இதுல கிரியேட் பண்ண முடியுமா? முடியாது. ஐசிஐ மாடியூல் அதை விட்டு அவன் வெளியில போக முடியாது. நம்ம மாடியூல தான் படிக்கணும். மாடியூல விட்டு அவன் என்னத்தை கேட்பான்? வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால நம்ம போற அப்ரோச் இஸ் அப்சல்யூட்லி ரைட். இந்த வச்சுக்கிட்டாலே நம்ம போதும், வில் பி ஈஸிலி ஏபிள். 60 ஈஸியா வாங்கிடலாம், மேட்ரே இல்லை. ஸோ ஃபார்ம் சார் எப்படி சார் இருக்கணும்? ஃபார்ம் ஆஃப் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் எப்படி சார் இருக்கணும்? ஒன்றும் இல்லை, லெட்டர் ஹெட் ஆஃப் த என்டிட்டியில இருக்கணும். லெட்டர் ஹெட்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிரவீன் அண்ட் பாலாஜி அண்ட் கோ சார்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னா அவங்க லெட்டர் ஹெட்ல இருக்கணும். பிரவீன் அண்ட் பாலாஜி சார்ட் அக்கௌண்டன்ஸ் ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன். அவர் கம்பெனி ஒரு ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்கன்னா அவன் கம்பெனி பேரை போட்டு இப்படி கொடுக்கணும். அதான் அந்த லெட்டர் ஹெட் எப்படி இருக்கணும். ஸோ டு பிரிமால் ஜெயின் இங்க என்ன டியர் சார் ஒரு எக்ஸாம்பிள், சிம்பிள் example கொடுத்திருக்கான். in example we have fulfilled our responsibility, significant assumption. இங்க பாரு, responsibility of preparation of financial statements, responsibility of choosing of accounting policy, responsibility of providing all the access to auditors. பாருங்க பாரு, information provided, we provide you with the full access to all the information, additional access that may have requested, all the transaction has been recorded, we have disclosed the results of assessment of risk of material misstatement or going concern as a result of fraud. Same இதேதான்.
இதேதான். ஸோ இன் கேஸ் ஆஃப் டவுட், ஸோ ஆடிட்டருக்கு வந்து ஏதோ டவுட் இருக்கு அப்படின்னா வாட் யூ வில் பி டூயிங். இப்போ நீ கேட்டல ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் தப்பா தரான், தராமல போறான், அந்த மாதிரி தரா தப்பா தரான் தராம போறான், இங்க பாரு சிம்பிள் முடிஞ்சு. ஸ்ட்ரெயிட் அவே டிஸ்க்ளைம். உன் ஆயுதமே அதான் ஒப்பீனியன். இங்கெல்லாம் கதை விட்டுருப்போம் ஆடிட்டருக்கு தரல. சிம்பிளா இன் கேஸ் இஃப் த ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ப்ரொவைடட் பை த மேனேஜ்மெண்ட் இஸ் ராங் or fraud, தப்பா கொடுக்குறான், or else the management is not giving you written representation, you can follow SA 705 modification of opinion, you can disclaim the opinion straight away and go. In case written representation கொடுத்திருக்கான், அது material impact இருக்கு, it is material and pervasive அப்படினா you will be giving your adverse opinion. கதம் முடிஞ்சு. இதான் இதோட இது. ஸோ இதே பார் திருப்பி பார் இன் கேஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணுவ, மேனேஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம், என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம் பாஸ். டிஸ்கஸ் இல்லாம நம்ம டிசிஷன் எடுக்க மாட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம், வில் பி ரீவேலுவேட்டிங் தி இன்டெகிரிட்டி. எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம SA 220 என்ன படிச்சோம், ஆடிட் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூவன்ஸ் ஆஃப் கிளையன்ஸ் ரிலேஷன்ஷிப் அது பார்க்கணும், படிச்சோம்ல. ஸோ கிளைண்ட் வந்து இன்டெகிரலா இருக்கணும். ஃப்ராடு பிடிச்ச கம்பெனிக்கு போய் நான் ஆடிட்டரா இருக்கலாமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா பை நேச்சரே அந்த கம்பெனி ஃப்ராடு, உள்ள போறதுக்கு முன்னாடியே ஃப்ராடுன்னு தெரிஞ்சுட்டு போறேன், இதான் பண்ண முடியாது. ஸோ ஐல் பி ரீவேலுவேட்டிங் இன்டெகிரிட்டி அண்ட் ஐல் பி, அதையும் மீறி மேனேஜ்மெண்ட் எதுவுமே சொல்ல மாட்டேன் பண்ண மாட்டேன் ரொம்ப வாய் விட்டுட்டு இருந்தான் அப்படின்னா வாட் யூ வில் பி டூயிங், யூ வில் பி மாடிஃபைங் தி ஒப்பீனியன். SA 705 இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் நீ தெளிவா வச்சுக்கலாம். இங்க இப்போ பிரவீன் கேட்டான்ல, டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் இன் கேஸ் ஆஃப் நான் ரிலையபிலிட்டி ஆஃப் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் அபவுட் தி மேனேஜ்மெண்ட் ஆர் ஃபெயிலியர். ஸோ என்ன ஆனாலும் பாரு, ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் என்னைக்குமே ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அதுவே அவன் கொடுக்கல அப்படின்னா அதை நீ டிஸ்க்ளைம் தானே பண்ணுவ, ஆப்வியஸ் டிஸ்க்ளைம், அட்வர்ஸே வராது. ஏன்னா எவிடன்ஸே கிடைக்கலல்ல, ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ். இங்க என்ன செகண்ட் கேஸ் வரும். அதுவே ஃபர்ஸ்ட் கேஸ்ல இன்அப்ராப்ரியேட்டா இருந்ததுன்னா அவன்கிட்ட திருப்பி தெளிவுபடுத்தி கேட்ப, தெளிவுபடுத்தி தர மாட்டேன்னா டிஸ்க்ளைம் பண்ணுவ. அவன் தெளிவுபடுத்தி தரான், அது அடிஷனலா நீ ஒரு ஆடிட் எவிடன்ஸ் வச்சிருப்ப, அதுக்கு இது ஒப்புக்கு சப்பாவா தான் இருக்கும், அடிஷனல் ஷீட்டா தான் இருக்கும். அதுல தெரிஞ்ச உனக்கு எவிடன்ஸ்னால ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தப்பாகுது, எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு உனக்கு, அந்த எவிடன்ஸை சப்போர்ட் பண்றதுக்கு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கியிருக்க, அதை ரெண்டையும் யூஸ் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் கண்டுபிடிச்சு அது பர்வேசிவ்னு கண்டுபிடிச்சனா அட்வர்ஸ் கொடுப்பேன். ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ரிட்டன் ரெப்ரசன்டேஷனே தர மாட்டேன் மேனேஜர்ங்கிறான், இன்அப்ராப்ரியேட்டா தரான் அப்படிங்கிற டிஸ்க்ளைம் ஆஃப் ஒப்பீனியன் முடிஞ்சது. இதான் ஒரு கான்செப்ட் சொல்லிருக்காங்க. The auditor conclusion a sufficient doubt about the integrity, management do not provide the written representation. இப்படி இருந்ததுன்னா I will be what sir, disclaimer. I will be overview. Next, significance of communication with those charges. Communication from auditor is very important. Effective true communication as see ஒன்றும் இல்லை, ஒரு கம்யூனிகேஷனுக்கான எனக்கு என்ன அட்வான்டேஜ், வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ், சிக்னிஃபிகன்ஸ் ஆர் அட்வான்டேஜஸ், வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்யூனிகேட்டிங். ஃபர்ஸ்ட் என்ன சார் எனக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்னா சாவகாசமா எப்படி சொல்றது, ஒரு குட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். ஏன்னா நான் வந்து ரொம்ப பெடப்பா ஒரு மாதிரி கோபமா இருந்தேன்னா தோஸ் சார்ஜஸ் கவர்னன்ஸ் எனக்கு ரெஸ்பெக்ட் தர மாட்டேன். ஸோ ரெண்டு பேரும் அமிக்கபிளா நம்ம கம்யூனிகேட் பண்ணோம்னா அவனும் எனக்கு இன்ஃபர்மேஷன் தருவான், நானும் ஆடிட்டை தெளிவா பார்ப்பேன். அப்புறம் என்னன்னா ஆடிட்டர் இன் ஒப்டெய்னிங் ஃப்ரம் தோஸ் சார்ஜஸ் கவர்னன்ஸ் இன்ஃபர்மேஷன் ரெலவென்ட் டு ஆடிட். ஸோ நீ ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண காரணம் உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை நீ வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் தோஸ் சார்ஜஸ் கவர்னன்ஸ் இன் ஃபுல்ஃபில்லிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ தோஸ் சார்ஜஸ் கவர்னன்ஸோட வேலை என்னது, அவங்க மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பரா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணும். அவங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நான் சொல்லுவேன், டே மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க, இனிமேல் வரப்போகிற காலத்துல இந்த மாதிரி தப்பு பண்ணாத, நான் சொல்றேன். நான் கம்யூனிகேட் பண்ற காரணம் மேனேஜ்மெண்ட்க்கு என்ன யூஸ், இனி வரப்போக காலத்துல அவன் ப்ராப்பரா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பண்ணுவான். So it will be helpful for the management to oversee the financial reporting process. That's the core concept. Who are those charges and governance? Simple. They are nothing but the responsibility for strategic direction of the entity, blah 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 blah. So that's what we are கதையெல்லாம் படிக்கணும்ங்கற அவசியம். Nothing but owners of the company who have ultimate power. Have the ultimate power.
கதை. இதெல்லாம் கதை, இதெல்லாம் எல்லாம் மைண்டில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது, அதெல்லாமே வேஸ்ட், நாட் ஈவன் ரெலவென்ட். எஸ்ஏ 260 என்ன சார்? கம்யூனிகேஷன். மேலே பார்த்தோம்ல அதே தான். தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸை கம்யூனிகேட் பண்ணும். தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸ் யார்? ஓனர்ஸ். அவ்வளோ. இப்போ என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் எம்எஸ் கம்யூனிகேட் கிளியர்லி, எது பண்ணாலும் தெளிவாக பண்ணும், கம்யூனிகேட் கிளியர்லி. அப்புறம் ஒப்டெயின் தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸ் ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் தெளிவாக கம்யூனிகேட் பண்ணுவேன், அவங்ககிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை கேட்பேன். அது எப்படி கேட்கணும்? அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷனை தெரிவிப்பேன். ஸோ டு ப்ரொவைட் தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸ், டைம்லி ஒப்சர்வேஷன் அண்ட் டு ப்ரமோட் டூ வே எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறோம். டூ வே கம்யூனிகேஷன் ரெண்டு பேரும் சாவகாசமா பேசிக்கிறோம். இதை மட்டும் படி, இதை மட்டும் படி, இது போதும். ஒன்லி திஸ். So auditor should determine the appropriate person within the entity to whom to communicate. யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும் அப்படி. The matters to be communicated by auditor. ஒன்றும் இல்லை. வேற என்ன பார்த்தோம்? ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்ல மேனேஜ்மெண்ட் நமக்கு கொடுப்பான். எஸ்ஏ 260ல நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிவிப்போம், தோஸ் சார்ஜஸ் கவர்னன்ஸ் தெரிவிப்போம். நல்லா பாரு 580 ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் மேனேஜ்மெண்ட் அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தெரிவிக்கணும். எஸ்ஏ 260ல ஆடிட்டர் நான் மேனேஜ்மெண்ட் தெரிவிக்கிறேன். என்ன தெரிவிப்பேன்? ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபார்மிங் அன் ஒப்பீனியன். The audit of financial statements does not relieve the management those charge governance of the responsibility. இதே மாதிரி அவன்கிட்ட என்னெல்லாம் சொல்லுவேன்? பிளான் ஸ்கோப் அண்ட் டைமிங் ஆஃப் ஆடிட். நான் ஆடிட்டை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்னோட பிளானிங் அண்ட் ஸ்கோப் என்னது அப்படின்னு நான் பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபைண்டிங்ஸ், என்னோட வாட் ஆர் மை சிக்னிஃபிகண்ட் ஃபைண்டிங்ஸ் இன் ஆடிட், அதை நான் சொல்லுவேன். என்னெல்லாம் சொல்லுவேன்? வாட் ஆர் த சிக்னிஃபிகண்ட் குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், என்டிட்டியோட அக்கௌண்டிங் பாலிசிஸ் எப்படி இருக்கு, கம்பெனி ஏதோ சிக்னிஃபிகண்ட் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாங்களா, அப்புறம் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் ஏதோ நான் அரைஸ் பண்ணனா, என் கண்டென்ட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் எப்படி, எனி சிக்னிஃபிகண்ட் மேட்டர். குழப்பிக்காது. ஃபர்ஸ்ட் நான் என்ன இதை மட்டும் சொல்றேன், இதை மட்டும் பாரு, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோ. சரி 260ல ஃபர்ஸ்ட் நான் என்னது, ஆடிட்டர் என்ன கம்யூனிகேட் பண்ணுவாரு, இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி expressing an opinion. Second வந்து he is not responsible for preparation of financial statements. But the management is responsible. MGMT na management. Any significant matter. Significant is your keyword. Highlight பண்றேன், அது ரொம்ப important. இதை எழுதினாலே உனக்கு மார்க் கொடுத்துருவான். Identified, அதை நோட் பண்ணிக்கோ.
ஓகேல I mean online students நோட் பண்றீங்களா? நோட்டடா சூப்பர். பவித்ரா, திவ்யா, பிரியங்கா நோட்டட்ல ஓகே ஓகே. பிரியங்கா நீங்க ஹலோ பிரியங்கா கேக்குதா? சொல்லுங்க பிரியங்கா. இது உங்க பேரு தானா பிரியங்கா? இல்ல வேற ஐடியில ஜாயின் பண்ணிருக்கீங்களா? பிரியங்கா தானே. ஓகே 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 தேங்க்யூ. தெரியல. அவ்வளவுதான். இங்க பாரு புரிஞ்சுதா? சிக்னிஃபிகன்ட் அதான் கீவேர்டு. கம்யூனிகேஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ் இண்டிபெண்டன்ஸ். சிம்பிள். ஆடிட்டருக்கே பார்ப்பேன். ஆடிட் இஸ் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன். ஸோ நீ ஃபார்ம்கிட்ட சொல்லுவேன், நாங்கள் வந்து இண்டிபெண்ட், எங்களால் எதுவுமே கவர் ஆகவில்லை. அசஸிங் தி சர்வீஸ் ரிலேட்ஸ் சேஃப்கார்ட்ஸ் எலிமினேட்டட். நல்லா பார்த்துக்கோ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபுல் பேரா நீ படி. ஜென்ரலா நீ ஒன் டைம் ரீட் கொடுத்துக்கோ. பட் நல்லா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இங்க பாரு, நீ வந்து பாலாஜி அண்ட் பிரவீன் அண்ட் கோ சிஎஃப்எம் நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க வந்து ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர்ஸா இருக்கீங்க ஒரு கம்பெனிக்கு. 2 பேரும் ஃபர்ம் வச்சிருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க, அந்த கம்பெனிக்கு வந்து சைட் பை சைடு இந்த குட்டி குட்டி வேலையும் பண்ணி கொடுக்குறீங்க. ஸ்டாக் டேக்கிங், இல்லாட்டி இந்த மாதிரி 15 CA ஃபார்ம், பேன் கார்டு அப்ளை பண்றது, இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டரா இருந்தானா அந்த மாதிரி ஏதோ பண்றீங்களா அதையுமே நீங்க மேனேஜ்மெண்ட் தெரிவிக்கணும். கவர்னன்ஸ். அந்த பேன் கார்டு அப்ளை பண்ற மூலமா உங்களுக்கு எவ்வளவு காசு வருது, ஸ்டாட்யூட்டரி ஆடிட் அந்த கம்பெனிக்கு பண்ற காரணம் எவ்வளவு காசு வருது, இதையும் நீங்க தெரிவிக்கணும். ஏன்னு சொல்ல, என்ன லாஜிக் சொல்ல? ஸ்டாட்யூட்டரி ஆடிட் பண்ணனா உனக்கு ஆடிட் ஃபீஸ் 1 லட்சம் ரூபாய் தரான். பேன் கார்டு அவனுக்கு அந்த சர்வீஸ் பண்ணி கொடுத்தனா 2 லட்சம் ரூபாய் தரான். இப்போ தரமாட்டான். பட் ஜென்ரல் எக்ஸாம்பிள். உனக்கு என்ன தோணும்? 1 லட்சம் ரூபா தானே கிடைக்குது, இவ்வளோ வேலை ஸ்டாட்யூட்டரி ஆடிட் பண்ணி சைன் பண்ணால் 1 லட்சம் ரூபா கிடைக்குது, சும்மா பேன் கார்டு அப்ளை பண்ணி கொடுத்தா 2 லட்சம் கிடைக்குது, ரொம்ப வேலை பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட் மாறும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாட்யூட்டரி ஆடிட் பண்ணி சைன் எல்லாம் பண்ணி 1 லட்சம் கிடைக்குது, சும்மா பேரை போட்டு தட்டினா பேன் கார்டுக்கு 2 லட்சம் கிடைக்குது அந்த கம்பெனில இருந்து. இதனால நீ அதை சொல்லணும். ஏன்னா நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுற, இண்டிபெண்டா இல்ல, பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் பை த ஃபினான்ஷியல் மோட்டிவ். அதான் இது ஒரு கோர் லாஜிக். ஓகேவா? அது தெரிஞ்சுக்கோ. லேட்டர் சேஃப்கார்ட்ஸ் ஹேவ் பீன் அப்ளை, சேஃப்கார்ட்ஸ் ஏதோ அப்ளை பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறது டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றான். எவ்வளோ வருதுன்னு கண்டிப்பா பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும். இது டிஸ்க்ளோஸ். ஆமா, ரிட்டர்ன்ல கொடுக்கணும். ஏன்னா தெரியணும்ல, யூசருக்கு அது தெரியணும்ல. இப்போ நீ வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லயும் கொடுப்ப, SA 260 கம்யூனிகேஷன் தோஸ் சார்ஜஸ் கவர்னன்ஸ் கீழே நீ கொடுக்கணும். SA 260 ஃபாலோ பண்ணிட்டேன்னு வரும். இப்போ அதனாலதான் P&L வந்து ஆடிட் ஃபீ, அதர் ஆடிட் ஃபீன்னு இருக்கும். நல்லா பாரு, லிஸ்டட் கம்பெனி எந்த ஃபினான்ஷியல் ஆடிட் ஃபீ, அதர் ஆடிட் ஃபீ, அதுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு யூசருக்கு தெரியணும், ஆடிட் பண்ணி 1 லட்சம், பேன் கார்டு அப்ளை பண்ணி 2 லட்சம். அப்ப யூசருக்கு என்ன தெரியும்? இந்த ஆடிட்டர் வேலையை தெளிவா பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா சும்மா உட்காந்து 2 லட்சம் கிடைக்குது, இவ்வளவு வேலை பண்ணி 1 லட்சத்துக்கு பண்ணுவானா? கரெக்ட். பேன் கார்டு, 15 CA ஃபார்ம், CB ஃபார்ம் இல்ல, இன்னொரு ஆடிட்டர் இல்ல, அதே ஆடிட்டர் தான். அதான் என்ன சொல்லிருக்கான், this shall include total fees charged during the period covered by the financial statements for audit and non-audit services provided by the firm and network of the firm. அதர் ஆடிட்டர் இல்ல, அதர் ஆடிட்டர் எனக்கு கவலையே இல்ல, இது எனக்கு வரவே வராது. அதர் ஆடிட்டர் 2 லட்சத்துக்கு பண்ணி கொடுக்குறான்னா கம்பெனி ஆச்சு, அந்த ஆடிட்டர் ஆச்சு. இங்க ஏன் இதை நம்ம பாக்குறோம்? இண்டிபெண்டன்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகுது. என்ன சார் சொல்றீங்க? இங்க பாரு, என்ன படிக்கிறோம் நம்ம? கம்யூனிகேஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ் இண்டிபெண்டன்ஸ்.
இங்க நான் பாலாஜி பிரவீன் ஒரு ஃபர்ம் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு கம்பெனிக்கு ஸ்டாட்யூட்டரி ஆடிட் பண்ண போறீங்க, இந்த கம்பெனி உங்களுக்கு 1,00,000 தரான், ஆனா அதே கம்பெனி உங்களுக்கு பான் கார்டு சர்வீஸ்க்கும் வந்துகிட்டு இருக்கான், நீங்க அவனுக்கு 2,00,000 சார்ஜ் பண்றீங்க. அந்த கம்பெனிக்கு ஆடிட் பண்ணி கொடுத்தா வெறும் 1,00,000, பான் கார்டு அப்ளை பண்ணி கொடுத்தா 2,00,000. சோ இங்க உங்களோட குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகுமா ஆகாதா? பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்லை, என்னவோ இருக்கட்டும், அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கும். இது ஒரே ஆடிட்டர் பண்ணாருன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நீ ஃபாலோ பண்ணும். Communication. So you must always auditor shall communicate, professional judgment, oral communication இருக்கலாம், writing இருக்கலாம். Generally oral communication would not be adequate. So written representation is always preferable அப்படிங்கலாம். Adequacy of communication bro, audition whether two way communication, ரெண்டு பேரும் சமரசமா பேசிக்கிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் தெளிவா நடந்துகிட்டு இருக்கான்னு பார்ப்பேன். டாக்குமெண்டேஷன். ஸோ என்னெல்லாம் ரிட்டன் ரெப்ரஸன்டேஷன் மேனேஜ்மெண்ட் நான் வாங்கியிருக்கேனோ, நான் மேனேஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கேனோ, அது எல்லாமே ஐ மஸ்ட் டாக்குமெண்ட். கம்யூனிகேஷன் சிக்னிஃபிகன்ஸ் டிஃபிஷியன்சி இன் இன்டர்னல் கண்ட்ரோல். என்ன சொல்றேன்னா, இன்கேஸ் உன்னோட இன்டர்னல் கண்ட்ரோல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா ஆடிட்டர் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. SA 260 வந்து ஜெனரல் கம்யூனிகேஷன், SA 265 வந்து இன்டர்னல் கண்ட்ரோல்ல ஏதோ ஒரு டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா ஆடிட்டர் கம்யூனிகேட் பண்ணும். ஆடிட்டர் என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் objective of an auditor is to communicate appropriately with those charged with governance regarding the deficiency in internal control. Deficiency of internal control na enadhu dim நம்ம படிச்சிருக்கோம். design implementation operation or management வரும், பட் தெரிஞ்சுக்கோ dim. So design implementation operation or management internal control நால prevent detect or correct பண்ண முடியல. internal control ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆல பாஸ், டாலில பாஸ்வேர்ட் செட் பண்ணிருக்கேங்கறான், டாலில சும்மா 1 2 3 4 5 6 அடிச்சா லாகின் ஆயிடுது. So internal control is not properly dividing. Apro control necessary to prevent detect or correct is not applying on timely basis. For example, say நான் வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து 31 மார்ச்சுக்கு மேல என்ட்ரி போட முடியாது டாலில, அப்படிதான் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா 1 ஏப்ரல் அன்னைக்கும் என்ட்ரி போட முடியுது. ஸோ இங்க வந்து டெஃபிஷியன்சி ஆஃப் அந்த கண்ட்ரோல் வந்து டைம்லி பேசிஸ்ல அதனால ப்ரிவென்ட் டிடெக்ட் பண்ண முடியல. ஆனா சிக்னிஃபிகன்ட் டிஃபிஷியன்சி இருக்கு. சிக்னிஃபிகன்ட் டிஃபிஷியன்சி ஆனது சசபிலிட்டி ஆஃப் லாட்ஸ், சப்ஜெக்டிவிட்டி இருக்கு, லைக்லிஹுட் ஆஃப் டிஃபிஷியன்சி லீடிங் டு மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். இது 1 2 3 பாயிண்ட் இஸ் ரெலவென்ட். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் என்னது, வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ், எது கண்ட்ரோல் இருக்கணும், ஜெனரல் மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோல், ஃப்ராடை ப்ரிவென்ட் பண்றதுக்கு, அப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ் பார்க்கறதுக்கு, அப்புறம் கண்ட்ரோல் ஓவர் சிக்னிஃபிகன்ட் டிரான்சாக்ஷன், ப்ரையார் பீரியட். திஸ் இஸ் ஆல்சோ நாட் கிரேட்லி இம்பார்ட்டன்ட். ஜெனரலா என்ன சொல்றாங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் எதுக்கு, ஜெனரல் நீயே பாரு, கண்ண மூடி எவாலுவேட் பண்ணு. ஜெனரல் மானிட்டரிங் கண்ட்ரோல்ஸ், கண்ட்ரோல் ஓவர் செலக்ஷன், அக்கௌண்டிங் பாலிசியை செலக்ட் பண்றதுக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கு, தெளிவா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டானா இல்லையா அப்படிங்கறத பார்க்கறதுக்கு. இதுவுமே டில் டேட் அவன் கேட்டதில்லை. SA 265 has not been asked till date. Only MCQs were asked SA 265 ல. So it's all MCQ oriented. இதை உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி பை ஹார்ட் பண்ணாத, ஜெனரல் லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டாலே இட் இஸ் மோர் தேன் எனஃப். பேசிக்லி இட் இஸ் லாஜிக்கல் பேஸ்ட் டாபிக் இது. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் என்னெல்லாம் இண்டிகேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்னது, ஏதோ கம்பெனிக்கு வந்து ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா ஒரு மேனேஜருக்கு வந்து ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அவர் வந்து அந்த கண்ட்ரோல்லேருந்து தப்பிக்க தான் பார்ப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, கண்ட்ரோல்லேருந்து தப்பிக்க பார்ப்பாரு. ஸோ அதே மாதிரி ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் இல்லை அப்படின்னா, அப்புறம் இன்எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்டோட ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் இன்எஃபெக்டிவா இருக்கு, ஆர் இன்எஃபெக்டிவ் ரெஸ்பான்ஸ் ஐடென்டிஃபைட் ரிஸ்க்கை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, அப்புறம் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டிடெக்டட், ஆர் டிஸ்க்ளோஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர் ஏதோ ஒன்று இருக்குன்னா, ஆர் எவிடன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் இன்எபிலிட்டி, மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு இன்எபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது பார்ப்பேன். அப்புறம் டிட்டர்மினேஷன் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் டிஃபிஷியன்சி இன் இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ இது என்ன பண்ணுவேன், இது வந்து ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ டிட்டர்மைன் பண்றது இட் இஸ் மை ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். இன் கேஸ் ஆஃப் significant deficiency ஏதோ ஒன்று இருந்தது அப்படின்னா I will be evaluating and communicating with those charged with governance. அதே மாதிரி எப்படி நான் கம்யூனிகேட் பண்ணுவோம், I must communicate in writing. And also other deficiency இருந்ததுன்னா I must communicate with appropriate other parties. அப்புறம் auditor shall include, என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாரு அவர் டெஃபிஷியன்சியில், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டெஃபிஷியன்சி இன்க்ளூட் பண்ணுவார், சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட், மற்ற பார்ட்டி படிக்கிறதுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப ஸ்பீடாக போகும், கச்ச 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 உள்ள போய் அப்படியே இங்கேருந்து வரும், இங்கேருந்து வெளில போகும், இங்கேருந்து வரும், இங்கேருந்து வெளில போகும். இந்த டாபிக் அப்படிதான். இந்த டாபிக் SA 260 அந்த அளவுக்கு தான் வருது. ஜென்ரலாக நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்டர்னல் கண்ட்ரோல் ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி இருந்தால் நான் கம்யூனிகேட் பண்ணணும்.
அவ்வளவுதான். எப்படிலாம் நான் கம்யூனிகேட் பண்ணோம், அந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன பிரச்சனை அப்படிங்கறத நான் கம்யூனிகேட் பண்ணோம். அதே மாதிரி அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்காக அடிஷனல் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா நான் அவனுக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான். இதுதான் கோர் லாஜிக். அப்புறம் ஆடிட்டர் வந்து இன் பர்டிகுலர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, பர்பஸ் ஆஃப் அன் ஆடிட் என்னது, அப்புறம் ஆடிட்டர் ஷால் இன்க்ளூட் தட் கன்சிடரேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் நாங்கள் பண்ணியிருக்கோமா இல்லையா, அப்புறம் he will be telling that this is limited to the deficiency. இது நாங்கள் ஒப்பீனியன் கொடுக்க போறது இல்லை. இங்க பாரு, இப்போ நம்ம மேல என்ன படிச்சோம், இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் படிச்சோம், ஐஎஃப்சி ரிப்போர்ட். அதுல ஒரு பேரா தான் நீ கொடுக்குற, அதுக்கு நீ ஒப்பீனியன் கொடுக்கறது இல்லை. ஜஸ்ட் டெல்லிங் தட் கண்ட்ரோல் சரியா இருக்குன்னு. கண்ட்ரோல் சரியா இருக்குங்கிறதுக்கு ஒப்பீனியன் கொடுக்குறியான்னு கேட்டா இல்ல. அதான் இதோட கோர் கான்செப்ட்ஸ். இங்க செக் பாக்ஸ் கொடுத்துருக்கான். திஸ் இஸ் த என்டையர் திங் which we have studied. So essay 260 simple but 560 subsequent events. Subsequents என்ன வருது, any information, any event which is happening between date of financial statements, date of auditor's report, date the financial statements are issued. முடிஞ்சது. SA 570 going concern inappropriate அப்படின்னா adverse opinion. Financial statementல disclose பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு unmodified opinion, ஆனால் ஒரு separate paragraph கொடுக்கணும். Events relating to going concern. அதுவே financial statementல disclose ஆயிருக்கு, ஆனால் it is having some issues. It's been disclosed, but there has not been any. I mean, it is not disclosed. அந்த மாதிரி situation, you will be giving an adverse or disclaimer of opinion. இது நீ தெளிவா தெரிஞ்சுக்கணும். So which we have already written going concern. So inappropriate disclosure கொடுத்தனா நீ unmodified நீ கொடுத்துக்கலாம். No disclosure பண்ற அப்படின்னா you can give qualified or adverse. Adverse எப்போ கொடுப்பேன்னா material and pervasive, material but not pervasive, no qualified. Going concern evaluate பண்ணல management அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, disclaim பண்ணுவ. SA 260, SA 580 written representation தனித்ததுனால ஒன்றும் பண்ண முடியாது. It does not provide sufficient appropriate audit evidence on its own. Written representation எதுக்கு மெயினா வாங்குவேன், மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டானா அவன் வந்து இருக்கு, அவ்வளோதான். டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அக்கௌண்ட் பண்ணியிருக்கானா, முடிஞ்சது. இதுதான் SA 580. நெக்ஸ்ட் SA 260 கம்யூனிகேஷன் வித் தோஸ் சார்ஜஸ் கவர்னன்ஸ். அவன்கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணுவான், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸ்பிரஸிங் அன் ஒப்பீனியன். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இட்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் ஏதோ இருந்ததுன்னா அதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். முடிஞ்சது. அதான் நம்ம படிச்சிருப்போம்ல, சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் இருந்ததுன்னா நம்ம கீழே படிச்சிருப்போம். ஸோ எங்கே சொல்லியிருப்பான், நம்ம நோட் பண்ணிருப்போம். Say to say, the responsibility for preparation expressing an opinion is not responsible for preparation, but management is responsible, and any significant events or matters identified. Next என்ன சார், SA 265. SA 265 என்ன சார், deficiency in internal control. Internal control only internal control வந்து ஃபங்க்ஷனே ஆகல. It is not able to prevent, detect and correct. And the internal control which was designed, implemented and managed and proper manager மேனேஜ் ஆகலை அப்படிங்கிறத பார்ப்பேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் பார்ப்பேன், நெக்ஸ்ட் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஏதோ டிஃபிஷியன்சி ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இருந்தாலும் அந்த மேனேஜ்மெண்ட்டை நான் ப்ராப்பராக தோஸ் சார்ஜஸ் கவர்னன்ஸ்ட்டை எண்ட் டு எண்ட் கம்யூனிகேட் பண்ணேன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இன்டர்னல் கண்ட்ரோல் டிஃபிஷியன்சி மேலே நான் வந்து ஒப்பீனியன் கொடுக்க போகிறது இல்லை. ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிவிங் அ ஒப்பீனியன் ஆன் தி இன்டர்னல் கண்ட்ரோல். ஐ வில் ஜஸ்ட் டெல் தம் வெதர் இன்டர்னல் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா. அதான் SA 265 கோர் லாஜிக். தீஸ் ஆர் த என்டையர் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி டாபிக். இதுல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ திஸ் ஆர் த என்டையர் திங். நெக்ஸ்ட் இது வந்து ஓப்பனாக சொல்லட்டா, extremely time consuming and will be getting only 5 marks descriptive. MCQ 2 or 4 வரும் மேக்ஸிமம். ஸோ we will, இது என்ன தெரியுமா, கவர்மெண்ட் கம்பெனி நீ எப்படி ஆடிட் பண்ணணும், லோக்கல் பாடியை எப்படி ஆடிட் பண்ணணும், ஃபர்மை எப்படி ஆடிட் பண்ணணும், சோல் ட்ரேடரை எப்படி ஆடிட் பண்ணணும், ஒரே இதை சொல்லிக்கிட்டே இருப்போம், அரைச்சமாகவே இருப்போம். நம்ம பொறுமையாக எடுத்துகிட்டு போவோம். காமன் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எம்பசிஸ் பண்ணி நம்ம படிப்போம். ஸோ இந்த டாபிக் ஐ திங்க் you can take half an hour break. நானும் சாப்பிட்டு வந்துடுறேன். ஸோ we'll take half an hour break. அதுக்கப்புறம் we'll start with this. Probably we'll try to complete this. If not able to complete, well and good, no problem. Next class அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாஸ்டிங் FM எல்லாம் வரும். So we
ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஹாய், ஹலோ, ஹலோ, சூப்பர் சூப்பர். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குதுல? இட்ஸ் ஆடிபிள்ல? திவ்யா, பிரியங்கா, பவனி. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஆடிட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ் அப்படி பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ நம்ம மேஜராக இப்போ நம்ம படித்தது எல்லாமே ஆடிட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே நம்ம படிச்ச ரிப்போர்ட்டிங். இப்போ ஒரு என்டிட்டி இப்போ நம்ம ஆடிட்டராக போனோம், இங்கே பாரு நல்லா பாரு, ஆடிட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் எனி என்டிட்டி whether profit oriented or irrespective of size or legal form. Legal form of definition is sole proprietor, partnership, private limited company, public limited company எல்லாமே வரும். இப்போ அந்த ஒரு கம்பெனியை எப்படி சார் நம்ம பார்க்குறோம்? ஆடிட் எஸ்எஸ் தான் நீ ஃபாலோ பண்ணும், பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கன்சிடரேஷன்ஸ் நீ என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவான். திஸ் இஸ் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம்லி டயரிங் டாபிக் அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம் கம்மியாக இருக்கிற வெயிட்டேஜில் இருக்கிற ஒரு டாபிக். இப்போ நம்ம we'll go with the important aspects. okay, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆடிட்னா இப்போ நீ வந்து நான் என்ன சொன்னேன் சார் ஞாபகம் இருக்கா? கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஞாபகம் இருக்கா? சிஎன்ஏஜி ஃபர்ஸ்ட் டாபிக்ல சொன்னேன். நம்ம எப்படி கம்பெனிஸ்க்கு ஆடிட்டரோ கவர்மெண்ட்டுக்கு சிஎன்ஏஜி ஆடிட்டரு, அவனுக்கு பேரு கவர்மெண்ட் ஆடிட்டரு. ஆனா அவன் என்ன தனித்து அவனால செயல்பட முடியுமா? முடியாது. அவன் நம்ம சிஎஸோட ஹெல்ப் எல்லாம் வச்சு பண்ணுவான். இங்க கவர்மெண்ட் ஆடிட் இஸ் நத்திங் பட் யூ ஆர் ஆடிட்டிங் அ கவர்மெண்ட், சிஎன்ஏஜி இஸ் ரெஸ்பான்சிபிள். இங்க என்ன சொல்லியிருக்கான்? மொத்தமா 3 கமிட்டி இருக்கு. ஓகே, பப்ளிக் மொத்தமா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சிஎன்ஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதுல நமக்கு என்னன்னா ஒரு கமிட்டி இருக்கு, இட்ஸ் கால்ட் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லிட்டு. சார் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டினா என்ன சார் அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லை, பார்லிமெண்ட்ல இருந்து சில மெம்பர்ஸை செலக்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. இவங்களோட வேலை என்ன தெரியுமா? இந்த இந்த ஒரு கம்பெனியில ஆடிட் கமிட்டின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் என்னன்னா ஆடிட்டர்லாம் கரெக்டா வந்திருக்காங்களா, வேலை பண்றாங்களா. அதே மாதிரி கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் யாரு? கவர்மெண்ட் ஆடிட்டர். அவனை செக் பண்றதுக்கு யார் இருப்பா? பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி இஸ் நத்திங் பட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. நம்ம கமல்ஹாசன் எல்லாமே சீட் வாங்கினாங்கல்ல ராஜ்யசபால, அவங்க எல்லாமே டிஃபால்ட் மெம்பர்ஸ் ஆஃப் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. அவங்க பப்ளிக் பிஹால்ஃப் ரெப்ரசென்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆடிட்டிங் என்னது? கவர்மெண்ட் ஆடிட்டிங் நத்திங் பட் இஸ் objective and systematic professional independent examination of financial administrative process of a public entity made subsequently to the execution for the purpose of evaluating, verifying the presenter report and by the responsible officials of examination of financial statements express their opinion thereon. See, simple ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட் ஆடிட்டுங்கிறது ஒரு பப்ளிக் என்டிட்டியை நீ ஆடிட் பண்ற. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? பிஎஸ்என்எல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், காதி, நம்மளோட காதி பவன் எல்லாமே கவர்மெண்ட். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாமே they will be coming under கவர்மெண்ட் ஆடிட். இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குல்ல, நம்ம தமிழ்நாடு தலைமைச் செயலகம் மெரினா பீச் சைடில் இருக்குல்ல, ஸோ அவங்களையும் ஆடிட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ணுவாங்க. அது யார் பண்ணுவான்னு கேட்டா சிஎன்ஏஜி. சிஎன்ஏஜியோட வேலையை யாரு பாப்பா? பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி யாரு? ராஜ்யசபால இருக்கிற மெம்பர்ஸ், நம்ம கமல்ஹாசன். அதாவது ஒரு கோர் லாஜிக். இது வந்து நத்திங் டு பை ஹார்ட். ஒப்ஜெக்டிவ் என்னது? உனக்கே தெரியும். என்னது சொல்ல தெரியாது. அதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறான். இப்ப பாரு, அமிதாப் பச்சன் இருக்கான், சச்சின் டெண்டுல்கர் இருக்கான், கமல்ஹாசன் இருக்கான், அவங்க எல்லாம் யாரு? வெறும் செலிபிரிட்டிஸ். பட் அவங்க ராஜ்யசபால இருக்காங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க. நம்ம நம்ம சிஸ்டத்துல இருக்கிற ஃப்ளா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சும்மா தலையாட்டுவாங்க. அங்கே இந்த இதெல்லாம் யாரு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா சிஎன்டேஜில் ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நம்மள மாதிரி சிஎஸ் எல்லாரும் பண்ணி கொடுத்துருவோம். கமல்ஹாசன் போய் பார்ப்பாங்க, சரி ஓகே வி ஆர் அப்ரூவிங் அப்படிமா. ஒன்றும் பண்ண முடியாது. ஃபால்ட் ஆஃப் அவர் சிஸ்டம். எந்த பாலிட்டிஷியனும் ஃபுல்லி எஜுகேட்டட் இல்லைல்ல, ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு வழி இல்லை. ஸோ objective என்ன சார்? இதோட அக்கௌண்டிங் ஃபார் பப்ளிக் ஃபண்ட்ஸ். கவர்மெண்ட் ஆடிட் சர்வ்ஸ் as a mechanism processing of public accounting or government funds. ஸோ பப்ளிக்கோட காசை வந்து அக்கௌண்ட் பண்றது, கரெக்டாக அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்களாங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் அப்ரைசல் சார். அப்ரைசல் என்ன சார்? அப்ரைசல் இஸ் கால்ட் as ரிவ்யூ. அப்ரைசலுக்கு மீனிங் என்ன சார்? ரிவ்யூ. ஸோ ரிவ்யூ ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ். இது ஒப்ஜெக்டிவ் என்னது? இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம்? கவர்மெண்ட் ஆடிட்டை பத்தி படிக்கிறோம் சார். கவர்மெண்ட் ஆடிட்டரோட ஆடிட்டர் யாரு சார்? சிஎன்ஏஜி சார். சிஎன்ஏஜியோட வேலையெல்லாம் யாரோட்டையும் பார்த்துப்பாங்கன்னா பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி சார். பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியில யார் இருப்பா சார்? மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், எஸ்பெஷலி ராஜ்யசபா மெம்பர்ஸ் சார். முடிஞ்சு சார். இப்போ கவர்மெண்ட் ஆடிட்டோட ஒப்ஜெக்ட் என்ன சார்? இப்போ எப்படி நம்ம அக்கவுண்ட்ஸ் whether all the entries has been drawn to the books of accounts, whether
the entries drawn from books of accounts clear and unambiguous. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சோம்ல அதேதான். நம்ம எப்படி அவன் அக்கௌண்ட்ஸ்ல பாக்குறோம், இங்க வந்து பப்ளிக்கோட காசை கரெக்டா அக்கௌண்ட் பண்ணிருக்கானா. சார் பப்ளிக்கோட காசுனா என்ன சார்? இன்கம் டாக்ஸ் பே பண்ற, ஜிஎஸ்டி பே பண்ற, ஸோ இது எல்லாமே அவங்க கரெக்டா அக்கௌண்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா? கவர்மெண்ட் நம்ம பாக்குறது கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல கவர்மெண்ட் கரெக்டா அக்கௌண்ட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத நான் பார்ப்பேன். ஸோ அப்ரைசல் நெக்ஸ்ட் வந்து அப்ரைசர்லாம் ரிவ்யூ ஆஃப் கவர்மெண்ட் பாலிசி. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா அம்மா உணவக திட்டம், ₹1 இட்லி, அம்மா உணவகம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கவர்மெண்ட் பாலிசி. ஸோ அதெல்லாம் உண்மையாவே இதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது விற்கிறது எல்லாம் தெளிவா பண்றாங்களா இல்லையாங்கிறத நான் பார்ப்பேன். ஸோ அப்ரைசல் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசி. சார் அப்ரைசல்லாம் என்ன சார்? ரிவ்யூ ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பேஸ் ஃபார் கரெக்டிவ் ஆக்ஷன். ஸோ ஆடிட் observation based on factual data collection also serve to highlight the lapses of the lower hierarchy that helping the supervisory level officers to take corrective action. ஸோ கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்காகவும் நமக்கு இது ஹெல்ப் பண்ணும் this audit thing. நெக்ஸ்ட் administrative accountability. Administrative accountability government audit is neither equipped nor intended to function as an investigation agency to pursue every irregularity or misattribute to the logic end. Main objective of audit is a combination of ensuring, இதான் keyword நமக்கு. Main objective of an audit என்னது சார்? Main objective of government audit is a combination of ensuring accountability of administration registers and functioning as an aid to administration. In India, the function of government audit is discharged by Comptroller and Auditor General of India to Indian Accounts and Audit Department. இதுக்கு என்ன சார் இந்தியன் அக்கவுண்ட்? ஒன்றும் இல்லை, நீ ஆடிட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் பிரவீன் ஆடிட்டர். பிரவீன் வந்து யாரோட ஆடிட்டரா இருக்காங்க? பாலாஜி அண்ட் பிரவீன் அசோசியேட்ஸோட ஆடிட்டரா இருக்காங்க. ஸோ பாலாஜி அண்ட் பிரவீன் சிஏ ஃபர்ம் அதுதான் லீகல் என்டிட்டி. அது மூலமா பிரவீன் இஸ் ப்ரொவைடிங் த ஆடிட் சர்வீஸ். அதே மாதிரி கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல்ங்கிறது நம்ம ஆடிட்டர் மாதிரி. அந்த அவரோட ஆஃபீஸ்க்கு பேர் என்னது? இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். எப்படி பாலாஜி அண்ட் பிரவீன் அசோசியேட்ஸோ இந்தியன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் சிஎன்டிஏஜிக்கு இட்ஸ் அவங்களோட ஆஃபீஸ் பேர் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரலோட வேற என்னது? It is for the discharge of his functions, watches various authorities, financial matters correcta irukka, constitutions, laws made by the parliament correcta irukka, and to conform with rules and orders la conform பண்றானா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். So these are the things which has been given. Next is legal framework of control. So control and auditor general வந்து framework எப்படி? இப்போ நம்ம auditors யாரு அப்பாயிண்ட் பண்ணுவா? AGMல ஷேர் ஹோல்டர்ஸ் நம்மள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை யார் அப்பாயிண்ட் பண்ணுவானா? they will be appointed by the president of India. will be appointed by the president of India and he can be removed. சும்மா நினைச்ச மாதிரி ரிமூவ்லாம் பண்ண முடியாது. only in case of proven misbehavior or incapacity ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ திருப்பி சொல்லலாம் சார். இப்போ சிஎன்டிஏஜி அப்பாயிண்ட் பண்றது யாரு சார்? இந்தியா. திரௌபதி முர்மு அவங்க தான் பண்ணுவாங்க சிஎன்டிஏஜி அப்பாயிண்ட் பண்றது. இன்னொன்னு என்னன்னா, as in the case of judge or supreme court, he can be removed only when each house of parliament decides to do by not less than 2/3, nothing but 75%. ஒரு சிஎன்டிஏஜி நான் ரிமூவ் பண்ணனா போத் ஹவுஸ்னா என்ன சார்? லோக்சபா, ராஜ்யசபா. லோக்சபா அண்ட் ராஜ்யசபா சேர்ந்து 2/3, அதாவது 75 எம்எல்ஏ எம்பிஸ் வந்து ஓட்டு போடணும் இந்த மாதிரி சிஎன்டிஏஜியை தூக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஓட்டு போட்டா மட்டும்தான் சிஎன்டிஏஜியை தூக்க முடியும். அது இல்லாம நீங்க தூக்க முடியாது. என்னது? as in the case of judge of the Supreme Court, he can be removed only when each house of majority of the members the parliament. எனக்கு புரியல. ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன ரூல் ஃபாலோ ஆகுதோ சிஎன்டிஏஜி நீ ரிமூவ் பண்ணாலும் அதான் உனக்கு ஃபாலோ ஆகும். It can be removed. It shall not be removed except on grounds of misbehavior. As in the case of judge of the Supreme Court, he can be removed only. Like எப்படி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்றதுக்கு 2/3 வேணுமோ அதே மாதிரி சிஎன்டிஏஜியை நான் ரிமூவ் பண்றதுக்கும் எனக்கு 2/3 ஆஃப் தி ஸ்ட்ரென்த் எனக்கு தேவை. லோக்சபா, ராஜ்யசபா போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஓட்டு போடணும். இந்த மாதிரி சிஎன்டிஏஜியை நம்ம தூக்கலாம் அப்படின்னு. ஆனா அப்படி சும்மா தூக்கலாம்னு சொல்ல முடியுமான்னு இல்லை. ஒன்லி இன் கேஸ் ஆஃப் proven misbehavior or incapacity. misbehaviorனா அவர் ஏதோ தப்பா பண்றாரு, incapacity அவர் வேலை பண்றதுக்கு தகுதி இல்லை, அவ்வளவுதான். அதான் சொல்றான். The parliament is competent to make laws to determine the salary and other conditions of services and they cannot be varied towards disadvantage after his appointment. என்ன சொல்றானா, பார்லிமெண்ட் வந்து salary கீழே எல்லாம் டிசைட் பண்ணலாம். ஆனா ஒன்னு பாரு, பார்லிமெண்ட் என்ன டிசைட் பண்றாங்கன்னா சிஎன்டிஏஜிக்கு மாசம் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அப்பாயிண்ட் பண்ண அடுத்த மாசம் இவனுக்கு 2 லட்சம் கொடுக்க வேணாம், 1 லட்சம் கம்மி ஆக்கலாம் அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு டைம் பாஸ் பண்ணா நீ இன்க்ரீஸ் வேணா பண்ணலாம், பட் இட் cannot be disadvantage after his appointment.
டிஸ்அட்வான்டேஜ்னா அதை குறைக்கவோ கிரிக்கவோ முடியாது. அவனுக்கு அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. நீ என்ன சேலரி கொடுத்துருக்கியோ சேலரியோட அதிகமாக தான் கொடுக்கணும், அதை விட கம்மியாக கொடுக்கறதுக்கு உனக்கு பண்ண முடியாது. பிகாஸ் இட் கேனாட் பி டிஸ்அட்வான்டேஜ் டு ஆஃப்டர் ஹிஸ் அப்பாயின்மெண்ட். அப்புறம் the Constitution further provides the condition of service of person serving in Indian Account Audit Department administrative powers of energy shall be determined by the president after the consultation with him. So president determine பண்ணுவார். என்ன சிஎன்டேஜி பொறுத்தளவுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுவார். அதான் இவங்க சொல்லியிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் என்னது டென்யூர். த கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா act அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு 1970 pass in pursuance of provision of the constitution lays down a fixed tenure of the office prescribed them he shall be paid a salary which is equal to the salary of supreme court thereby furthering strengthening his independence. அவனோட tenure வந்து actually retirement 60 years வரைக்கும் தான் அவனோட maximum tenure. ஒரு சிஎன்டிஜி கவர்மெண்ட்ல எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல யார் இருந்தாலும் 60 வயசுக்கு மேல அவங்க வேலை பண்ண முடியாது. 60 தான் மேக்ஸிமம் டென்யூர். சிஎன்டிஜிக்கு சம்பளம் கொடுக்கிறது இட் மஸ்ட் பி ஈக்குவலன்ட் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். லிட்டரலி பார்த்தா 2.5 lakhs கையில வரும். யார் சிஎன்டிஜி சுப்ரீம் கோர்ட் அவ்வளவுதான் தருவாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா போனா 2 லட்சம், ஐபிஎஸ் ஆஃபீஸ்னா 1.25 லட்சம் அவ்வளவுதான் வரும். ஆனா அவங்களுக்கு நிறைய பெர்க்ஸ் இருக்கு, பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹவுசிங்கு, காரு, கிளீனரு, ஹெல்ப்பரு, அவ்வளவுதான் ஒரு மேக்ஸிமம் சொல்றேன். நான் சொல்றது சேலரி. அவன் பின்னாடி எவ்வளவு வாங்குறான்னு தெரியாது, பிரைபா எவ்வளவு வாங்குவான்னு தெரியாது, அவனுக்கு சம்பளம் அவ்வளவுதான். பிஎம் அவ்வளோ படிச்சிருக்காங்கடா. இப்போ நீ சிஏ முடிச்சுட்டு போற, உனக்கு ஆவரேஜா உனக்கு பே 1.2 1.3 தருவான். நீ ஒரு 35 வயசு ஆவற சிஏவா நீ ஒரு 3.5 4 பாப்ப. சிஏ மந்த்லி கார்பரேட்ல இருந்தா ஈஸியா பாப்படா. பிராக்டிசிங்ல எவ்வளவு சிஏஸ் இருக்காங்க, ஈஸியா 35 ஈஸியா உன்னோட விருப்பத்தை. இப்போ இப்போ சிஏவா நீ கார்பரேட்ல சஸ்டெயின் ஆகுற அப்படின்னா 3.5. பிராக்டிசிங்ல நீ எஸ்டாப்ளிஷ் ஆகிறா. அவ்வளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் எவ்வளவு வேலை பண்றான், அவனுக்கு இன்க்ளூடிங் சாட்டர்டேஸ் அவன் வேலை பண்ணணும். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவன் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லயும் எப்போ அவன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு அவனுக்கு அவ்வளவுதான் கிடைக்குது. இங்க உனக்கு 9 to 5 ஜாப், ப்ராக்டிஸ்னாலும் ஓரளவுக்கு சிஸ்டத்தை நீ ஒரு செட்டிங் பண்ணிட்டு அது பாட்டுக்கு நடக்கும், உனக்கு வரும்ல ரெவென்யூ. அவன் அவ்வளோ படிச்சுட்டு யூபிஎஸ்சியோட பாசிங் பர்சன்டேஜ் எவ்வளோ, ஹோல் பாப்புலேஷன் 0.3 or 0.4% தான். நம்ம சிஏல அட்லீஸ்ட் ஒரு 3 லட்சம் பேர் இருக்கான், பாசிங் பர்சன்டேஜ் 20 or 30 வருது. ஐஏஎஸ்லாம் இவ்வளோ கம்மி. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் படிச்சு, அதுவும் 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அவன் படிக்கணும். அவன் போர்ஷன்ஸுக்கு ஐஏஎஸ்க்கு தமிழ்நாடு தமிழ் 6ஆம் கிளாஸ் வாழ்த்து பாடல்லேருந்து அவன் ஃபுல்லாக படிச்சு அவன் அந்த பேப்பரை எழுதிட்டு வந்தா கம்மி தானே. அவன் அவ்வளோ படிச்சுட்டு அவனுக்கு அது கம்மி தானே. பட் சிஎஸ் நீ ஏர்ன் பண்ணலாம், கார்பரேட் ஸ்கில்லு தான் மேட்ரு ஆகும். இப்போ நீ டவுட் வரலாம், சார் சில சிஎல்லாம் 45 50 இருக்காங்க, அவன் 80,000 தான் பார்க்குறான். அவன் ரிஸ்க் எடுக்கணுங்கிறது விரும்பல. இப்போ நீ சஸ்டெயின் ஆகிட்டேன்னா உனக்கு ஸ்கில் ஆவரேஜ் பே ஃபார் அ சிஏ வில் பி ஸ்டார்டருக்கு வில் பி அரௌண்ட் 12. சென்னையில் இட் வில் பி 10 நீ ஃபேர்முக்குலாம் போனா. பட் மினிமம் பே அவ்வளோ இல்லை. ஐஏஎஸ்க்கு ஸ்டார்டிங் பே எவ்வளோங்கிற 1.1 ஸ்டார்டிங் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஏன்னா அவன் எடுத்தோடனே கலெக்டர் ஆக மாட்டான், டெபுட்டி கலெக்டரா இருப்பான். அதுல நான் சொன்ன ஹையஸ்ட் பே ஃபார் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் 2 லட்சம். ஸ்டார்டிங்ல நீ சிஏ முடிச்சுட்டு போறோம், கையில 90 வரும், படிச்சு பாஸ் ஆற. ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரான், அவனுக்கு ஒரு 1.1 கிடைக்கும். அதுவும் அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பான் எவ்ரி 6 மாசம். அங்கே பீகார்ல போடுவான், கொல்கட்டால போடுவான், பங்கால்ல போடுவான். இதெல்லாம் தாண்டி ஒரு போஸ்டிங்கை வாங்கி 10 வருஷம் ஆகி ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 லட்சம் ரூபா சம்பளம் வரும் அவனுக்கு. அதை பார்க்கும்போது நமக்கு ஈஸி தானே. ஆனா கிம்பளமா எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியாது. அது அவனுக்கு எக்ஸ்போசர் அதிகம் நம்மளை கம்பேர் பண்ணும்போது. அதான் அதோட டிஃபரன்ஸ். இப்போ டென்யூர். ஸோ டென்யூர் என்ன சார், அதே தான். டென்யூர் வந்து ஜென்ரலி 60 years. ஆனால் அவனுக்கு சம்பளம் வந்து இட் மஸ்ட் பி ஈக்குவலன்ட் டு வாட் வி ஆர் பேயிங் டு அ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. நெக்ஸ்ட் வேரியஸ் கான்ஸ்டிடியூஷனல் பவர். சார் சிஎன்டிஏஜிக்கு பவர்ஸ் நமக்கு எப்படி பவர்ஸ் கொடுத்துருக்காங்க? கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லியிருக்கான்? அக்கௌண்டன்ட் ஒரு டெஃபினேஷன்ல இட் ஸ்டார்டட் அக்கௌண்டன்ட். ஸோ எவ்ரி கம்பெனி மஸ்ட் பி ஆடிட்டட் பை அன் அக்கௌண்டன்ட். அக்கௌண்டன்ட்னா யாரு? சிஏ. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்யூட்டரி ஆடிட் பண்ணலாங்கிற பவர் நமக்கு யாரு கொடுத்தான்னா கம்பெனிஸ் ஆக்ட் கொடுத்துருக்கான். இதே மாதிரி நீ சிக்னேச்சர் போட்டா உனக்கு சிக்னேச்சருக்குள்ள பவர் யாரு கொடுத்துருக்கா? ஐசிஏஐ. இட் இஸ் ஆல்சோ அன் ஆக்ட் விச் இஸ் செட் அப் பை அ பார்லிமெண்ட். அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆக்ட் 1949 ஐசிஏ ஆக்ட் 1949. அதே மாதிரி சிஎன்டிஏஜிக்கு ஏதோ ஒரு ஆக்ட் இருக்கான்னு கேட்டா இருக்கு. என்ன சார்? ஆர்டிகல் 149. Article 149 states C&AG shall perform such duties and exercise such powers related to the accounts of the union or state of any authority or body as may be prescribed by or under laws made by the parliament. And C&AG defines these functions. Power need only என்ன சொல்லணும்னா Article 149ல C&AG க்கு பவர் இருக்கு. என்ன பவர் சார் இருக்கு? He can audit in accounts of union or states. யூனியன்னா என்ன சார்?
யூனியன் ஆஃப் டெரிட்டரிஸ் பாண்டிச்சேரி, டெல்லி, அந்தமான் நிக்கோபார், லக்ஷ்வதீப் இதெல்லாம் யூனியன் டெரிட்டரி. ஸ்டேட்ஸ்னா தமிழ்நாடு, கேரளா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்ஸோட அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இந்த ரைட்ஸை யார் தரா? ஆர்டிகல் 149. ஆர்டிகல் 150 என்ன சொல்லுது? ப்ரொவைட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த யூனியன் அண்ட் ஆஃப் த ஸ்டேட் ஷால் பி kept in such form as may be as the president may on the time advise the C&AG prescribe. என்ன சொல்றாங்க? நமக்கு எப்படி applicable financial reporting framework இண்டேஎஸ் ஏஎஸ் பேலன்ஸ் ஷீட்னா எப்படி இருக்கணும், P&Lனா எப்படி இருக்கணும், இப்படி டிஸ்கிரைப் பண்றாங்கல்ல, அதே மாதிரி ஆர்டிகல் 150 C&AGக்கு பவர் கொடுக்கும். ஸோ C&AG கேன் பிரிஸ்கிரைப்ட் டு ஆல் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். நீ உன்னோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை இப்படி மெயின்டைன் பண்ண பாரு. யூனியன் ஸ்டேட்ஸ்க்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்காது. ஏன்னா தேர் கவர்மெண்ட், யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் மக்களோட நலனுக்காக தான் பண்றாங்க. அவங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெயின்டைன் பண்ணுவோம். இந்த ஃபவுண்டேஷன் சிஏ ஃபவுண்டேஷன்ல இந்த என்பிஓ அக்கௌண்டிங் ஃபார் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதுல என்ன சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட், அதான் பாரு இந்தியன் பட்ஜெட்ல என்ன சொல்லுவாங்க, திஸ் இயர் சர்ப்ளஸ், திஸ் இயர் டெபிசிட், ப்ராஃபிட் லாஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை C&AG பிரிஸ்கிரைப் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். பண்றதுக்கு யாரு பவர் கொடுக்குறா? ஆர்டிகல் 150. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 151 என்ன சொல்லுது? requires that the report of the C&AG relating to accounts of the union or state shall be submitted to the president or governor who shall cause them to be laid before the house of parliament of state legislature. என்ன சொல்றேன்னா, C&AG எல்லா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? மெம்பர்ஸுக்கு நம்ம கொடுப்போம், ஃபினான்ஷியல் பப்ளிக்கு நம்ம கொடுப்போம் ஏஜிஎம்ல. அதே மாதிரி C&AG அவர் ஆடிட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் பிரசிடென்ட்டை கொடுப்பாரு. பிரசிடென்ட் அது பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவாரு. சப்மிட் பண்ணி எல்லா அங்க இருக்கிற எம்எல்ஏ எம்பிஸ்க்கு மத்தியில he will be telling it. ஸோ அதான் இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம்? இப்போ நம்ம என்னன்னு ரிப்போர்ட் பண்ணுவார்னா, இந்த ஸ்டேட்ல வந்து நாங்க ஆடிட் பண்ணோம், இந்த ஸ்டேட்ல எந்த பிரச்சனையும் இல்லை, தமிழ்நாட்டில் இவ்வளோ சர்ப்ளஸ் இருந்திருக்கு, பங்காளில் இவ்வளோ டெபிசிட் இருந்திருக்கு, தமிழ்நாடுக்கு நம்ம வந்து கிராண்ட் கொடுத்துருப்போம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த மாதிரி நிவாரண உதவி காசு, இதெல்லாம் அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில் ஃப்ளட் வந்திருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு ஒரு 1000 கோடி கொடுத்துருக்காங்க. அந்த 1000 கோடி அவங்க ஃப்ளட்டுக்காக தான் யூஸ் பண்ணாங்களா இல்லை வேற எதுக்கோ யூஸ் பண்ணாங்களா? அவங்க ஒப்பீனியன் மாதிரி கொடுப்பான் C&AG. அவனுக்கு அன்மாடிஃபைட் அட்வைஸ் அப்படிலாம் இருக்காது. he will be just reporting தமிழ்நாடு கவர்மெண்டோட கண்ட்ரோல் சரியா இருக்கா, அவங்க கரெக்டா ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணிருக்கானா இல்லையா, அவனோட டெபிசிட் எவ்வளோ, சர்ப்ளஸ் எவ்வளோ அப்படிங்கறத பிரசிடென்ட்டா கொடுப்பாரு. ஸோ அந்த கவர்மெண்ட் ஏதோ கில்லுமுள்ளு வேலை பண்ணானா இனிமேல் கிராண்டை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அதனால தான் நீ பாரு, சில ஸ்டேட்டுக்கு கிராண்ட் அதிகமா இருக்கும், சில ஸ்டேட்டுக்கு கிராண்ட் கம்மியா இருக்கும். இந்த கிராண்ட் அதிகம் கம்மியா டிசைட் பண்றது எல்லாமே C&AGயோட ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்து தான் நடக்கும். ஸோ அதான் அவன் சொல்லியிருக்கான். இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம்? C&AG பத்தி, கவர்மெண்ட் ஆடிட் பத்தி படிக்கிறோம். எப்படி பிரைவேட் லிமிடெட் பப்ளிக் லிமிடெடுக்குலாம் ஒரு ஆடிட்டர் இருக்காங்களோ, கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆடிட்டர் இருப்பாங்க. கவர்மெண்டோட ஆடிட்டருக்கு பேர் என்ன? கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. நம்ம எப்படி ஒரு ஃபர்மை வச்சு நம்ம நடத்துறோமோ, அவங்க C&AGக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அது பேர் இந்தியன் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட். ஸோ இதுல நமக்கு எப்படி இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் பவர் கொடுத்துருக்கு, ICAI ஆக்ட் நமக்கு பவர் கொடுத்துருக்கோ, அதே மாதிரி இவங்களுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? C&AGக்கு. அதுல என்னெல்லாம் சார் பவர் கொடுத்துருக்காங்க? ஆர்டிகல் 149. ஆர்டிகல் 149 என்ன சொல்லுது? இந்தியாவில் இருக்கிற அனைத்து யூனியன் டெரிட்டரியும் அனைத்து ஸ்டேட்டையும் நீ ஆடிட் பண்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆர்டிகல் 150 என்ன சொல்லுது? பிரசிடென்ட் சொல்ற பிரிஸ்கிரைப் பண்ற ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்ம்ல தான் உன் அக்கௌண்ட்ஸ் இருக்கணும். ஆர்டிகல் 151 என்ன சொல்லுது? நீ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிரசிடென்ட்டை கொடுப்ப, பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்ல அதை பிரசன்ட் பண்ணுவார், முடிஞ்சு, அவ்வளவுதான். ஸோ இதான் இதோட ஸ்ட்ரக்சர். இப்போ கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலோட டியூட்டிஸ் என்னது? வாட் ஆர் த டியூட்டிஸ்? ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன சார்? கம்பைல் அண்ட் சப்மிட். கம்பைல் அண்ட் சப்மிட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் ஸ்டேட். அவர் என்ன பண்ணுவாரு? யூனியன் ஆஃப் ஸ்டேட்டோட அக்கௌண்ட்ஸை வந்து கம்பைல் பண்ணுவார். கம்பைல்லாம் ஒன்றும் இல்லை, he will be consolidating it. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், சார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் சார். அதே மாதிரி கவர்மெண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவான். கம்பைல் இன் த சென்ஸ் he will be collaborating every states together. ஏன்னா இப்போ பார்லிமெண்ட் நீ பிரசன்ட் பண்ணும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த ஸ்ட்ரக்சர்ல போட்டு கொடுத்துருவான், மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ல போட்டு கொடுத்துருவோம். இது எல்லாம் ஒரே ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வரணும். ஏன்னா பட்ஜெட் அதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. யூனியன் பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் வந்து பிரசன்ட் பண்ணும்போது எப்படி அதை அலோகேட் பண்ணாங்க? ஜிஎஸ்டி டோட்டல் கலெக்ஷன், இன்கம் டேக்ஸ் டோட்டல் கலெக்ஷன், ஜிஎஸ்டி தமிழ்நாட்டில இருந்தும் போகும், மகாராஷ்டிரால இருந்து போகும். ஸோ இது எல்லா டீடைல்ஸும் கம்ப்ளை பண்றது C&AG டியூட்டி. ஸோ வாட் he will be doing? he will be responsible for compiling the accounts of union of each of states and initial and subsidiary accounts rendered to the accounts of person and treasury officer departments keeping of such accounts. எல்லாத்தையும் அவன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்கி he will be compiling. So government or any person prepare in such accounts. So every structure case பண்ணி he will be preparing, and also president or the governor of the state
president or government of the state have to give the approval. So simple என்ன சொல்றா, நீ படிக்க வேண்டியது இதுதான், இதை மட்டும் ஹைலைட் பண்றதை மட்டும் பாரு. ஸோ யூ வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கம்பைலிங் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் யூனியன் ஆர் ஸ்டேட். தான் ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன சார், கம்பைலிங் அண்ட் சப்மிட் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் யூனியன் ஆர் ஸ்டேட். ஸோ யூனியன் ஆர் ஸ்டேட்டோட சம்ஸை கம்பைல் பண்ணுவான். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கான், the control and auditor general of India in so far as the accounts for the compilation or keeping of which is responsible enable him to give to the union government, the state government or the government of having a legislative assembly as the case may be such information as they may be from time to time required interest as என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் இருக்குல்ல, அவங்கலாம் ஹெல்ப் பண்ணும் சிஎன்டிஏஜிக்கு, அதனால தனித்து பண்ண முடியாது, ஹெல்ப் கேட்டானா பண்ணு அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு ஆடிட். பாரு நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் எப்படியோ அதே மாதிரி இவனுக்கு இருக்கு. என்ன சார் இருக்கு பார்ப்போம். இட் shall be the duty of the comptroller and auditor general of India to audit. என்ன சார், audit profit and loss இல்லைங்க, to audit and report. என்ன சார், to audit and report on all the expenditure from the consolidated fund of India of each state of union territory. சார் consolidated fund of India னா என்ன சார், ஒன்னும் இல்ல, பேலன்ஸ் ஷீட், reserves and surplus. Balance sheet na they will be maintaining. Consolidated fund is nothing but the what are the total assets which the state has. அதான் நம்மளோட consolidated fund. So of each per consolidated fund of India and of each இது consolidated fund of India total இந்தியாக்கே டோட்டல் பேலன்ஸ் ஷீட் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதுதான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட். ஸோ இந்தியாவுக்கு எவ்வளோ காசு இருக்கு, ஸோ இந்தியாவுக்கு எவ்வளோ காசு இருக்கு அதை ஆடிட் பண்ணுவார் அவர். உண்மையாவே இவ்வளோதான் காசு இருக்கா, இவ்வளோதான் வருமானம் இருக்கா அப்படிங்கிறத அவர் செக் பண்ணுவார். அண்ட் ஆஃப் ஈச் ஸ்டேட் அண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஹேவிங் a legislative assembly and ascertain whether the money shown in the accounts has been dispersed were legally available for and applicable to the purpose for which they were applied or charged and expenditure confirms the authority which governs it. என்ன சொல்றான்னா, கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஏதோ ஒரு கிராண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த கிராண்ட்டை வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்களோ அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த மழை நீருக்காக நிவாரணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மழை நீரை சரிப்படுத்துவதற்காக மட்டும்தான் அந்த நிவாரணத்தை யூஸ் பண்ணோம். அதை விட்டு நீ பாட்டுக்கு ஃப்ரீயா லேப்டாப்பை கொடுக்கறது, மிக்சி கொடுக்கறதுலாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா அது உன் காசை வச்சு பண்ணிக்கோ. பட் கவர்மெண்ட் அதை எதுக்காக அந்த ஃபண்டை கொடுத்தானோ அதை வச்சு நீ லேப்டாப்பை கொடுக்குற, மிக்சியை கொடுக்குறனா அதை சிஎன்டிஏஜி ரிப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ அதான் இது ஒரு கோர் லாஜிக். அண்ட் டு ஆடிட் அண்ட் ரிப்போர்ட். ஸோ என்ன பண்ணுவார், ஆடிட் பண்ணுவார் அண்ட் வில் பி ரிப்போர்ட்டிங். என்ன சார் ரிப்போர்ட் பண்ணுவாரு, he will be reporting on all the transactions union or relating to contingencies funds and public accounts. So contingencies funding but இந்த மாதிரி இது வச்சிருப்போம்ல, ரிசர்வ்ஸ் வச்சிருப்போம்ல, ரிசர்வ்ஸ் அதுக்கு பேர் தான் கண்டிஜென்சி ஃபண்டுமோ. நம்ம எப்படி ரிசர்வ்ஸ்னு சொல்லுவோமோ, ஜெனரல் ரிசர்வ், எம்பார்க்டு ரிசர்வ், இதெல்லாம் அக்கௌண்ட்ஸ்ல நீங்க படிப்பீங்க. So the reserves are nothing but your contingency fund and public accounts. And to audit and report on all trading, manufacturing, profit and loss and balance sheet of other subsidiary accounts kept in any department of universities. So இப்போ எப்படி இந்த பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் பெட்ரோலியம், இவங்க எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் வந்து 51% ஸ்டேக் வச்சிருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கும் சப்சிடரி கம்பெனிஸ் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் அமுல், அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் ஆஸ் அ ஸ்டேக்ஸ். கவர்மெண்ட் வில் ஆல்சோ ஹேவ் சப்சிடரி கம்பெனி. இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு சப்சிடரி கம்பெனி இருந்ததுன்னா அந்த கம்பெனியை நான் ஆடிட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்கிறான். இதுதான் இதோட கோர் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் சொல்றோம், நெக்ஸ்ட் வந்து ஆடிட் ஆஃப் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இல்ல பார்த்தல. ஸோ இதான் இதோட மேஜர் திங். ஸோ ஆடிட் ஆஃப் ரெசிப்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, in case if any accounts are substantially financed generally it is more than 51%. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே சிஎன்டிஏஜி ஆடிட் பண்ணுவாரு. So substantially financed என்னது, whether loan or loan to a body or authority from the consolidated fund of India is nothing but your balance sheet, or a state or of any union territory having a legislative assembly is not less than 25 lakhs. Is not less than 25 lakhs. Amount of such grant is not less than 75% of the total expenditure. Na அது வந்து significant grant. Simple 20 லட்சத்துக்கு மேல இருக்கு, ஓகே 20 லட்சத்துக்கு மேல இருக்கு இல்ல, கவர்மெண்ட் கொடுத்த கிராண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 50 லட்சம் இருக்கு, அந்த கொடுத்த கிராண்ட் இல்ல கவர்மெண்ட் கொடுத்த கிராண்ட் 100 லட்சம் ரூபா இருக்கு, அந்த 100 லட்சத்துலேருந்து 75 லட்சம் செலவாக்கிட்ட. ஸோ அப்படி இருந்ததுன்னா that amount will be treated as your deemed substantially contributed amount. இது எதுக்கு தெரியுமா, ஒன்றும் இல்லை, சிஎன்டிஏஜி பாப்பாரு இந்த மாதிரி நம்ம மெட்டீரியாலிட்டிங்கிறோம்ல, அவனோட ஆடிட்டுக்கு இது மெட்டீரியாலிட்டி பாரு. சிஎன்டிஏஜி வந்து எஸ்எஸ் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை, புரிஞ்சுதா, நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோ. ஒரு சிஏவா நீ சிக்னேச்சர் போடும் போது எஸ்ஏ ஃபாலோ பண்ணும், அவனுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் அது இதெல்லாம் இல்லை. அவன் பார்லிமெண்ட்ல பிரசன்ட் பண்ணும்போது we have compiled with standards on auditing issued by Institute of Chartered Accountants of India இதெல்லாம் மாட்டான் ஜெனரிக் டேர்ம்ஸ்ல அவன் கொடுப்பான். சப்ஸ்டான்ஷியலி ஃபினான்ஸ்டா நான் பார்ப்பேன். நெக்ஸ்ட் ஆடிட் ஆஃப் கிராண்ட்ஸ் ஆர் லோன்ஸ்.
ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து கிராண்ட்ஸ் கொடு மீன் கவர்மெண்ட் வந்து ஏதோ கடன் கொடுத்துருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஐ வில் பி C&AG will be using the audit procedures and see whether sanctioning authority satisfies its best example நீ பார்த்துருக்கோம்ல, இந்த மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் நமக்கு சொல்லணும் இந்த கம்பெனி இதனால கிராண்ட் பண்ண முடியுமா முடியாதாங்கிற. அதே மாதிரி C&AG அதை செக் பண்ணும். ஒரு கவர்மெண்ட்டுக்கு அந்த கவர்மெண்ட்டே மூழ்கிற நிலைமையில இருக்கு, அதுக்கிட்டேயே காசு இல்லை, அவன் போய் இன்னொரு ஸ்டேட்டுக்கு லோன் கொடுக்குறான் அப்படின்னா C&AG அதை ரிப்போர்ட் பண்ணுவார். ஸோ அதனால கவர்மெண்ட்டுக்கு ப்ரிஜுடைஸாக இருக்கக்கூடாது, அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது, கவர்மெண்ட்டோட நலனை கருதி தான் லோனை இஷ்யூ பண்ணணும். அப்புறம் ஆடிட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் யூனியன் ஆஃப் ஸ்டேட். ரெசிப்ட் ஆஃப் யூனியன் ஆஃப் ஸ்டேட்னா என்ன சார்? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு ஏதோ ஒரு ரெசிப்ட்னா வருமானம். நம்ம எப்படி நம்ம மேலே படித்தோம் எல்லாமே ஆடிட் பண்ணுவோம், P&L அஃபெக்டிங் ஐட்டம்ஸ் எல்லாமே. அதே மாதிரி வருமானம் ஏதோ அந்த கவர்மெண்ட்டுக்கு வருதுன்னா யூ வில் பி ஆடிட்டிங் இட் வருமானம் ஆல்சோ. It shall be duty of C&AG to audit all the receipts. All the receipts are payable into the consolidated fund, nothing but your balance sheet. Overall balance sheet, consolidated balance sheet. அதான் consolidated fund அவன் கொடுத்துருக்கான் பேருக்கு, அவ்வளவுதான், வேற எதாவது குழப்பத்துக்கு ஒன்றும் இல்லை. ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோர்ஸ் ஆர் இன்வென்ட்ரி. சரி என்ன சார், ஃபார் எக்ஸாம்பிள் C&AG காதியை போய் ஆடிட் பண்றாரு அப்படின்னா அவரும் ஸ்டாக் டேக்கிங்லாம் எடுப்பாரு, காதியில ஸ்டாக் கரெக்டா இருக்கா இதெல்லாம் அவர் பார்ப்பார், இதுவுமே அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் ஆடிட் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனிஸ் அண்ட் கார்பரேஷன். நான் சொன்னேன் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், இந்துஸ்தான் பெட்ரோலியம். ஸோ இவங்க எல்லாமே தேர் கால்ட் அஸ் கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஆர் கார்பரேஷன்ஸ். கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஆர் திங், பட் the government holds a substantial stake. Substantial stake na எவ்வளவு சார்? 51%. இதுதான் கோர் கான்செப்ட். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கோர் கான்செப்ட். நெக்ஸ்ட் என்னது, என்ன சொல்லியிருப்போம், எக்ஸைஸ் பை இன் அக்கார்டன்ஸ் வித் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். இது கம்பெனிஸ் ஆக்ட் அப்ளை ஆகும் பிகாஸ் கவர்மெண்ட் கம்பெனி. கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஷல் அப்பாயிண்ட் த ஆடிட்டர் அந்த செக்ஷன் 139(5) சொல்லுவான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்ட்ரோல் இங்கே பாரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட் கம்பெனிஸ், ஓகேவா, கவர்மெண்ட் கம்பெனிங்கிற பேர் வந்தாலே இட் இஸ் பவுண்ட் பை வாட், கம்பெனிஸ் ஆக்ட். இட் இஸ் பவுண்ட் பை கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் படி பவுண்ட் ஆகுதுன்னா கம்பெனிஸ் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்கான், ஹூ இஸ் அன் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவன் மட்டும் தான் ஆடிட் பண்ண முடியும். இந்த மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருந்ததுன்னா C&AG will appoint the auditor. C&AG will appoint the auditor. இங்கே AGMல members won't appoint, shareholders will not appoint. Correct. Board of directors in consultation with shareholders appoint பண்ணுவான். கவர்மெண்ட் கம்பெனிக்கு C&AG, அவ்வளோதான் ஒரு டிஃபரன்ஸ். சார் C&AG ஒரு பவர் என்ன சார்? பவர் நம்ம இவனுக்கு வந்து கொஞ்சம் அதிக பவர் கொடுத்துருப்பான். இவனுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான். நம்ம ஆடிட்டர் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுவோம், தாடா ப்ளீஸ் தா ஆக்சஸ் டு ஆல் த இன்ஃபர்மேஷன் தாடா. இவன்லாம் இல்லை, இவன் டைரக்ட் பவர் என்னது, டு இன்ஸ்பெக்ட். ஹி ஹாஸ் அ டைரக்ட் பவர் டு இன்ஸ்பெக்ட். இன்ஸ்பெக்ட்னா SPD எமர்ஜென்சி உள்ள அப்படியே டோரை திறந்துட்டு போய் கேட்டுக்கலாம் தாடா அவனோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம். ஸோ டு இன்ஸ்பெக்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்க்ளூடிங் ஆஃபீஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேஷன் ஆஃப் சப்சிடி அக்கௌண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, he can inspect any books of accounts which are under the control of union or state government. யூனியன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற எந்த டிபார்ட்மெண்ட், வாட் எவர் தி டிபார்ட்மெண்ட் இஸ், he can go and ask their books of accounts. நெக்ஸ்ட் வந்து டு ரெக்வயர். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, டு இன்ஸ்பெக்ட் பண்றது. இன்ஸ்பெக்ட்னா டைரக்டா போய் செக் பண்றது. ரெக்வயர்னா அவருக்கு வேணும், இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ற மாதிரி he can require, டே யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு தாடா. ஸோ he can require any books, papers, other documents which deal with otherwise transaction and audit. நெக்ஸ்ட் அவர் அதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவார், அவர் கேள்விகளை கேட்கலாம். ஸோ he can put to questions or make observation as we consider necessary to the persons in charge. ஸோ யார் அந்த என்டிட்டியில இருக்க கவர்மெண்ட்ல இருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டு கேள்வி கேட்கறதுக்கும் அவர் பவர் இருக்கு. அதே மாதிரி as the power to dispense with any part of the detailed audit of accounts, class of transactions, apply such limited checks and account. So dispense with any part na விடுறது. ஸோ நம்ம எப்படி ஆடிட் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியாது. 100% ஆடிட் நம்மளால பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதே மாதிரி கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் பார்த்துக்கலாம், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையோ அதை விட்டுக்கலாம். ஸோ in carrying out the audit, C&AG has the power to dispense na he can leave it off. இதை மட்டும் பர்டிகுலரா இதை மட்டும் கத்துக்கலாம், ஐ மீன் பார்த்துக்கலாம், பர்டிகுலரா இதை மட்டும் விட்டுடலாம். கேன் யூ டூ தட்? எஸ், he can do that. பிகாஸ் எப்படி நம்மளுக்கு சாம்பிளிங் வந்து நம்ம ஏன் யூஸ் பண்றோம்னா எல்லா அக்கௌண்ட்ஸையும் நம்மளால பார்க்க முடியாது. அதே மாதிரி C&AGக்கும் எல்லாத்தையும் பார்க்க முடியாது, அவர் சில ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் அவர் பார்க்கலாம். he can dispense with any part of.
அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட். சார் எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட்னா என்ன சார்? சிம்பிள். இப்போ இது வந்து நம்ம மேலே படித்தோம்ல, இந்த நமக்கு எப்படி இந்த எஸ்ஏஇ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், அதே மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அதர் ரிலேட்டட் சர்வீசஸ் எஸ்ஆர்எஸ் ஞாபகம் இருக்கா? அதர் ரிலேட்டட் சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பிலேஷன், உனக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண, அவரை ஃபோர்காஸ்ட், இது ஸ்பெசிஃபிக்காக ஆடிட்டை தவிர்த்து வேற ஏதோ பண்ணுறதுக்கு நம்ம ஆடிட்டரை கூப்பிடலாம் கேட்டால் கூப்பிடலாம். அதே மாதிரி சிஎன்டேஜி ஒரே ஒரு ஆஸ்பெக்ட், ஐ மீன் ஃபுல்லாக பார்க்காம ஒரே ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் பார்க்கலாமான்னு கேட்டால் பார்க்கலாம். அவர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட்டை மட்டும் பண்ணலாம். எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவுகளை மட்டும் அவர் பார்ப்பாரு. துப்பறிவாளன் மாதிரி செலவு மட்டும் ஏன் இப்படி ஆகுது, எதுக்கு ஆகுது அப்படிங்கறத அவர் பார்க்கலாமான்னு கேட்டா எஸ் சார், அவர் பார்க்கலாம். என்னது? audit of government expenditure is one of the major components. ஆமா, the basic standards set for the audit expenditure are to ensure that there is no provisions of funds authorized by company and by fixing the limit if the expenditure can be. Standards are first என்ன பார்ப்பேன்? The expenditure conforms to the relevant provisions of the statutory enactment according to financial rules and regulations filed by the competent authorities called as rules and orders. Best example, இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டினால சாரி, உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற காசு நாங்கள் வருஷம் வருஷம் நாங்கள் கொடுக்குறோம். கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை கொடுக்குற காசை வந்து சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் அவங்க பண்ணணும். சும்மா எடுத்தோடனே 10 கோடி அவங்க கொடுத்தாங்கன்னா 10 கோடி எடுத்தோடனே தாம் தூம்னு செலவு பண்ணக்கூடாது. அந்த 10 கோடி ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க சார். ரூல்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வைப்பான், செலவு பண்ணுறதா இப்படிலாம் பண்ணலாம், அதான் பண்ணலாம். அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கா இல்லையா. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் வைப்பான். 100 கோடிக்கு மேலே நீங்கள் ஒரு பாலம் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ரூவல் வாங்கணும். உங்களோட லோக்சபாவில், ஐ மீன் சாரி, உங்களோட நம்ம தமிழ்நாடு பார்லிமெண்ட் இருக்குல்ல, ஸோ தமிழ்நாடோட இந்த தலைமைச் செயலகம் அங்கெல்லாம் நடக்கணும். ஸோ அவங்க கிட்டே நீங்கள் அப்ரூவல் வாங்கணும். இந்த மாதிரிலாம் சில கண்டிஷன்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து there is a sanction. So sanction இருக்குன்னா sanction is nothing but authorization of expenditure. The best example, நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடிட்டேருந்து கேட்குறேன், எனக்கு வந்து ஒரு 100 கோடி மட்டும் இப்போ அவசரமா தாங்க, எனக்கு சாங்ஷன் பண்ணுங்க, அப்ரூவ் பண்ணி விடுங்க, ஏன்னா எங்களுக்கு இப்போ காசு தேவை, எங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து டெங்கு காய்ச்சல் ரொம்ப பரவுது, அதனால இப்போ எங்களுக்கு ரொம்ப தேவை, காசு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி யூ கேன் கெட் சாங்ஷன். சாங்ஷன் இஸ் நத்திங் பட் அப்ரூவல். ஸோ சாங்ஷன் இஸ் நத்திங் பட் அப்ரூவல். ஐ மீன் இதை படிச்சுக்கும் போது அப்ரூவல். சாங்ஷனுக்கு நிறைய இங்கிலீஷ் டேர்ம்ஸ்ல மீனிங் இருக்கு. சாங்ஷன் இஸ் நத்திங் பட் அப்ரூவல். ஓகே, அதை நீ தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து there is a provision of funds out of which expenditure can be incurred and the same has been authorized by the competent authority. Such authority is called as provisions of funds. ஸோ நீ ஏதோ ஒரு ஃபண்ட்ஸை வந்து ஒரு ப்ரொவிஷன் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்க. ஃபார் எக்ஸாம்பிள் எமர்ஜென்சி ஃபண்ட் இந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னா அந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டில் நீ வந்து அலோகேட் பண்ண முடியுமா, நீ ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணியிருக்கியா அப்படிங்கிறத நீ பார்க்கணும். தட் இஸ் கால்ட் as audit against provisions of fund. இது proprietary audit. இது இம்பார்ட்டன்ட். proprietary audit. சார் proprietary audit na enna sir? Proprietary audit is checking whether rules and regulations has been followed. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஃபினான்ஷியல் ப்ரொப்ரைட்டரிக்கு ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இருக்கிற எல்லா காசையும் எடுத்து சிங்கப்பூரில் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இது பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது என்னன்னா, நீ ப்ரொப்ரைட்டரி இஸ் நத்திங் பட் யூசிங் யுவர் காமன் சென்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுக்கு இருக்குது? தமிழ்நாடு மக்களை பாதுகாத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதுக்கு ஒரு ஃபண்டு கிண்டு எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டு அந்த ஃபண்ட் எடுத்து நீ வேற ஏதோ பண்ணுற, ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இது வச்சுக்கிறதுக்கு பேர் இஸ் கால்ட் அஸ் வாட் சார்? proprietary audit. That is called as என்ன சார்? ஓகே பாரு. ஸோ அதுக்கு பேர் என்னது? ப்ரொப்ரைட்டரி ஆடிட். சார் நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆடிட். சார் பர்ஃபார்மன்ஸ் ஆடிட்னா என்ன சார்? பர்ஃபார்மன்ஸ் ஆடிட்னா வெதர் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ரன் எக்கனாமிக்கலி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், அம்மா உணவகம்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அம்மா உணவகம் உண்மையாவே கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கா, ₹1 தான் இட்லி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு எது என்ன ஹெல்ப் பண்ணும்? பர்ஃபார்மன்ஸ் ஆடிட். ஸோ இது திங் பட் வில் பி சீயிங் வேரியஸ் programs and schemes and projects for which the expenditure has been incurred has been running economically. ப்ராப்பரா நடந்துகிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பேரு பர்ஃபார்மன்ஸ் ஆடிட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆடிட் அகெயின்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ்.
என்ன சொல்றான், ஆடிட் அகைன்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் சொன்னது ரொம்ப ரொம்ப ஜவ்வு மாதிரி இருக்கும், லிட்டரல் ஜவ்வு, இந்த டாப்பிக்கே ஜவ்வு தான். நெவர்தலெஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்றதை பார்ப்போம். ரொம்ப உள்ள போறோம்னா நம்ம ஒரு மாதிரி ஆகும். பட் நெவர்தலெஸ் இது ரொம்ப ஈஸி, படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா இந்த 94 பேஜ் இருக்கு. டிவைக்கே இது கம்மி, எவ்வளோ ஒரு 84 பேஜ் ஃபார் 5 மார்க்கு. 84 பேஜ் 5 மார்க்கு. இதை நம்ம ஸ்மார்ட்டா யோசிக்கணும். வத்தா 84 பேஜ் வத்தா. பட் எம்சிக்யூக்காக நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ உனக்கு எம்சிக்யூல என்ன கேட்டாலும் என்ன கேட்பான், மிஞ்சி போனா சிஎன்டிஜியோ டிபார்ட்மெண்ட் கேட்டால் நீ கம்பெனி எழுதுவேன், இந்தியன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் கமிட்டி, இதெல்லாம் ஜென்ரலாக உனக்கு தெரியும். ஸோ அந்த இது உனக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஆடிட் அகைன்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ்னா என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கும். ரூல்ஸ்னா என்ன சார், rules and orders regarding the powers to incur an expenditure or sanction expenditure, rules and order dealing with the mode of presentation or claims against government, withdrawal of money, இது எல்லாமே இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் பார்ப்பேன். அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் ரிகார்டிங் த கண்டிஷன்ஸ் ஆஃப் சிம்பிளா என்னன்னா, அந்த கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுதா இல்லையா அப்படிங்கறத நான் பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நான் என்னெல்லாம் இன்னொரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா என்ன பார்ப்பேன்னா, ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து வெதர் தே ஆர் இன்கன்சிஸ்டன்டான்னு பார்ப்பேன். ஏதோ ஒரு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, கஞ்சா விற்கிறது லீகல். டாஸ்மாக் எப்படி நம்ம லிக்கர் விற்கிறோமோ இனிமேல் கஞ்சா வித்துக்கலாம், ஒரு எல்லா ஏரியாலையும் கஞ்சா கடை போடலாம் அப்படின்னு. இங்க பாரு, அது பண்ண முடியுமான்னு கேட்டா அவங்க பண்றாங்களா இல்லையாங்கிறத சிஎன்டிஜி பார்ப்பாரு. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, கஞ்சா கொக்கைன் இந்த மாதிரி இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தெளிவா சொல்லியிருக்கு. அதை மீறி நீ வந்து கஞ்சா கடை போடுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியாது. இது பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத யார் செக் பண்ணுவார்னா சிஎன்டிஜி. அண்ட் வெதர் தே ஆர் கன்சிஸ்டன்ட் வித் எசென்ஷியல் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் சிஎன்டிஜி பிரிஸ்கிரைப் பண்ணி தான் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பேன். அதே மாதிரி they do not come in conflict. ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கா between what C&AG is telling and what accounts have been drawn. அதே மாதிரி ஏதோ ஒரு செப்பரேட் அப்ரூவல் கம்பெனி அத்தாரிட்டிக்கு தேவையா இல்லையா அப்படிங்கறத நான் பார்ப்பேன். சி டோன்ட் கன்ஃபியூஸ் ஒரே ஒரு தம் ரூல். C&AG என்ன பார்ப்பாரு, ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் படி எல்லாம் நடந்திருக்கா இல்லையான்னு பார்ப்பாரு. ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் தான் மெயின். ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ்னா என்னது, அந்த என்டிட்டி அந்த கவர்மெண்ட் வந்து ஃப்ரேம் பண்ண லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் என்டிட்டி நடக்குதா இல்லையா அப்படிங்கறத he will be checking it. அதான் இவங்க சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் வந்து ஆடிட் ஆஃப் சாங்ஷன்ஸ். So it's covered by sanction, either general or special, by the competent authority. The audit of sanction is directed both in respect of ensuring expenditure is properly covered by sanction and also satisfy that authority sanctioning is competent for the purpose. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ எந்த எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாலும் அதுக்கு அப்ரூவல் தேவை. நான் சொன்ன மாதிரி சாங்ஷனா என்ன சார், அப்ரூவல். Sanction is what sir? It is my approval. நம்ம மேல படிச்சோம்ல அதே தான், திருப்பி அதே தான் சொல்லுவோம். ஆடிட் அகைன்ஸ்ட் ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கானா, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கிராண்டுக்கு அகைன்ஸ்ட் தான் பண்ணியிருக்கேன்னா ப்ராப்பரா அப்ராப்ரியேஷன் நடந்திருக்கா அந்த ப்ரொவிஷனுக்கு. திருப்பி பாரு அதே தான் மேல பார்த்தோம்ல அதே தான் திருப்பி சொல்லுவோம். ப்ரொப்ரைட்டரி ஆடிட்னா என்னது, அவாய்டபிள் ஆர் இன்ஃபெக்ஷஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது தேவையில்லாத செலவுகள் நடந்திருக்கா, செலவை உண்மையா தான் தேவையா, இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் கரெக்டான இது பண்ணியிருக்கானா. ஃபார் எக்ஸாம்பிள் 100 கோடி இருந்தது, தமிழ்நாடு மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவை, சிங்கப்பூர்ல போய் ஒரு காம்ப்ளெக்ஸை கட்டணுமா, அது தேவையா இல்லையா அப்படிங்கிறது ப்ரொப்ரைட்டரி ஆடிட் நமக்கு சொல்லும். ஸோ இது எல்லாமே இது பாரு ஜென்ரலா சிஎன்டிஜி ஆடிட் பண்ணுவாரு. இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆடிட், எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட், ப்ரொப்ரைட்டரி ஆடிட்லாம் ஸ்பெஷல் வேணும்னா அவர் பண்ணலாம், வேணும்னால் அவர் பண்ணலாம். எப்படி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அதர் சர்வீசஸ் எப்படியோ ஆன் ரிலேட்டட் சர்வீஸ் SRS, அதே மாதிரி ப்ரொப்ரைட்டரி ஆடிட், பர்ஃபார்மன்ஸ் ஆடிட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட். ஸோ ஜென்ரலா சொல்ல போனா சிம்பிள். சிஎன்டிஜி என்னெல்லாம் ஆடிட் பண்ணுவார், proprietary audit, expenditure audit, performance audit, and normal audit. என்னது கரெக்ட், கரெக்டாக பண்ணியிருக்கானு பார்ப்பேன். ஆமாம், ப்ரொப்ரைட்டரி ஆடிட்னா
தேவையில்லாத செலவுகள் பண்ணியிருக்காங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 100 கோடி ரூபா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அந்த பணத்தை வச்சு இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். சம்மந்தமே இல்லாம அவன் அந்த 100 கோடி எடுத்து சிங்கப்பூர்ல பில்டிங் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கான். லாஜிக் என்ன? மக்களுக்கு கொடுக்கலாம்ல. ஸோ இதான் ப்ரொப்ரைட்டரி ஆடிட். செலவு நடந்திருக்கு, ஓகே. எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட்ல செலவு கரெக்டா நடந்திருக்கா, இதான் பண்ணிருக்காங்கலாம் பார்ப்பேன். ப்ரொப்ரைட்டரி ஆடிட் வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் தானே. இது எதுக்கு சிங்கப்பூர்ல போய் பில்டிங் கட்டியிருக்க, தேவையில்லாம எதுக்கு பண்றீங்க? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பாலம் கட்டுறாங்க. ஏற்கனவே ரோடு நல்லா தான் இருக்கு, பாலம் கட்டுறதுக்கான ஒரு யூஸும் இல்லை. தேவையில்லாம கவர்மெண்ட்டுக்கு 100 கோடி போட்டு பாலம் கட்டியிருக்காங்க. அப்ப சிஎன்டேஜி கேட்பான், ஏற்கனவே ரோடு அகலமா இருக்கு, இங்க மக்கள் ரொம்ப கம்மி, இது சென்டர் கூட இல்லை, இது கேளம்பாக்கம் வண்டலூர் ஜூ ஏரியால பாலம் கட்டியிருக்காங்க, தேவையே இல்லையா? அது வண்டலூர் ஜூ ஏரியா, ஈசிஆர் ரோடு அதுவே ஃப்ரீயா தான் இருக்கும், அங்க போய் எதுக்கு பாலம் கட்டியிருக்கான் அப்படிங்கறத நம்ம கேட்போம். தேவையில்லாத எக்ஸ்பெண்டிச்சர், அன்அவாய்டபிள் எக்ஸ்பெண்டிச்சர், இன்ஃபரக்ட்லெஸ் எக்ஸ்பெண்டிச்சர், நத்திங் பட் அவாய்டபிள், தேவையே இல்லையே அப்படிங்கிறதுலாம் தான் ப்ரொப்ரைட்டரி ஆடிட். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். நத்திங் பட் சிம்பிளா சொல்ல போனா அன்வான்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட், சிம்பிளா சொல்லலாம். But my unwanted expenditure audit. Okay, so next என்ன சார், நெக்ஸ்ட் வந்து ஓகே, இதான் அதோட கோர் தம்பு. ஸோ இங்கே செக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம். கேஸ் ஸ்டடி இஸ் நாட் தட் இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. இது இல்லை, சாரி, சாப்டர் 9ல் மறந்தே போயிட்டேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன் அட்டெம்ப்ட்ல கேட்டான், this was asked in my attempt. இது 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 கேட்டாயா, இது ஏன் அட்டெம்ப்ட்ல கேட்டான். நான் அதை விட்டுட்டு வந்தேன், பட் ஏன் அட்டெம்ப்ட்ல கேட்டான். எக்ஸ்பெக்டட்னே வச்சுக்கலாம், நீ FAQன்னு வச்சுக்கலாம். FAQன்னா என்ன சார், frequently asked question exam. So first நீ கேட்டதான், first expenditure should not be prima facie more than the occasion demands. என்ன சார் இது, should not be prima facie more than the occasion demands. என்ன சார் சொல்றான், ஒரு ரோடு கட்டணும், அவ்வளவுதான். ரோடு கட்டிட்டு தானே போனோம், அது பிரைமா ஃபேசினா அந்த அந்த நிலைமைக்கு தேவைப்பட்டது மக்களுக்கு. இங்கேருந்து அங்க போனோம், ராயாப்பேட்டையில இருந்து உனக்கு மயிலாப்பூருக்கு போனோம் வச்சுக்கோ, பக்கம் தான் மயிலாப்பூர், பட் சும்மா சொல்றாங்க, அங்க போறதுக்கு என்ன ரோடு போதும், ஒரு ரோடு போதும், நல்ல அகலமான ரோடு போதும், அது பிரைமா ஃபேசினா மூஞ்சிக்கு நேரா அப்புறப்பட்டு பார்த்தா ராயாப்பேட்டை மயிலாப்பூர் போறதுக்கு ஒரு நல்ல ரோடு முடிஞ்சு. ஆனா எக்ஸ்பெண்டிச்சர் should not be prima facie more than the occasion demands. இப்போ எனக்கு தேவை என்னது, மயிலாப்பூருக்கு ரோடு, அதை டிமாண்ட் பண்ணுது. மை டிமாண்ட் என்னது, ராயாப்பேட்டையில இருந்து மயிலாப்பூருக்கு எனக்கு ரோடு தேவை, திஸ் இஸ் மை prima facie டிமாண்ட். ஆனா என்ன, நான் வந்து இங்கேருந்து ராயாப்பேட்டை இருக்கிறதே 2 கிலோமீட்டர், மயிலாப்பூர் பெரிய ஃப்ளைஓவர் கட்டுறேன். தேவையில்லாத எக்ஸ்பெண்டிச்சர். அதனால expenditure should not be prima facie more than the occasion demands. அதுக்கு என்ன அந்த விஷயம், அந்த சமயத்துல என்ன தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணு. தேவையில்லாம் இங்கேருந்து ரோடு போடுறதுக்கு பதிலாக பெரிய ஃப்ளைஓவர் போடுறது, மக்களோட பணம் தானே, அது பணமா, கவர்மெண்ட்டுக்கு எப்படி காசு வருது, நம்ம கொடுக்குற ஜிஎஸ்டி, நம்ம கொடுக்குற இன்கம் டாக்ஸ், இது மக்களுக்கு வர கவர்மெண்ட்டுக்கு வர பணம், நம்ம மக்களோட பணத்தை இப்படியா யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கறத சிஎன்டிஜி கேட்கலாம் ப்ராப்பர் ஆடிட் மூலமா. நெக்ஸ்ட், நோ அத்தாரிட்டி ஷுட் எக்ஸசைஸ் இஸ் பவர் ஆஃப் சாங்ஷனிங் எக்ஸ்பெண்டிச்சர் டு பாஸ் an order which will directly on own advantage. இதுக்கு என்னன்னா, ரோடு கட்டணும்,
என்ன பண்ணுவான், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, பிடபிள்யூடி. நீ பார்த்துருப்ப நிறைய இடத்துல பிடபிள்யூடி. அவன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிறது இந்த மாதிரி பாலம் கட்டுறதெல்லாம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு இன்ஜினியர் இருக்கான், அவன் தான் அப்ரூவ் பண்ணும். அவன் என்ன பண்றான், அவனோட தம்பி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கான், ரோடு போடுற கம்பெனி. ஸோ அவனுக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுத்துட்டான். நீ பண்ணலாமான்னு கேட்டா பண்ணக்கூடாது. உன் லாபத்துக்காக நீ பண்ற, மக்களோட நலனை கருதி தான் நீ வேலை பண்ணும், உன்னோட சுய லாபத்துக்காக பண்ணக்கூடாது. For your selfish reasons, it must not be done. அதான் so no authority shall exercise sanction upon expenditure to pass an order which will be directly or indirectly to its own advantage. Next வந்து, public money should not be utilized for the benefit of particular person or section of community unless expenditure of amount involved is insignificant and claim could not be enforced in court of. அது என்னன்னா, for example டிஎம்கேவோ ஏதோ சீமான் கட்சி ஏதோ கட்சி, அவங்க கட்சி பணத்தை வந்து அவங்களோட கம்யூனிட்டிக்காக யூஸ் பண்றாங்க, கேஸ்ட் பேஸ்டு பாலிடிக்ஸ், ஜாதிக்காக யூஸ் பண்றாங்களான்னு பண்ணலாமான்னு கேட்டா பண்ணக்கூடாது. இது பண்றாங்களா இல்லையாங்கிறத செக் பண்றது யாரு, சிஎன்டேஜி ப்ராப்பர்ட்டி ஆடிட்ல. தேவையில்லாத எக்ஸ்பெண்டிச்சர். நீங்க பாரு, எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட்ல அந்த எக்ஸ்பென்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு, கரெக்டான ரூட்ல நடந்திருக்காங்கிறத பாப்ப. ப்ராப்பர்ட்டி ஆடிட்ல நீ கொஸ்டின் பண்ணுவது, ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, என்ன லாஜிக், இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, நோண்டி நோண்டி கேட்கறதுக்கு பேர் ப்ராப்பர்ட்டி ஆடிட். எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட்ல எக்ஸ்பென்ஸ் தெளிவாக நடந்திருக்காங்கிறத மட்டும் பார்ப்பேன். அது பிளாக் மணியால எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கானா, எக்ஸ்பென்ஸ் ப்ராப்பரா புக் பண்ணிருக்கானா, இது வந்து முடிஞ்சு போன கதையை தெளிவா முடிஞ்சிருக்கான்னு பார்ப்பேன். ப்ராப்பர்ட்டி ஆடிட்ல இந்த கதை முடிஞ்சு போயிருச்சு, ஆனா ஏன் இந்த கதையை நீங்க இப்படி முடிச்சீங்கன்னு நீ கேட்பேன். அதான் எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட்டுக்கும் ப்ராப்பர்ட்டி ஆடிட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். ஸோ I'll be public money should not be used for the benefit of a particular person or section of community. Next, the expenditure is in pursuance of recognized policy or custom. Is in pursuance of recognized policies or custom. இங்க பாரு, மகாராஷ்டிரால ரேஷன் கடை இல்லை தெரியுமா? மகாராஷ்டிரால நம்ம தமிழ்நாடு மாதிரி ரேஷன் கடை இல்லை. அரிசிலாம் நீ 2 ரூபா 10 ரூபாலாம் நம்ம கொடுத்த, சர்க்கரையெல்லாம் வாங்க முடியாது, 15 ரூபாய்க்கு வாங்க முடியாது. அங்கெல்லாம் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். அங்கெல்லாம் ரேஷன் கடை இல்லை, ஆயில் கீலாம் கிடைக்காது. இப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சிஎன்டேஜி ஆடிட் பண்றான். திடீர்னு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து மலிவான விலைக்கு 2 ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறான். ஆனா தமிழ்நாடு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அந்த மாதிரி இல்லவே இல்லை காலங்காலமா, ஜென்ரலா காலங்காலமாவே இல்லை. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும்போது ரெக்கக்னைஸ்ட் பாலிசி ஆர் கஸ்டம். மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல ரேஷன் கடை வைக்கிறோம்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல அது பாஸ் பண்ணும். இந்த மாதிரி ரேஷன் கடை நாங்க தமிழ்நாடு மாதிரி கொடுக்க போறோம், 1 ரூபாய்க்கு அரிசி கொடுக்க போறோம், அவன் பாஸ் பண்ணும். அவன் அந்த பாலிசியே பாஸ் பண்ணல, பண்ணாம 1 ரூபாய்க்கு மக்களுக்கு அரிசி கொடுக்குறான் அப்படின்னா சிஎன்டிஜி பாப்பாரு. இது உன்னோட ரெகுலர் பாலிசியே இல்லையே, உன்னோட ரெகுலர் கஸ்டமே இல்லையே, எது கொடுக்குற அப்படிங்கிற கேள்வி கேட்பாரு. So expenditure is in pursuance of recognized policy or custom ஆன்னு பார்ப்பேன். அப்புறம் the amount of allowances such as traveling allowances granted to meet a expenditure of a particular type should be regulated that the allowance are not on the whole or the source of profit of recipients. இந்த மாதிரி கமல்ஹாசன் இந்த மாதிரி எம்பிஸ்க்குலாம் அலவன்ஸ் கொடுப்போம். அந்த அலவன்ஸ் எல்லாமே கரெக்டான இருக்கணும். அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பண்றதுக்கு அலவன்ஸ் இருக்கணும், அவங்க பண்ண எக்ஸ்பென்ஸ்க்கு அலவன்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாம அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு காசை வீணடிக்கூடாது, மக்களோட பணத்தை. அதான் இவங்க சொல்றான். என்டையர் திங். உங்களுக்கு இந்த யூடியூப் அந்த வீடியோ ஆக்சஸ் பண்ண முடியுதா? லிங்கை கிளிக் பண்ணா உள்ள போகுதுல, எதுக்கு செக் பண்ணீங்களா? ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு நான் கிளிக் பண்ணப்போ எனக்கு அது உள்ள போகல, அதனால தான் கேட்டேன். எனக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்கும் அது போதா? ஐ மீன் நீங்க யூடியூப் வீடியோ ஆக்சஸ் பண்ண முடியுதா? எனக்கு 5 unavailable videos are hidden அப்படின்னு வருது. கிளிக் பண்ணி பாருங்க. பிரைவேட்ல இருக்குல்ல, ஆக்சஸ் பண்ண முடியல உங்களுக்கும். 5 unavailable videos are hidden அப்படின்னு வருது, கரெக்டா? அதேதான். கேட்டுருங்கடா சார்ட்ட, சரியா? ஏன்னா கிளாஸ் முடிக்க ஒரு அடுத்த நாள் காலையில ஒரு ரிவைஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்து உங்களுக்கு பெரிய கேப் இருக்கணும், அடுத்த May 5 ஃபர்ஸ்ட் வீக் தான் வரும்ல. ஸோ மறந்துடும் ஆடிட் பொறுத்த அளவுக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு 2xல வச்சு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வச்சு நீ கேட்டுட்டு வா. ஸோ அது இருந்ததுன்னா நீங்க பண்ணிக்கலாம். நான் வேணா என் சைட்ல இருந்து என்ன பண்றேன்னா, ஒரு சாப்டர் ஒரு வீடியோ வேணா ஒரு வேர்ட்ல வேணா நான் போட்டுறேன் லிங்கோட சேர்த்து. நான் வேணா குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன்.
ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு இந்த வீடியோ, செகண்ட் சாப்டர் இது ஏன் தெரியல பிரைவேட்ல போட்டிருக்காரு. அவர் ரிலீஸ் பண்ணி விட்டாருன்னா நான் அந்த லிங்க் வேணா உங்களுக்கு ஒரு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு இது, செகண்ட் சாப்டருக்கு இது, முடிஞ்சா டைம் ஸ்டாம்பையும் வேணா நான் கொடுத்துட்றேன். இந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டைம் ஸ்டாம்ப். ஸோ உனக்கு எக்ஸாமுக்கு டைம் சேவ் ஆகிடும். நீ அதை மட்டும் நீ பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் சர்ட்டை மட்டும் கேளுங்க இது அன்எடிட்டடாக இருக்குன்னு. அது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வேணா மோஸ்ட்லி நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருப்பேன். நாளைக்கு சாயந்தரம் இல்லாட்டி நாளைக்கு காலையில் நான் வேணா போட்டுறேன் வேர்ட் டாக்குமெண்ட்டில். அவர் எப்போ ஆக்சஸ் கொடுக்குறாரோ அதை போட்டுறேன். நீ அதை பார்த்துக்கோ. ஒரு மாதம் டைம் இருக்கு உனக்கு. இல்லை ஒரு மாதம் இல்லை, ஒரு 25 நாள், 20 நாளுக்குள்ளே பாரு. நான் வேணா ஒரு டெஸ்ட் மட்டும் போட சொல்லிடுறேன் நம்ம படித்த டாப்பிக்லேருந்து. ஸோ கரெக்டாக இருக்கும் அது. ஆடிட் இல்லை, ஆடிட் கிடையாது. நான் இன்னைக்கு வரைக்கும் தான் நான் ஒரு கிளாஸஸ் கொடுத்துருக்கேன் சார். இன்னைக்கு வரைக்கும் தான். ஆமாம், 13th வரைக்கும். நாளைக்கும் நான் சொல்லியிருந்தேன், பட் தெரியல நாளைக்கு அக்கௌண்ட்ஸ் இருந்ததுனால. அதனால தான். அடுத்த மே 5 6 ஒரு செகண்ட். இப்போ அடுத்தது மே எப்போனா ஓகே. அடுத்து எப்போ சொல்லியிருக்கேன்னா மார்ச் 9th மே 8th மே இருக்கும்னு நினைக்கிறேன். 8th மே சொல்லியிருக்கேன். அடுத்தது 8th மே. அது வரைக்கும் நடுவில் டெஸ்ட் வைப்பேன். நான் வைக்க சொல்கிறேன் வேணா. ஏன்னா மற்ற இப்போ அடுத்தவங்க காஸ்டிங் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மோஸ்ட்லி ஏப்ரல்லே முடிக்கிற மாதிரி யாரும் சொல்லியிருந்தாங்க. பவித்ரா யாரும் சொன்னாங்க எனக்கு. திவ்யாவோ பவித்ராவோ யாரும் சொன்னாங்க ஏப்ரலில் முடிக்கிற மாதிரி இருக்கும்னு. அதான் ஆ முடிச்சிட்டாரா? ஓ. ஆ 3 தானே இருக்கு. மே எண்டு முடிஞ்சிடும். இது காஸ்டிங்கு ஒன்று தான் போயிருக்கு. ரங்கேஷ் அக்கௌண்ட்ஸும் போயிட்டு இருக்கா உங்களுக்கு? ம். டிடி டிடி யார் எடுத்தா? ஓவர். ஐடிடி யார் எடுக்கிறா? ஐடிடி யார் எடுக்கிறா? ரெண்டுமே அவங்களா? ஓ ஓகே ஓகே. டிடி ஆனால் முடிஞ்சு எவ்வளோ நாளில் முடிஞ்சது டிடி? ஓ ஓகே பரவாயில்ல. ஸோ இப்போ செப்டம்பர் தானே உங்களுக்கு? ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாதம் கரெக்டு தான் படிக்கிறது. செப்டம்பர் முடிஞ்சிடும் ஈஸியாக. எல்லா லெக்சர்ஸ்க்கும் உங்களுக்கு பேக்கப் இருக்குல்ல? ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வேணா ஆடிட்டுக்கு அந்த மாதிரி பண்ண, அதுவே மற்ற சப்ஜெக்ட் முடிஞ்சா பண்ணியிருக்கேன். ஏன்னா கடைசி ஒரு மாதம் மறக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். திடீர்னு எல்லாம் மறக்கிற ஒரு ஃபீல் வரும். அந்த டைமில் இது ஹெல்ப் பண்ணும் லெக்சர். 2xல வச்சு கேட்டால் ஏன்னா சம்டைம் ஆ யார் எடுத்தா அக்கௌண்ட்ஸ்? எல்லா சம்மும் சால்வ் பண்ணாங்களா? ஆ ஓ ஓ ஓகே. சிஎஸ் தான் எல்லாம்ல. பரவாயில்ல எல்லாம். ஓ ஓ ஓகே. ஓ ஆமாம். ஆ ஓ ஓகே பரவாயில்ல.
ஆடிட் எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு ஜென்ரலா? பரவாயில்லையா? புரியுதுல? ம். புரியுதுல்ல சொல்றது? ம். ம். நான் ஆமா ஐசிஏ பேஸில் தான் எடுக்க சொல்லுவேன் நான். உனக்கு கேஸ் ஸ்டடிங்கிறது ஒன்றும் இல்லை, கதை எழுதுவும் கடைசியில் அங்கே ரெக்குவயர்மெண்ட்டுன்னு கொடுப்பான், அதுதான் இருக்கும். நான் மோஸ்ட்டாக அந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர்ஸ் தர சொல்லுவேன் மோஸ்ட்லி. எழுதுறது தான். ஆ கேஸ் ஸ்டடி தான், ஐசிஏ கேஸ் ஸ்டடி தானே கேட்குறான். ஆமாம், ஐசிஏ டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டான் உனக்கு டிஸ்கிரிப்டிவ்லையும். ஐசிஏ வே ஆஃப் இதை தான் நான் கேட்பேன் மோஸ்ட்லி, அந்த மாதிரி தான் நான் ஃப்ரேம் பண்ணுவேன். இப்போ டிஒய்க்கெல்லாம் பார்த்தா டேரெக்டாக இருக்கும், அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஐசிஏ அது கேட்கவே மாட்டானே, அவன் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுப்பான், அங்கே ரெக்குவயர்மெண்ட் கொடுப்பான், நீங்கள் எழுதணும். டேரெக்டாக வாட் இஸ் ஆடிட் ஒப்பீனியன் அப்படிலாம் கேட்க மாட்டேன். வாட் இஸ் ஆடிட் அப்படின்னு கேட்க மாட்டேன். எப்படி கேட்பேன்னா, யூ ஹேவ் ஹையர்ட் அன் ஆர்டிக்கல் அசிஸ்டன்ட், ஹீ இஸ் வெரி நியூ இன் திஸ் இண்டஸ்ட்ரி, யூ ஆர் த பிரின்சிபல் ஆஃப் ஹிம், யூ ஆஸ் அ பிரின்சிபல் ஹவு வில் யூ மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஆடிட், அப்படி கேட்பேன். ஸோ அது எனக்கு தெரியும், வாட் இஸ் அன் ஆடிட், அதோட டெஃபினேஷன், ஆடிட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் எக்ஸாம், அதை நீ எழுதணும். ஸோ அந்த மாதிரி தான், ஏன்னா அந்த மாதிரி தான் அவன் கேட்குறான். ஸோ அந்த மாதிரி தான் நான் எடுத்து கேட்பேன். ஈஸியாக தான் இருக்கணும், பிரச்சனை இல்லை. அவர் சர்ட்டை சொல்லணும் கொஸ்டின் பேப்பர், அது வேற அவருக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக அதை அவர் சொல்லிடுறேன் அவர்கிட்ட. அவர்கிட்ட 1 வீக் ப்ரிப்பரேஷன் டைம் கொடுக்க சொல்கிறேன். மோஸ்ட்டாக தான் நமக்கு 50% முடிஞ்சு நமக்கு. ஆமாம் ஆமாம், 50% மேலேயே முடிஞ்சு. 6th முடிஞ்சு. ஆமாம் முடிஞ்சது. அஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா 5 தானே. 6 கிளாஸ். 6 கிளாஸ். அவன் கரெக்டாக தான் போகுது. உங்களுக்கு ஸ்பீடாக போகிற ஃபீல் ஆகல? கரெக்டாக தானே இருக்கு. நான் சில டைம் எனக்கு நான் போகிறேன் ஸ்பீடாக போகிறேனோ அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் எனக்கு. சில இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப எடுப்பேன், சில விட்டுருவேன். பட் உங்களுக்கு ஒன்று இப்போ ஆடிட், உங்களுக்கு இப்போ தியரி சப்ஜெக்ட் லா படிச்சிங்க, இப்போ ஆடிட் பண்ணிங்க, உங்களுக்கு அதை ரீட்டைன் பண்ண முடியுதா? நிமானிக்ஸ் கதை யூஸ் பண்ணுற காரணம் ரீட்டைன் பண்ண முடியுதா? ஸோ ஒரு மாதத்துக்கு அப்புறம் உனக்கு அது இதுன்னு தெரிஞ்சால் உனக்கு அது ஞாபகம் வரணும், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆடிட் பொறுத்தளவுக்கு. சூப்பர்டா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஸ் டைப் ஆஃப் ஆடிட். ஃபர்ஸ்ட் நம்ம தான் பாரு, ஆடிட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ், ஆடிட் ஆஃப் சாங்ஷன்ஸ், ஆடிட் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் அண்ட் ப்ரொப்ரைட்டரி ஆடிட், பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட், இதெல்லாம் டிஃபரன்ஸ் சொல்லியிருப்போம். இந்த சம்மரி மாதிரி கொடுத்துருப்போம், இதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட். பெர்ஃபார்மன்ஸ் இஸ் கால்ட் as efficiency கம் effectiveness audit. ஸோ எஃபிஷியன்சி, எக்கனாமி, எஃபெக்டிவ்னஸ். இது என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து பண்ற எக்ஸ்பெண்டிச்சரோ ஒரு பாலிசியோ இருக்குன்னா அது வந்து எஃபெக்டிவா நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்போம். எஃபிஷியன்சி ஆடிட்னா என்னதுன்னா, பர் எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ் ரெண்டுக்கும் ஒரு மைனர் டிஃபரன்ஸ் இருக்கு, சரியா? எஃபிஷியன்சினா எஃபிஷியன்சினா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எனக்கு 15-20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது, அது வந்து எனக்கு எஃபிஷியன்சி. அது வந்து எஃபிஷியன்சி. எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னா, இந்த இந்த மாதிரி இந்த இந்தியன் பெட்ரோல்ல XP95, எக்ஸ்பி, இந்த ஒரு ப்ரீமியம் பெட்ரோல் இருக்கும், ரொம்ப ஸ்பீட் பெட்ரோல், கரெக்ட், ஸ்பீட் பெட்ரோல். ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், ஒரு 20. அது எதுக்கு போடுவாங்கன்னா, இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்பீடாக போகலாம், கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இன்ஜின் வேஸ்ட், ஓகே, அப்போ ஸ்பீடாக போகும் வண்டி, கரெக்டாக. அதுக்கு பேர் எஃபெக்டிவ்னஸ். பெட்ரோல் நான் போடுறேன், இட் வில் கிவ் an effectiveness of how it quickly it can go. எஃபிஷியன்சினா, ஒரு சின்ன 1 லிட்டர் சாதா இந்தியன் பெட்ரோல்ல அடிச்சனாலே எனக்கு நல்ல மைலேஜ் 15 கிலோமீட்டர். அது ஸ்பீட் பெட்ரோல் அடிக்கிறேன், ஸ்பீட் காரணம் மைலேஜ் போயிடுது, ஆனால் அது எஃபெக்டிவா இருக்கு, ஆனால் எஃபிஷியண்டா இல்லை. ஸோ எஃபிஷியண்டா என்னது, சின்ன ரிசோர்ஸ்
ரிசோர்ஸை வச்சு நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதுக்கு பேர் எஃபிஷியன்சி. எஃபெக்டிவ்னஸ்னா நீ போடுற ஸ்பீட் பெட்ரோல் போடுறதுக்கான வண்டி ஸ்பீடாக போகுது. இட் இஸ் கிவிங் அன் எஃபெக்ட். இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ரியலி கிரேட். அதான் எஃபெக்டிவ்னஸ். ஸோ எஃபிஷியன்சி என்ன பார்ப்ப, வெதர் வேரியஸ் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் இந்த ஆப்ரேஷன்ஸ் ஆர் எக்கனாமிக்கல் அண்ட் வெதர் தே ஆர் ஈல்டிங் த ரிசல்ட்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, எஃபிஷியன்சிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா அம்மா உணவகம். அம்மா உணவகத்தில் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி ₹1 இட்லி கிடைக்குது, மக்களும் ஹாப்பி, அம்மா உணவகத்துக்கும் ஏதோ ஒரு காசு கிடைக்குது. இட்ஸ் கால்ட் எஃபிஷியன்சி. அப்புறம் எக்கனாமி ஆடிட். எக்கனாமி ஆடிட்னா வெதர் கவர்மெண்ட் ஹவ் அக்வைர்ட் தி ஃபினான்ஷியல் ஹியூமன் பிசிக்கல் ரிசோர்சஸ் அண்ட் எக்கானமிக்கல் மேனர். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ரேஷன் கடைக்காக அரிசி வாங்குறாங்க. எங்க வாங்குவாங்க, உழவர்கிட்டேருந்து வாங்குவாங்க. அவங்க கிட்டேருந்து வாங்கும் போது மலிவான விலைக்கு தான் அவங்க கிட்டேருந்து வாங்குவாங்க, மலிவான விலைக்கு தான் மக்களுக்கும் கொடுப்பாங்க. எக்கனாமி ஆடிட் இஸ் நத்திங் பட் வெதர் த கவர்மெண்ட் இஸ் மேக்கிங் எக்ஸ்பெண்டிச்சர் which is economic in nature. அதான் சொல்றோம். effectiveness audit நான் சொன்ன பாரு, effectiveness is a review of performance. ஸோ நீ எப்படி அந்த ஸ்கீம் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதோட ஒப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரீச் ஆயிடுச்சு, அதெல்லாம் பார்ப்பேன். நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி கம் பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட். இது ரெண்டுமே கலந்தது. ஸோ அதுக்கு நீ என்னெல்லாம் பார்ப்பேன், whether objective examination, financial operational performance நடந்திருக்கா, program authority or function is oriented towards identifying opportunity for a greater economy and efficiency. ஸோ இது என்னன்னா ரெண்டுமே நீ பார்ப்ப, எஃபெக்டிவ்னஸையும் பார்ப்ப, எஃபிஷியன்சியும் பார்ப்ப. ஸோ இப்போ ஒரு பெட்ரோல் உனக்கு வந்து ஸ்பீடும் தருது, மைலேஜும் தருது, அதுக்கு பேர் எஃபெக்டிவ்னஸ், எஃபிஷியன்சி. ஸோ எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி பர்ஃபார்மன்ஸ் ஆடிட்ல நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணியிருக்காங்க, அந்த செலவு பண்ண காரணம் அவங்களுக்கு மலிவான வேலையிலையும் செலவு பண்ணியிருக்காங்க, நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கு, மக்களுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் மை எஃபிஷியன்சி கம் பர்ஃபார்மன்ஸ் ஆடிட். ஸோ இதில் வந்து ப்ரொசீஜர் கண்டக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆடிட். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆடிட்ல எனக்கு என்னெல்லாம் கவர் ஆகும் சார், வாட் ஆர் த ஆஸ்பெக்ட்ஸ் விச் வில் பி கவர்ட் அண்டர் மை பர்ஃபார்மன்ஸ் ஆடிட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், வாட் ஆர் மை ப்ரொசீஜர் பர்ஃபார்மன்ஸ் ஆடிட் பண்ணும் போது வாட் வில் ஐ பி டூயிங். ஸோ வாட் ஆர் தி, என்ன கொஸ்டின் எழுதலாம்னா, எதிரா மேலையா, ஆமா 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 காமிக்கிறேன். இதுக்கு வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ண முடியுதுல்ல, கொஸ்டின்ஸ் தெரியுதுல்ல உங்களுக்கு, தெரியுதுல்ல, ஓகே. Next வந்து audit of receipts. Okay, audit of receipts. So audit of receipts is neither all pervasive or as old as audit of expenditure, but has come to stay in some countries. Such an audit provides for is neither all pervasive or as old as audit. என்ன சொல்றேன்னா, ரெசிப்ட் தானே இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எனி கவர்மெண்ட்ஸ் ஃபங்க்ஷனிங். ஸோ இட் இஸ் இஸ் நெய்தர் ஆல் பர்வேசிவ் ஆர் as old as audit of expenditure, but has to come to stay in some countries. என்ன சொல்லியிருக்கான்னா, it is a என்ன சொல்றது, a blend of both effectiveness audit and expenditure audit, because
pervasive is nothing but effectiveness. So it's neither சொல்ல முடியாது, அது எக்ஸ்ட்ரீமும் சொல்ல முடியாது, ஆடிட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்ல முடியாது, நடுவுல. ஏன்னா it is a lifeline. Receipt is nothing but it is a lifeline for an entity. First நான் என்ன பார்ப்பேன், whether all the revenues or other debts of government has been correctly assessed. I'll be first checking what, whether revenue or debts of the government have been correctly assessed. Government ஓட revenue, அது அவங்களுக்கு காசு வருது, ரியலைஸ் பண்றது எல்லாமே வந்திருக்கா இல்லையான்னு பார்ப்பேன். அப்புறம் whether adequate regulations and procedures has been framed. Adequate rules and regulations நான் ஃபார்ம் பண்றேனா, டிபார்ட்மெண்ட் ஏஜென்சி கன்சிடர் எஃபெக்டிவ் செக் நடக்குதா, அசஸ்மெண்ட் நடக்குதா, அதெல்லாம் நான் பார்ப்பேன். whether such regulations and procedures are properly being carried out. நான் பண்ற ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா கேரி ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பார்ப்பேன். this is one time read. சிம்பிளா என்ன பார்க்கறோம் சார், ஆடிட் ஆஃப் ரெசிப்ட். ரெசிப்ட்னா என்ன சார், ரெவென்யூ. ப்ராப்பரா ரெவென்யூ அக்கவுண்ட் பண்ணியிருக்கேனா, ரெவென்யூ கரெக்டா ஃப்ளோ ஆகுதா, அப்புறம் அந்த ரெவென்யூ வரது கரெக்டான சேனல் மூலமா வந்திருக்கா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படிங்கறத நான் பார்ப்பேன் ஆடிட் ஆஃப் ரெசிப்ட்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து whether adequate checks are imposed. Adequate check na internal control. Internal control. Adequate checks is nothing but my internal control. So whether adequate checks are imposed, ensure the prompt detection, correction, investigation of irregularities, double reference, fraudulent or forged refund ஏதோ நடந்திருக்கான்னு பார்ப்பேன். And I will be reviewing the systems. சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கு, இன்டர்னல் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கு, அந்த அந்த கவர்மெண்ட் யூஸ் பண்ற அக்கௌண்டிங் சிஸ்டம் ராபஸ்டா இருக்கா, எல்லா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணுதா, இதெல்லாம் நான் பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டிசைட் என்ன பண்ணும், இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் குவாண்டம் ஆஃப் ஆடிட், எந்த லெவலுக்கு எனக்கு ஆடிட் தேவை. இப்போ நம்ம என்ன சார் படிச்சுட்டு இருக்கோம், ஆடிட் ஆஃப் ரெசிப்ட்ஸை பத்தி படிச்சிருக்கோம் சார். ரெசிப்ட்னா என்ன சார், இன்ஃப்ளோ ஆஃப் த மணி சார், கரெக்டான சேனல்ல வந்திருக்கா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ ஆயிருக்கா, எல்லாம் பார்த்துட்டு எந்த லெவலுக்கு நான் ஆடிட் பண்ணணும். கொஞ்சமான ரெசிப்ட், சாம்பிளிங் ரெசிப்டை மட்டும் நான் ஆடிட் பண்ணா போதுமா, இல்லாட்டி எல்லா ரெசிப்ட்டும் நான் ஆடிட் பண்ணணுமா. the extent and quantum of audit that is to be required in each category will be determined by C&AG. so இன்னொன்று வந்து இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் ப்ரொவைட்ஸ் ஃபார் preliminary check by audit, சூப்பர்வைசர் கண்ட்ரோல் அண்ட் டைரக்ஷன் பை தி குரூப் லீடர். என்ன சொல்றாங்கன்னா, இது எப்படி ஃபார்ம் ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து இது கம்ப்ளீட் ரெசிப்ட் ஃப்ரேம் பண்ணி C&AG, இது எக்ஸிக்யூட் பண்றது மெம்பர்ஸ் ஆஃப் C&AG. அதான் சொல்றான். திஸ் இஸ் ஆல்சோ நாட் தட் கிரேட்லி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஆடிட் ஆஃப் ஸ்டோர்ஸ் அண்ட் இன்வென்டரி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சார், காதி பவன் போய் நான் ஆடிட் பண்றேன், ஓகேவா. ஸோ அங்கே வந்து நான் என்ன பண்றேன், ஸ்டோர்ஸ் அண்ட் இன்வென்டரி ஆடிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்குறேன், I have to ascertain. What sir I will be ascertaining? I'll be ascertaining whether the regulations governing purchase, receipts, issues, custody and sale of inventory, taking of stores as well as device properties are carried out. So இங்க என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு ஸ்டோர் இருக்கு அப்படின்னா, காதி பவன் இருக்குன்னா, காதியில என்ன பண்ணுவாங்க, காதியிலேருந்து வெளியிலேருந்து வாங்குவாங்க. இந்த தொழில் செய்யறவங்க, இந்த சின்ன குடிசை தொழில் செய்யறவங்க கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா, ப்ராப்பரா ஸ்டோர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களா. ஸோ ஐல் பி சீயிங் வெதர் எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் governing purchase, receipt, issue and custody of the stores proper device ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து to bring to the notice of government any deficiency in the quantities of the store. ஸோ கவர்மெண்ட் கிட்ட நான் சொல்லுவேன், ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி இருக்கா in quantities of stores, ஏதோ defects in the system of controls இருக்கா அப்படிங்கிற சொல்லுவேன். அப்புறம் to verify purchase is properly sanctioned, பர்ச்சேஸ் வந்து ப்ராப்பரா சாங்ஷன் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பேன். அதே மாதிரி prices paid are reasonable. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த உழவர் சந்தைக்கு நான் போறேன் அப்படின்னா, அங்க எல்லாம் உழவர்கள் எல்லாம் வருவாங்க, கவர்மெண்ட் ஒரு சந்தை மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி பிரைஸை டிட்டர்மைன் பண்றது, ஏன்னா உழவர்களுக்கு ஒரு ஒரு வகையான ஊதியம் கிடைக்கணும், அந்த மாதிரி பிரைஸை டிட்டர்மைன் பண்றது கரெக்டான, மக்களுக்கும் அது நலனுள்ளதாக இருக்கணும், உழவருக்கும் அது நலனுள்ளதாக இருக்கணும். ஸோ ரெண்டு பேருக்கும் கரெக்டாக இருக்கா, ரீசனபிளா இருக்கா நான் பார்ப்பேன். அதே மாதிரி டு செக் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ரெசிப்ட் பேலன்சஸ் ரிகார்டிங் அக்யூரசி, கரெக்ட்னஸ், கம்ப்ளீட்னஸ் அண்ட் ரீசனபிள்னஸ் ஆஃப் த பேலன்ஸ் இன் இன்வென்ட்ரி. ஸோ இன்னைக்குமே ரெசிப்ட்ஸ் கரெக்டாக இருக்கா, இன்வென்ட்ரியோட பேலன்சஸ் எப்படி, அதே மாதிரி கன்சம்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, வெதர் இட் வாஸ் அ நார்மல் லெவல் ஆஃப் கன்சம்ஷன் ஆர் இன் கேஸ் ஆஃப் எனி எக்ஸஸ் ஆஃப் ஐடில் இன்வென்ட்ரி, ஏதோ ஒரு ஐடில் இன்வென்ட்ரி ஏதோ மெயின்டைன் இருக்கா, அதெல்லாம் நான் பார்ப்பேன். அண்ட் ஆல்சோ வேல்யூவேஷன் ஆஃப் த இன்வென்ட்ரி கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன். இது ரொம்ப ஜவு மாதிரி இருக்கும், கான்செப்டை மட்டும் பாரு, இது ஜஸ்ட் ஃபார் யுவர் எம்சிக்யூ பர்பஸ், பேனிக்கே நீ ஆக வேணாம். ஆடிட் ஆஃப் ஸ்டோர்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி. ஸ்டோர்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பரா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேனா, உள்ள வந்திருக்கா, கஸ்டடியில வச்சிருக்கேனான்னு பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவேன், பர்ச்சேஸ் பண்றது ப்ராப்பரா சாங்ஷன் ஆயிருக்கான்னு பார்ப்பேன். ரீசனபிளான பிரைஸை பே பண்ணியிருக்காங்களா பார்ப்பேன். மக்களுக்கும் நலனா இருக்கணும், உழவருக்கும் நலனா இருக்கணும். அவ்வளவுதான். இந்த 3 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோ. இதை வச்சு நீ கன்ஃபியூஸ் பண்றது தேவையே இல்லை. வெரி 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 மைன்யூட் சான்சஸ் ஆஃப் யூ கெட்டிங் இன் யுவர் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை படி, நான் நோட் இது பண்ணிக்கிறேன். யூ வில் பி கெட்டிங் திஸ் காப்பி ஆல்சோ. இது ஒன்று. அப்புறம் வெதர் பர்ச்சேஸ் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா, பர்ச்சேஸ் வந்து சாங்ஷன் ஆயிருக்கா, பர்ச்சேஸோட பிரைஸ் ரீசனபிளா இருக்கா இல்லையா, முடிஞ்சது. இதை மட்டும் தான் நான் ஆடிட் ஆஃப் ஸ்டோர்ஸ் அண்ட் இன்வென்ட்ரியில நான் பார்ப்பேன்.
Next, audit of commercial accounts. Public enterprise required to maintain commercial accounts and are generally classified in three categories. So commercial accounts, the best example ஆவின் பாலகம். ஆவின் பாலகம் கமர்ஷியலுக்கு தானே பண்றாங்க, சும்மா ஃப்ரீயாவா பண்றாங்க. அவனும் நல்ல ரேட் 23 ரூபாய் 24 ரூபாய்க்கு பால் பாக்கெட் விற்கிறான், ஃப்ரீயா அவனும் பண்றது இல்ல. ஆரோக்கிய பால் ஒரு எக்ஸ்ட்ராவா இருக்கும், ஹேட்ஸ்னு ஒரு வருஷம். அவன் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் ஆடிட் பண்ணும்போது நான் என்ன பார்ப்பேன், ஃபர்ஸ்ட் வந்து 3 கேட்டகரி இருக்கு. டிபார்ட்மெண்டல் என்டர்பிரைஸ். ஸோ டிபார்ட்மெண்டல் என்டர்பிரைஸ்னா engage in commercial and trading operations which are subject to same laws, finance, other regulations or government departments and agencies. இதுக்கு டிபார்ட்மெண்டலுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, காதி. காதி வந்து டிபார்ட்மெண்ட் தான். காதி கடைக்கு போனோம்னா உள்ள நிறைய இருக்கும். இது குருமிளகு, டீ, காஃபி, ஊதுபத்தி, நேஷனல் ஃபிளாக், துணி, சப்பல் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ். இது ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் அண்ட் கார்பரேஷன் ஐஓசிஎல், இந்தியன் ஆயில். இப்படி எழுதிடுறேன்னா இல்ல, ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ் எடுத்தாத. ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் இருக்கவே இருக்கு நம்ம ஐசிஏஐ. இல்ல ஐசிஐ வந்து இல்ல, இட் இஸ் செக்ஷன் 8 கம்பெனி. இட் இஸ் நாட் அ செக்ஷன் 8 கம்பெனி. அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் இல்ல, இட்ஸ் செக்ஷன் 8 கம்பெனி. இட்ஸ் செக்ஷன் 8 கம்பெனி. பார்க்கலாம். விக்கிபீடியாலே இருக்குமே. எனக்கே பாரு, எஸ்டாப்ளிஷ் செக்ஷன் 8 கம்பெனி. நம்ம விக்கிபீடியாலே இருக்கும். இருக்குமே. இங்க பாருங்க ப்ரமோட்டட். ஓகே, வெப்சைட்ல இருக்குமே, நம்ம வெப்சைட்ல. ஓகே, விக்கிபீடியால தூக்கிட்டானா? எது ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம்? விக்கிபீடியாலேருந்து எடுத்துட்டாங்களா? இது செக்ஷன் 8 கம்பெனியில். சும்மா கூகுளில் பார்க்கலாம், அது பிங்கு தப்பாக காமிக்கணும்னு நினைக்கிறேன். It's not a section 8 company. But it is an act by a parliament. என்ன சொல்றாங்க? என்னென்ன ஏஓபினா? ஏஓபி தான். ஆனால் அவங்க கம்பெனி இன்கார்பரேட் இல்லை. ஏன்னா அவங்க பேலன்ஸ் ஷீட் இருக்கு. அதான் நான் பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும். சும்மா டைம் வேஸ்ட் ஆகுது. ஐசிஐ ஆனுவல் ரிப்போர்ட்டு. இல்லை, இது செக்ஷன் 8 கம்பெனி இல்லை அப்படின்னா இண்டிபெண்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டிங் வருது. அதான் நான் யோசிக்கிறேன்.
இங்கே வருது. இது கம்பெனிஸ் ஆக்டோட தான் பேர். இப்போ மெம்பர்ஷிப் நம்பர் பார்ட்னர் ஒரு கே அகர்வால் அண்ட் அசோசியேட்ஸ். கம்பெனிஸ் ஆக்ட் பைண்ட் ஆனால் தான் நம்ம இதுவே அப்ளை ஆகும். அதுதான் எனக்கு குழப்புது. கொடுத்துருப்போம் இண்டிபெண்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் பர் நம்ம படித்தது, நம்ம நேற்றுக்கு படித்தோம்ல, பர் பேசிஸ் ஆஃப் ஒப்பீனியன் பர் டு தி கவுன்சில். என்பிஓ தான். ஆமாம் என்பிஓ தான் அது கிடைக்கும். அதனால தான் பாரு இங்கே பாரு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணல. செக்ஷன் 8 கம்பெனி தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு யூஸ் பண்ணுவாங்க வார்த்தையை. அண்ட் ஆல்சோ இட் இஸ் கவரிங் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இங்கே சொல்லியிருக்காங்க பாரு. புரியல. ஆமாம் பட் அது ஓகே சப்போஸ் கம்பெனியே இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ இது வரவே வராது. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆடிட்டர் ரிப்போர்ட்டே கொடுக்கணுங்கிற தேவை இல்லையே. அது ஆக்ட் பை பார்லிமெண்ட்னா சிஎன்டிஏஜி தானே வருவார். அதான் பார்க்குறேன் ஏதோ கொடுத்துருக்கானா அப்படிங்கிறத பார்க்குறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன்சூரன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ப்ரிப்பரேஷன் தான் சொல்லியிருக்கான். ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் பாரு. அவர் வந்து மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை எவாலுவேட் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் other matters, report on other legal and regulatory requirements for Agarwal and Associates, Mittal and Co. இது நான் வேணா பார்க்குறேன். இதை பாரு இதுக்கு சொல்லியிருப்பான் பேர் என்ன, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். எனக்கு சர்ப்ளஸ் தான் இருக்கும், டவுட்டே இல்லை. ஸோ எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இது லேக்ஸில் இருக்கா? பா 800 கோடிடா. 8,000ல 8,000 crores 815 lakhs என்னடா வருது? $80 crores 50 lakhs தானா? நம்ப முடியும் எனக்கு. பா 800 crores. போன வருஷம் 19,306. லாபம் ஐசிஏக்கு. அவன் தானடா போட்டிருக்கான் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சரு. அவன் சர்ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கிறான்டா. இதுக்கு பாரு எஜுகேஷனல் ஃபண்டுக்கு எம்ப்ளாயி பெனவலன்ட் ஃபண்ட் என்னமோ கொடுத்துருக்கான்ல. என்னடா அதுப்பா எனக்கே ஷாக்கிங்கா இருக்குடா. செம்ம காசுடா அது. பா வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் மெம்பர்ஷிப் ஃபீஸை வச்சுக்கிட்டு எங்ககிட்ட இருந்து மெம்பர்ஷிப், உங்ககிட்ட இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. $1,600. ஆனா அதுவே சிஓபியா இருந்தா 10,000 வருஷத்துக்கு. சிஓபினா பிராக்டிசிங் சிஎஸ்க்கு செப்பரேட்டா கொடுக்கணும். சிஓபி இருந்தா தான் நீ சைன் பண்ணா வேலிட். இப்ப நான் சைன் பண்ணா வேலிட் இல்ல, என்கிட்ட சிஓபி இல்ல, ஏன்னா நான் எம்ப்ளாய்டு ஒரு கம்பெனில. பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாமேடா பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோன்னு ஒன்று இருக்குல்ல சொல்லியிருக்கோம். இது நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸு. நோட்ஸ் பார்ப்போம் என்ன நோட்ஸ் கொடுத்துருக்கான் மேலே. பிஎன்எல்க்கு என்ன கொடுத்துருக்கான்? ஃபீஸ் ஃப்ரம் ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ். டி நோட் நம்பர் 20 ஆகுமா? என்னடா இவ்வளோ பேர் ஃபீ எடுக்கிறாங்களா? நோட்
பே நான் பாடுறா மெம்பர்ஷிப்பு 14 இது எவ்வளோ அதிகம் டிஸ்டன்ட் எஜுகேஷன் ஃபீ நீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ தான்டா அதிகம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஃபீனா சப்மிட் பண்ணாமல் கொடுப்பீங்களா 18,000 இன்டர்னா அதுதான் அட்வான்ஸ் ஐடிடி கொடுப்பீங்கல்ல அது பாரு ஐடிடி இன்டர் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஐடிடி எழுதணும் அது பாரு இவ்வளோ ஆ எக்ஸாம் ஃபீ செப்பரேட் இல்லடா இப்போ 18,000 இருக்குன்னா அதுல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 1,500 காப்பி பாக்கி 17,000 ஃபார் மெட்டீரியல் கிட்டீரியல்னு இருக்கும் அதுதான் அது புக்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும் அதுல ரிவிஷனரி கிளாஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன் அப்பா 23,000 23,194 எக்ஸாம் ஃபீஸ் இதுதான் மேஜரா இருக்கு இது கூட பரவாயில்ல மன்னிச்சிடலாம் புக்ஸும் இருக்கு ஆனா பரவாயில்ல அதுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கும் வச்சுக்கோ எக்ஸாம் பார் ஃபுல் ஆகும் 1000 மெம்பர்ஷிப் ஆமாண்டா ஜேர்னல்லாம் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவோம் அதை ஆஃப் பண்ணா இன்கம் ஃப்ரம் ஃபர்ம்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் கேம்பஸ் ரெவன்யூ இன்கம் செமினார் இன்கம் நானே இப்போதான்டா பார்க்குறேன் இது ரொம்ப அப்பா பேண்ட் கம்மி அதெல்லாம் அப்பா சமாடாலே இன்ஸ்டியூட்டு அதர் அதெல்லாம் கம்மி ஸ்டூடெண்ட்டுக்கு தான்டா கம்மி இதா ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸ் லாயரு லீகலு ஏதோ இருக்கும் இன்ஸ்டியூட்டுக்கு அப்புறம் மெம்பர்ஸ்க்கு பே பண்ணுவாங்க ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸு சிஏ மெம்பர்ஸ்க்கு அவங்க வந்து இந்த மாதிரி செமினார் எடுத்தாங்கன்னா ஸ்காலர்ஷிப் என்னடா இவ்வளோ தாண்டா தராங்க 14 lakhs தானடா 14 lakhs தான் ஸ்காலர்ஷிப்பாடா மெரிட் ஸ்காலர்ஷிப் இல்ல மெரிட் ஸ்காலர்ஷிப் வேறயா ஏ 14 into 1 lakh 14 lakhs தானடா 2 lakh 3 இல்ல மெரிட் இது ஓ 1350 மெம்பர்ஸ் நாங்க தான் எனக்கே இப்பதான்டா ஷாக்கிங்கா இருக்கு கேட்டுறாதா 4 years once அது எப்படி போயிட்டு இருக்கு நம்ம படம் தானே சரி விடு
பாடி இன்கார்பரேட் பண்ணுங்க, எக்ஸ்பிஆர்எல் இன்கார்பரேட் பண்ணியிருக்கான். ஆனால் எனக்கு அதான் புரியல, எப்படி ஆனால் எப்படி அக்கௌண்ட்ஸை வந்து சிஏ ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் ரெஃபரன்ஸ் கொடுக்கல, அவன் கொடுக்கல. இப்போ ஸ்டாட்டுட்டரி பாடி தான். ஆனால் சிஎன்டிஜியோட நுழைவு வரணும்ல, அது அசோசியேஷன் ஆஃப் பர்சனாக இருந்ததுன்னா அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ஏஓபினே வச்சுக்கலாம், லீகல் ஃபார்ம்னே வச்சுக்கலாம். அப்போ ஏன் அங்கே மென்ஷன் பண்ணலங்கிறது எனக்கு புரியல. இது உட்காந்து பார்க்குறேன், இப்போ நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன் என்னன்னு. ஸோ அடுத்த கவர்மெண்ட் கம்பெனி இஸ் நத்திங் பட் நம்ம எங்கே வந்து எதுக்கு வந்தோம், ஸ்டாட்டுட்டரி பாடிஸ். ஆமாம், ஸ்டாட்டுட்டரி பாடி பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அதெல்லாம் ஏஓபியா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தா தெரியும்டா. நான் என்ன பார்க்கறேன்னா என் மெம்பர்ஷிப் நம்பர்ல ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணியிருப்போம் என்கிட்ட. அதுல பேன் நம்பர் இருக்கும்ல, அதை பார்த்து நான் கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ ஐசிஐ போடுவோமா? உங்க இதுலயும் ஒரு புக்ஸுக்கு இருக்காது, புக்ஸுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்காது. வேணாம், பேன் போட்டா வராது. ட்ரஸ்ட் அசோசியேஷன் ஆஃப் பர்சன் தான்டா. ஏக்யூஎஸ்பிஏ ஏஓபி தான் அது. டெல்லி ஹரியானா 1 2 3 4 ஏ தான் அது. ஏன்னா அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் ஏஓபி தான். ஆனால் ஏன் எஸ்சி கவர் ஆகல, குழப்பிக்க வேணாம். பட் இட்ஸ் அன் அசோசியேஷன் ஆஃப் பர்சன் இன்ஸ்டியூட், பேன் நம்பர் வச்சு பார்த்தா. ஸோ இது என்ன இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். கவர்மெண்ட் கம்பெனி என்ன சார், இந்தியன் ஆயில். ஏஓபினா இட்ஸ் இன்டென்ஷன் இஸ் டு earn ப்ராஃபிட் தான். ஓகே, அதுதான் எனக்கும் புரியல, ஏன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வேர்டிங் யூஸ் பண்றாங்கிறது எனக்கு அதான் குழப்புது. அப்படிலாம் முடியாதா? நம்ம தான் எடுத்து சரி பார்ப்பேன், இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பார்ப்போம் இது என்னன்னு. இல்லையடா டாக்ஸி இல்லை, அதான் தான் எனக்கு குழப்புது. டாக்ஸ் நாட் பேடு பாரு, இன்கம் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸே இல்லையே, பிஎன்எல்ல காமிக்கணும்ல. ஸ்பெஷல் ஏதோ பர்மிஷன்லாம் அப்பெல்லாம் படிச்சதே இல்லையே. ஸ்பெஷல் பர்மிஷன் அப்படியே ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும்னா அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கணும்ல. இல்லடா டாக்ஸ் இல்லடா, இல்ல டாக்ஸ் இல்ல, ஐசிஐக்கு டாக்ஸ் இல்ல. ஆனா அது அசோசியேஷன் ஆஃப் பர்சன், எனக்கு அதான் புரியல. ட்ரஸ்ட்னா ஓகே, ட்ரஸ்ட்னா நான் ஒத்துருப்பேன், சரி டாக்ஸ் இல்ல, ட்ரஸ்டும் இல்ல. அது பார்க்கலாம்டா, இது மேபி நம்ம ஆக்டை பார்த்தா தான் தெரியும், ஐசிஐ ஆக்ட். ஆனால் அது ஹிந்தியில் இருக்கும். ஓகே, ஆடிட் ஆஃப் டிபார்ட்மெண்டல் கன்சர்ன். டிபார்ட்மெண்ட் கன்சர்ன் எப்படி பண்ணுவேன், எப்படி ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆடிட் பண்ணணும் அதே மாதிரி I'll be taking it. Statutory bodies or corporations. Statutory bodies or corporations nothing but your income tax department. All these are statutory bodies. In fact, ICA அப்போ statutory body தானே, எனக்கு அதான் கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா if institute is a statutory body, then ICA should be audited by C&AG. பட் அங்கே C&AG யோட ரெஃபரன்ஸே இல்லை. அங்கே ஏதோ அகர்வால் அண்ட் கோ அவன் தான் சைன் பண்ணிக்க. அப்போ கீழே சொல்லிக்கணும், we have been appointed by C&AG on behalf of C&AG we are providing this audit report. பட் அங்கே C&AG யோட ரெஃபரன்ஸும் இல்லை. ஸோ திஸ் ஓகே, குழப்பிக்காத, நான் இதை பார்க்குறேன். எனக்குமே இது என்ன எந்த நேச்சர்னே தெரியல. இன்ஸ்டியூட் கவர்மெண்ட் கம்பெனிஸ், ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸ்ல என்னது, இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் இதெல்லாம் வரும். அதை நீ எப்படி ஆடிட் பண்ணுவேங்கிறத பார்ப்பேன். ரோல் ஆஃப் C&AG சார், ரோல் ஆஃப் C&AG என்ன சார், ஃபர்ஸ்ட் வந்து இட் கேன் இந்த பிரிஸ்கிரைப் மேனர் 5 6 7 என்னதுன்னா மேல படிச்சோம் டிபார்ட்மெண்ட் கார்ப்பரேட் அவங்க இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பவர் டு அப்பாயிண்ட் கவர்மெண்ட் கம்பெனி ஆடிட்டர். C&AG கேன் அப்பாயிண்ட் கவர்மெண்ட் கம்பெனி ஆடிட்டர், அவர் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ தோஸ் பீப்புள் அதே தான், சேம் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் அண்ட் சப்சிக்வெண்ட் ஆடிட்டர் லாஜிக் என்ன வருதோ அதே தான் இங்க அப்ளை ஆகும். அண்ட் நீ கேன் கண்டக்ட் அ சப்ளிமெண்டரி ஆடிட் ஆர் கமெண்ட் தேர் அப்பான். சார் சப்ளிமெண்டரி ஆடிட்னா என்ன சார், ஒரு ஆடிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் C&AGக்கு அதுல இது இல்ல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. ஸோ வித்தின் 60 days from the end of the audit அவர் எக்ஸ்ட்ரா ஆடிட் பிரிஸ்கிரைப் பண்ணலாம்.
shall within 60 days from the date of receipt of audit report he can conduct a supplementary audit. Supplementary audit na எனக்கு நீ பண்ண ஆடிட் மேல எனக்கு திருப்தி இல்ல, வேற ஒரு ஆடிட்டரை கூப்பிட்டு அவர் பண்ண சொல்லலாம். இதெல்லாம் நம்ம எதுக்கு சார் படிக்கிறோம்? இன் கேஸ் ஆஃப் ஆடிட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ், கார்பரேஷன்ஸ். அதுவே இப்போ என்டிட்டி ஸ்டாட்டரி பாடிஸ் ஆர் என்டிட்டிஸ் வந்ததுன்னா சிஎன்ஏஜி டைரக்டா பண்ணிப்பாரு. இது வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஏன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஆடிட்டர் சிஎன்ஏஜி டைரக்டா போக மாட்டாரு, அவர் ஒரு ஆடிட்டரை வச்சு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணி தான் அவரு he will be doing the audit. அப்புறம் comment upon supplementary audit report. So supplementary audit report இருந்ததுன்னா that he will be commenting upon. And test audit, sir, what do you mean by test audit, sir? Test audit is nothing but before doing a final audit, the C&AG can test upon certain important aspects. என்ன சொல்லிருக்கானா, without prejudice the provisions of audit report, the comptroller auditor general in case of companies covered in section 56 may conduct a test audit. Sir, test audit is nothing but you are not doing a final audit report, interim audit mari. It is similar to interim audit. நமக்கு எப்படி companies actually interim audit சொல்றோமோ, test audit in case of C&AG it is interim audit. அதே மாதிரி C&AG shall direct the manner, இந்த மாதிரி books of accounts prepare பண்ணோம், எப்படி ஆடிட் பண்ணோம், இது எல்லாமே he'll be giving an explanation. Next, C&AG has power to conduct a supplementary. நம்ம சொன்னதே தான் திருப்பி சொல்லுவோம். இட்ஸ் ஃபுல் கதை தான். சப்ளிமெண்டரி திருப்பி சப்ளிமெண்டரி ஆடிட்னா என்னது, நம்ம ஆடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது மேல எனக்கு திருப்தி இல்லைன்னா he can ask the auditor to do another audit. அதான் சப்ளிமெண்டரி. within 60 daysக்குள்ள C&AG சொல்லணும். அண்ட் ஸ்டாட்டுட்டரி ஆடிட்டர்ஸ் வந்து அவங்க காப்பீஸை வந்து C&AG கொடுப்பாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்தியன் ஆயில் ஆடிட் பண்றதுக்கு C&AG வந்து பிரவீன் அண்ட் பாலாஜி அசோசியேட்ஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க. பிரவீன் அண்ட் பாலாஜி அசோசியேட்ஸ் இந்தியன் ஆயில் ஆடிட் பண்ணி C&AGக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். So they will be giving the report. They will be giving the report to the C&AG, who shall have the right to comment upon or supplement audit. Either our C&AG comment பண்ணுவார், இல்லாட்டி பாலாஜி அண்ட் பிரவீன் அசோசியேட்ஸ் பண்ண ஆடிட் எனக்கு பிடிக்கல, நான் வேற யாருக்கோ குடிக்கிறேன், லெட்ஸ் சே திவ்யா அண்ட் பவித்ரா அசோசியேட்ஸ் அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். ஆனா within 60 days from the date பாலாஜி and பிரவீன் அசோசியேட்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்ததுல இருந்து they have to give. அதான் இவங்க சொல்றான். So that is what he has been telling. For general standards, principles for audit adopted by the C&AG are a mixture of government audit and commercial audit. So என்னைக்குமே C&AG பண்ணும்போது அவர் பிளெண்டா தான் பண்ணுவார். கவர்மெண்ட் கமர்ஷியல் ரெண்டு இதுவுமே அவர் மைண்ட்ல வச்சுட்டு தான் he will be doing the audit. தான் சொல்றான். See ஓப்பனா சொல்லி this all stories just one time read, no need to confuse, no need to by heart, one time read, அவ்வளவுதான். இதெல்லாம் டைம் வேஸ்ட், தயவு செஞ்சு பண்ணிடாத. இதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ரிப்போர்ட்டிங் ப்ரொசீஜர். சார் ரிப்போர்ட்டிங் ப்ரொசீஜர் சார், the effectiveness of an audit depends upon reporting results. ஆமா, with the proper authority, so the appropriate action may be taken to rectify the irregularities or impropriety wherever possible or taken. The right is as also the obligation to report all the results of the audit finding. So audit finding ஓட ரிசல்ட்டை அவர் வந்து சொல்லணும். அவர் வந்து நம்ம எப்படி ஆடிட் ஒப்பீனியன் கொடுக்குறோமோ அதே மாதிரி C&AG அவரோட ஆடிட்டை முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட ஒப்சர்வேஷன்ஸ் எல்லாமே அவர் வந்து he has to report to the யார்ட்ட ரிப்போர்ட் பண்ணாலும் பிரசிடென்ட் ரிப்போர்ட் பண்ணுவாரு to the president or governor concerned, and at the last it will be presented to the parliament. At the last it will be presented to the parliament or legislature. அதான் இவங்க சொல்றான். So in India the reporting is factual and the conclusions are left to be drawn by the reader. This is presumably to ensure total objectivity. அதான் TYK is there. ஸோ புது நினைக்கிறேன், இதுக்கு மேலே நான் சொன்னால் உங்களுக்கு தூக்கம் தான் வரும். ஸோ என்னாச்சுடா, கவர்மெண்ட் ஆடிட் முடிஞ்சது. ஆமாம், இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆடிட் ஆஃப் லோக்கல் பாடி. லோக்கல் பாடிஸில் வேணா நம்ம முனிசிபாலிட்டி, நம்ம சென்னை மாநகராட்சி அவங்களெல்லாம் எப்படி ஆடிட் பண்ணுவோம், பஞ்சாயத்து, இது எல்லாமே கவர் ஆகும். இது என்னன்னா இவ்வளோ பார் 94, லிட்டரலி 94 நமக்கு எவ்வளோ வரும், 5 மார்க் 80 பேஜ்ல 5 மார்க். அதான் இது ஒரு பெரிய ஒரு பெயினே, அதான் 5 மார்க். ரிஸ்க் அசஸ்மெண்ட் கண்ட்ரோல். இப்போ ரெண்டுமே இதெல்லாம் நான் விட்டு தான் நான் போனேன். நான் விட்டு போய் எனக்கு இன்டர்ல எனக்கு இவ்வளோ 67 வந்தது எனக்கு ஆடிட்ல. ரெண்டும் விட்டேன் நான். ஆமாண்டா, நான் 2 விட்டுட்டேன். எனக்கு ஒரு கொஸ்டின் எனக்கு சாய்ஸ்ல தருவான், அந்த சாய்ஸ்ல விட்டுட்டேன். பாக்கி இருக்கிறது எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன்ல. நான் எதை ஃபோக்கஸ் பண்ணேன்னா, இந்த கம்ப்ளீஷன் இன்டர்வியூ, ஆடிட் ஆப்ஜெக்டிவ், ஐ மீன் நேச்சர் ஆப்ஜெக்டிவ், ஸ்கோப் ஆஃப் ஆடிட், ஆடிட் பிளானிங், ஆடிட் ப்ரோக்ராமு, அதுக்கப்புறம் இந்த எத்திக்ஸ் இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். அது கேட்குறேன். நான் இருந்தப்போ எனக்கு ஒரு சிம்பிள் டாபிக் இருந்தது, ரிப்போர்ட்டிங். அதுக்கப்புறம் ஒரு குட்டி டாபிக் என்னதுன்னா இந்த இன்டர்னல் ஆடிட் ஒன்று இருந்தது. ஸோ இதெல்லாம் 20 பேஜ். நான் ஃபோக்கஸ் பண்ணதே அந்த 20 பேஜை மட்டும்தான்.
எப்படி தான் எனக்கு 85 பேஜ்லாம் ரிவைஸ் பண்ண முடியும். 25 பேஜ் மட்டும் படிச்சுட்டு போனேன், அதிலே அட்டன் பண்ணேன். மிஞ்சி போன எனக்கு கம்பல்சரியில் ஏதோ ஒன்று தூக்கி போடுவான். ஒரே ஒரு கொஸ்டின் 5 மார்க் போனால் போதும், எனக்கு பிரச்சனை இல்லை. பாக்கி இருக்கிறது எல்லாம் கம்பல்சரி கொஸ்டின் எவ்வளோ? 3 சப்டிவிஷன் 15 மார்க் வரும். இப்போ பேட்டர்ன் எப்படி இல்லை 20 இல்லை 15 தானடா 70 மார்க்ஸ்ல 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு சப்டிவிஷன் 5 இருக்கும். 6லேருந்து 5 அட்டன் பண்ணும். 15 மார்க். ஆமா 14 into 5 இல்லடா 14 மார்க்ஸ் தான் 554 6 கொஸ்டின் இருக்கும் 5 அட்டெண்ட் பண்ணும். ஸோ 554 எவ்வளோ 14 மார்க்ஸ் 14 into 5 70. அவன் எனக்கு 6 கொஸ்டின் கேட்பான். மிஞ்சி போனா கம்பல்சரி கொஸ்டின்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறான், போனா போகுது, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உன் லக்கு நல்லா இருக்குன்னா ஒரு சப்டிவிஷன்ல கம்பல்சரி கொஸ்டின் ரிஸ்க் அசஸ்மெண்ட்ல இருந்து வந்திருக்கும், அது சாய்ஸ்ல விட்டு போயிடலாம். நீ அப்படி ஸ்மார்ட்டா பிளான் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ அப்படிங்கிற மாதிரி. இதை முடிச்சாலே போதும். பட் இப்போ மெயினா ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன்னா, நான் படிச்ச பேட்டர்ன் தான். உனக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எந்த டவுட்டும் வராது, செகண்ட் சாப்டர்ல எந்த டவுட்டும் வராது, ரிப்போர்ட்டிங்ல உனக்கு அந்த மெயின் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும், கம்ப்ளீஷன் இன்டர்வியூ உனக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா இது நான் ஃபாலோ பண்ண மெத்தட். ஸோ ஏன் ஃபாலோ பண்ண மெத்தட் எனக்கு அது டைம் டெஸ்டட். ஸோ அதனால நான் அதை இம்போஸ் பண்ண வைப்பேன். இது எல்லாமே இது லிட்டரலி சொல்ல போனா ஒரு கிளாஸ் எடுக்கிறோம்னா நமக்கு எவ்வளவு இது ஃபுல்லா நான் இன் டெப்த் நம்ம ஒரு லைனா எடுக்கிறோம்னா ஆல்மோஸ்ட் இதுவே ஒரு 22 ஹவர்ஸ் சாலிடா போகும் படிக்கிறோம்னா. நீ ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்து பாரு, வி டுக் அரௌண்ட் 5 ஹவர்ஸ், 40 பேஜ். செகண்ட் சாப்டர் எடுத்து பாரு, அது 4.5. இதெல்லாம் நான் ஏன் எடுத்துப்பேன்னா அது அந்த அளவுக்கு வர்த்து. அதே இதை நான் இதுக்கு அப்ளை பண்ணோம்னா நமக்கு 23 மணிக்கூர் ஆயிடும். இது ஒரு 2 சாப்டர் 23 மணிக்கு ரிஸ்க் அசஸ்மெண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் 20 ஹவர்ஸ், 43 ஹவர்ஸ் இந்த 2 சாப்டர்ல உட்காந்துட்டு இருப்போம். எவ்வளவு மார்க்? 5 10 மார்க். வர்த் இல்லை. ஆனா அதுவே நீ கான்செப்டுவலா நம்ம பாத்துக்கணும், மத்த இதை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப சீனியர் நான் இதை ஃபுல்லா நான் டெப்தா எடுத்தாலும் இது உன் மைண்ட்ல 5 நாளைக்கு இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா அதுவே இப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர் உட்காந்து உன்னை இப்போ ஒரு 10 நிமிஷம் படிக்க சொல்லி ஒப்பிக்க சொன்னா நீ ஒப்பிப்ப. அதான் இது ஒரு டிஃபரன்ஸ். அதனால அந்த ஒரு டாபிக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் ஆடிட் என்ன அப்படின்னா மெயினா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நான் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன்னா ஆடிட் தான் இப்போ டிசைடிங்கா இருக்கு. ப்ராக்டிக்கல் எப்படிதான் நீ 55 60 55 இங்க ஆடிட்ல மட்டும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறேன் 38 37 அப்படிதான் லேண்ட் ஆறான். இன்ஸ்டியூட் அந்த ஏன் தெரியுமா இப்போ இவ்வளவு பிரச்சனை வருது ஆடிட்டுக்கு? நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லாம இருந்தாங்க இவ்வளவு நாளா. 3 வருஷத்துக்கு முன்னாடி NFRAன்னு ஒருத்தன் வந்தான், நேஷனல் ஃபினான்சிங் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவன் நம்மளை கழுவி ஊத்துறான் ஐசிஏவை. என்னத்தை ஆடிட் பண்ணிருக்க, என்னத்தை இது பண்ணிருக்க. ஸோ இனிமேல் வரப்போற சிஏஸ் அட்லீஸ்ட் தே மஸ்ட் பி வெரி ஸ்ட்ரிக்ட் இன் ஆடிட். அதாவது வேர்டிங்ஸ் இப்போ நிறைய ஆடிட்டர்ஸ் NFRA என்ன சொன்னா இந்த வேர்டிங்ஸே யூஸ் பண்ணலையாமா. ஒரு ஆடிட்டர் அவரோட பேசிஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல பர்வேஸ் இந்த மாதிரிலாம் யூஸே பண்ணலாமா. the misstatement is so serious that it has spread to all the finance இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க ஆடிட்டர்ஸ் அந்த பேசிஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஸோ ஸ்டாண்டர்டே இல்லை. ஸோ அதனால அதை ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்றதுக்கு ஆடிட்டே இப்போ ஓவர் த பீரியட் கொஞ்சம் பிடிக்கிறான். பாஸ்ட் ஒரு 5 அட்டம்ப்டே வச்சு செய்யறான் ஆடிட்டர். ஸோ அதான் இது. பட் அதில் ஃபாலோ பண்ணிடலாம். இந்த மெத்தடாலஜி நீ வச்சுக்கிட்டா எக்ஸாம் தான். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இப்போ சொல்ல மாட்டேன், நான் 1.5 மாசம் முன்னாடி மேபி யூடியூப் வீடியோ நான் போடுறேன் என் சேனல். ஸோ அதில் வந்து நான் தெளிவாக எந்தெந்த டாபிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறத நான் போடுறேன். நான் உட்காந்து ஒரு அனலைஸ் பண்ணணும் பாஸ் 4 அட்டம். அதை வச்சு நான் எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸ் அப்படிங்கிறத நான் போடுவேன். அதனால லிங்க் ஷேர் பண்ணி விடுறேன். இந்த குரூப் எப்படி இருந்தாலும் இருக்கும், அந்த லிங்க் ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ 1.5 மாசம் முன்னாடி அந்த ஒரு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டா போதும் டு ப்ரிப்பேர் ஃபார் யூ. அந்த மெத்தடாலஜி நீ ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வாங்கிடலாம். ஒன்றும் பெரிய இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை. இருக்கிறத அவன் கேட்க போறான், நீ ப்ரெசென்ட் பண்ற விதம் தான். எந்த பிரச்சனையும் வராத பார்த்துப்போம். டெஸ்ட் நான் உனக்கு சொல்றேன் ப்ராப்பரா, அது நான் ஃப்ரேம் பண்ணி தரேன் அவர்கிட்ட சொல்றேன் சார்ட்ட. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் உனக்கு சொல்லிடுறேன் இந்த மாதிரி டெஸ்ட் வரப்போ. ஸோ நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் உன்னோட ஸ்லோ பேஸ்ல. திங்க் போதும். இதுக்கு மேலே நான் சொல்லிட்டே இருந்தேன்னா இதாயிடும். பொறுமையா எடுத்துட்டு போவோம். நெக்ஸ்ட் ஆடிட் ஆஃப் லோக்கல் பாடிஸ் பரவாயில்ல. ஆக்சுவலா இன்னைக்கு இதை முடிக்கணும்னு நான் பார்த்தேன். பட் இதுக்கு மேலேயும் நான் எடுத்துட்டு போனேன்னா மாறி ஆகும், பேனிக் தான் ஆகும் உங்களுக்கு. வேணா நம்ம பொறுமையா எடுத்துட்டு போகலாம். மிஞ்சி போனா என்ன, May 31 நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு 3 கிளாஸ் எக்ஸ்ட்ரா போகலாம், அவ்வளவுதான். பரவாயில்ல 3 கிளாஸ்ல என்ன. ஸோ பொறுமையாவே எடுத்துட்டு போவோம். அதே மாதிரி டவுட்ஸ் எது இருந்தாலும் குரூப்ல கேளு. நேற்று நீ சொன்ன மாடியூல் 2 நான் குரூப்ல மெசேஜ் போட்டிருப்பேன், அதான் என் நம்பர். ஸோ நீ எப்போ வேணா பிங் பண்ணிக்கலாம், குரூப்லயும் நீ கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் வி கேன் மைண்ட் அப். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ டவுட் இருக்கா? ஓகே, ஸோ வி கேன் மைண்ட் அப். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. ஓகே, தேங்க்யூ.
எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்டா, எனக்கு ஒரு ஃபோட்டோ ஏதோ வீடியோ மட்டும் எடுத்துக்கூட எனக்கு லிங்க்டினுக்கு யூஸ் ஆகும். ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோவோ ஏதோ ஒரு வீடியோ, ஸோ லிங்க்டினுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் வீடியோ சும்மா சும்மா எடு, சும்மா எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன். So today we'll be seeing this municipal government. அதில் வந்து பார்த்தோன்னா there are 4 aspects which we'll cover. The first is municipal corporations, municipal council, and what are the notified area of the committee and what are cantonment committee. So இதில் 3 இருக்கும், regulatory, maintenance and development. And then we'll be seeing for the thanks.